தமிழர்கள் இதனை நேரலையில் கண்டுகளிப்பதற்கான வாய்ப்பு. இந்திய விமானப்படை அதன் 92வது ஆண்டு விழா சாகசத்தை சென்னை மெரினாவில் நடத்துகிறது. மெரினாவில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை தினம். ஆனால் இன்னைக்கு கடல் அலை போல மக்கள் அங்கே குழுமி காணப்படுகிறார்கள். இந்திய விமானப்படை உலகின் பலமான விமானப்படைகளில் ஒன்று. அது இன்றைக்கு அதனுடைய மொத்த விமானப்படையினுடைய பலத்தையும் சென்னையிலே காட்ட இருக்கிறது. பொதுமக்கள் கிராமங்களில் இன்னும் நம்ம சொல்லணும்னா எல்லாருமே சிறு வயதில் ஹெலிகாப்டர்களை விமானங்களை வானத்தில் போகிறப்ப கைத்தட்டி பார்த்துருப்போம். இன்னைக்கு நேராக ஒன்றல்ல இரண்டல்ல 72 விமானங்கள் ஒரே நேரத்தில் விமானங்கள் சாகசத்தில் ஈடுபட போகிறது. கப்பல் படையும் இணைந்து ரோந்தில் ஈடுபடுறாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்க போகிறது. அடுத்து வரக்கூடிய இந்த 3 மணி நேர நேரலை உங்களுக்காக. நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணையவிருக்கிறார்கள். நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் சஜன் திரு கருணாநிதி அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் சஜன் திரு நெடுமாறன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கர்னல் ரங்கநாதன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல இப்போது நாம் பார்க்கக்கூடியது காணும் பொங்கலா அப்படின்ற கேள்வி மெரினாவில் ஏற்பட்டிருக்கிறது. அது போன்ற ஒரு காட்சியை தான் பார்க்கிறோம். அதுவும் காலை நேரம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் லேட்டாக எந்திரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்தே கூட்டம் அங்கே கூட தொடங்கிவிட்டது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், மெரினா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது, ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இப்போது பொதுமக்கள் வர தொடங்கி விட்டார்களா? 9:30 மணிக்குள்ளே வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. சாலைகளில் நாங்கள் பார்க்க முடிந்தது சென்னையில் ஒட்டுமொத்த மக்களும் படையெடுத்து செல்றாங்க அப்படின்றது. மெரினாவில் மக்கள் திரள் எப்படி இருக்கு? மெரினா கடற்கரையில் திரும்பும் திசையெல்லாம் மக்கள் தலைகளாகத்தான் காட்சியளிக்கிறது. காரணம், இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டை கொண்டாடும் விதமாக இந்திய விமானப்படை சாகச கண்காட்சி என்பது சரியாக 11 மணிக்கு மெரினா கடற்கரையில் தொடங்க இருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள் இந்த விமான சாகச கண்காட்சியை பார்வையிடுவதற்காக நேரில் வந்திருக்கிறார்கள். பொதுமக்களிடமே நாம் கேட்கலாம். சார், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விமானப்படை சாகச கண்காட்சி நடக்க போகுது. எந்த அளவுக்கு இருக்கு எதிர்பார்ப்பு? பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 11 o'clock நடக்கிறதுக்கு காலையில் 6 மணிலேருந்தே மக்கள் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ தென்னிந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பூன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம MiG பிளேன்ஸ், ரஃபேல், சூரிய கிரண் இந்த மாதிரியான விமானங்களை நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால நான் என்னோட பசங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இங்க இருக்க மக்களுக்கு இது ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மெரினா கடற்கரையில் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு 15 லட்சம் பேருக்கு மேல இங்க வருவாங்க. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் என்ட்ரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு மேசிவ் ரெக்கார்ட் பிரேக்கிங்கா தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க, இந்த மெரினா கடற்கரையில விமான சாகச கண்காட்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மெரினா கண்காட்சி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது லட்சக்கணக்கான ஜனம் வந்துக்கிறாங்க. அந்த ஜனத்தை பார்த்துக்கோசமே நாங்கள் வந்தோம். அது விமானத்தில் பார்க்கறது நம்ம பார்க்க முடியாது, கண்ணால் காட்சியாக பார்க்க முடியாது. இதை கண்டிப்பாக பார்க்கணும் தான் ஆர்வத்தோடு வந்துக்கிறோம். நாங்கள் எல்லாருமே வந்துக்கிறோம், ஃபேமிலி குடும்பத்தோட. ரொம்ப நன்றி. எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? வெரி எக்ஸைட்டட். லைக் எவ்வளோ நிறைய பிளேன்ஸ் இன்னைக்கு வரும். நான் அந்த ட்ரையல் ஷோ அப்பவும் வந்திருந்தேன். ஸோ அது இன்னைக்கு ட்ரையல் ஷோ நிறைய பேர் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்ற போது எக்ஸைட்டடாக தான் இருக்கு. மெரினா கடற்கரையில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறாங்க. சரியா காலை 11 மணிக்கு இந்த விமானப்படையின் சாகச கண்காட்சி என்பது நடைபெற இருக்கிறது. இந்திய விமானப்படையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேஜஸ் விமானம், ரஃபேல் விமானம் போன்ற 72 வகையான விமானங்கள் ஒரு பிரம்மாண்டமான சாகசத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. 2 நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் போதே சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் கூடியிருந்தார்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை மட்டுமல்லாது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் மெரினா கடற்கரையே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துடன் காணப்படுவதை பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட மறுபடியும் கேட்கலாம். மேம், இந்த விமானப்படை கண்காட்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. இந்த மாதிரி ஆளை எங்கேயும் பார்க்கவே இல்லை. we are so excited. 72 வகையான விமானம் இப்போ ஒரு சாகசத்தில் ஈடுபட போறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி பாத்துருக்கீங்களா? டெல்லியில நடந்துருக்காங்களா? பாத்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பாத்திருக்கு, ஒரு 17 years முன்னாடி. நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்கீங்க?
மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் மக்கள் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் கையில குடைகளை எடுத்து வந்து இந்த பிரம்மாண்ட சாகச கண்காட்சியில பார்ப்பதற்கு மிகவும் ஆவலோடு இருக்கிறார்கள். விமானப்படை வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து விமானங்கள் சரியாக 10:30 மணிக்கு மேல் புறப்பட்டு 11 மணி அளவில் இந்த மெரினா கடற்கரை பகுதிக்கு வர இருக்கிறது. முதலாவதாக வீரர்கள் சாகசத்தில் ஈடுபடுவார்கள். 8000 அடி உயரத்திலிருந்து வீரர்கள் கீழே குதிப்பது போன்ற காட்சிகள் இங்கே நடைபெற இருக்கிறது. அதே போல ரஃபேல் விமானங்கள், தேஜஸ் விமானங்கள் போன்ற போர் விமானங்கள் இங்கே வானத்தில் வட்டமிட இருக்கின்றன. ஸ்கை டைவிங் இங்கே நடைபெற இருக்கிறது. ஹெலிகாப்டர்கள் வான் நடனம் இங்கே காணப்பட இருக்கிறது. எனவே ஒரு பெரிய எதிர்பார்ப்புல பொதுமக்கள் இங்கே மெரினா கடற்கரையில கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் நாளன்று மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். காணும் பொங்கல் நாளையும் மிஞ்சும் அளவுக்கு இந்த சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக பொதுமக்கள் ஏராளமானோர் இங்கே கூடியிருக்கிறார்கள். சார், எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த விமான சாகச கண்காட்சி? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. நாங்கள் கேளம்பாக்கத்துலேருந்து வரோம், விச் இஸ் அவுட் சைட் ஆஃப் த சென்னை. ஓகேங்களா? ஸோ மார்னிங் ஒரு 7 o'clock இருந்து அங்கே கிளம்பி இங்கே ரீச் ஆயிருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு see this one. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஓகே, இதே போன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இங்கே ஏராளமான பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். பட்டாசு வெடித்து விட்டார்கள். காரணம், வானில் விமானங்கள் வட்டமடிக்கும் போது பறவைகள் தொந்தரவு செய்யக்கூடும் என்பதால் பட்டாசு வெடி சத்தம் இப்போது இங்கே கேட்க தொடங்கியிருக்கிறது. சரியாக 11 மணிக்கு விமானப்படையின் சாகச கண்காட்சி என்பதும் தொடங்க இருக்கிறது. 11 மணிக்கு சிறப்பு விருந்தினர்கள் வர விமானப்படையினுடைய இந்த சாகசம் சென்னையில் அரங்கேற இருக்கிறது. தமிழக மக்களுக்கு இன்று காலையிலே கண்கொள்ளா காட்சியை வழங்க தயாராகி வருகிறது இந்திய விமானப்படை. இதற்கென பிரத்யேகமாக விஐபிகள் கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குடிதண்ணீர் வசதி, வாகன வசதி, வாகனங்களை நிறுத்தக்கூடிய இடம் அப்படின்னு சென்னையினோடு தொடர்புடைய எல்லோருமே பார்க்கக்கூடிய ஒன்றாக இந்த நிகழ்வு மாறி இருக்குது. நம்மோட விருந்தினர்களும் இணைந்திருக்கிறாங்க. நான் முதல்ல திரு கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்டலாம் அப்படின்னு. சார், ஒரு பொதுமக்களுக்கு விமானத்தில் போக முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில் கனவாக இருந்தது, இன்னைக்கு நினைவிருச்சு. ஆனால் விமானப்படையினுடைய விமானத்தை ரொம்ப அருகில் பார்ப்பது, அதுவும் ரஃபேல், தேஜஸ் எல்லாம் பார்க்கறது ரொம்ப அபூர்வம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஏன் பர்டிகுலராக சென்னையில் சூஸ் பண்ணியிருக்காங்க? மிக அருமையான கேள்வி. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் சென்டரான தாம்பரம் விமானப்படை நிலையம் இருந்தும் தாம்பரத்தை சுற்றி உள்ள இடத்துல கூட இந்த விமானப்படை பற்றிய விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் ஒரு நிலை தான் நாங்கள் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் இந்திய விமானப்படையில் அப்படி அதில் எடுத்தோம்னா அதில் உள்ள ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் சவுத் இண்டியன்ஸ் இருந்த காலம் போய் இன்னைக்கு தென்னிந்திய மக்கள், அதில் குறிப்பாக தமிழர்களுடைய எண்ணிக்கை சுத்தமாகவே இல்லைங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் தமிழகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்கும் இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஃப்ளைங் மிஷின்ஸ் அத்தனை பற்றியும் ஒரு அவேர்னஸும் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்த ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப் இருக்குதுன்றதை வருங்கால சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டில் தான் இந்த ஏர் ஷோ சென்னையில் நடத்துகிறாங்கன்றது மிக தெளிவாக தெரிகிறது. இது ஒரு அவேர்னஸை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? விமானப்படையில் சேரணுன்ற அவேர்னஸ் கண்டிப்பாக. விமானப்படைன்றது ஒரு சாதாரண ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய சர்வீஸ் இல்லை. நீங்கள் தேசப்பற்றும் கூடவே உங்களையும் திருத்தி கொண்டு இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு மனிதனையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக தான் நாங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸை நாங்கள் இன்று வரைக்கும் ஒரு நன்றியோடு நாங்கள் அதை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் வருங்கால சந்ததிக்கும் இது ஒரு நிச்சயமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று எங்களது திண்ணமான நம்பிக்கை. ஓகே, தொடர்ந்து நான் திரு நெடுமாறன் சார் அவர்கள்ட்ட. திரு நெடுமாறன் சார், சென்னை வந்து பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய விமானப்படையாக இருக்கட்டும், கப்பல் படையாக இருக்கட்டும், சரி, டிஃபென்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. ஏன்னா இது வந்து வெறும் ஏர் ஷோ அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷனில் சென்னையினுடைய ரோல் என்னது? ஆக்சுவலாக நம்ம ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் சென்டரில் முக்கியமான ட்ரைனிங் சென்டர் வந்து தாம்பரத்தில் அமைஞ்சிருக்கு. மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக எல்லாமே எல்லா ட்ரேட்ஸும் ஆக்சுவலாக டெக்னிக்கல் ட்ரேட்ஸில் பாதி ட்ரேடு வந்து மெக்கானிக்கல் ட்ரைனிங் சென்டர் தாம்பரத்துலேருந்து ட்ரைன்ட் ஆகிட்டு போனவங்க தான். அடுத்து அரக்கோணம் நியர்பை, அது நேவல் பேஸு. பட் இட் இஸ் ப்ரொடெக்டிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் மெயின்லி ஆவடி, தாம்பரம், இது வந்து மெயினான ஒரு பேக் போன் மாதிரி நமக்கு ட்ரைனிங் சென்டரில். ஓ, பட் ஆர்மிக்கு இல்லை. ஆவடி வந்து இது இருக்கு, வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி.
அண்ட் மற்றது ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறைய இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆவடியில் வந்து வெஹிக்கிள் சம்பந்தமான ட்ரைனிங் எல்லாம் அங்கே தான் கொடுக்குறாங்க, வெஹிக்கிள் சம்பந்தமானது. பட் ஏர்கிராஃப்டில் மெக்கானிக்கல் சம்பந்தமான ட்ரைனிங் எல்லாமே தாம்பரத்தில் தான் கொடுக்குறாங்க. தாம்பரம் இட் இஸ் ஃபங்க்ஷனிங் சின்ஸ் அவர் இண்டிபெண்டன்ஸ் ட்ரைனிங் சென்டர். ஓகே. ஸோ ஈவன் வெளிநாட்டுக்காரங்க கூட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க ஃபைட்டர் ஏர்கிராஃப்டில், ஃபைட்டர் ட்ரைனர் எல்லாத்துலையும். இல்லை, தாம்பரத்தில் எல்லா வகையிலான விமானங்களும் விமானப்படையின் விமானங்களும் வந்து இறங்குவதற்கும் பயிற்சி அளிப்பதற்கும் போதுமானதாக இருக்காது, சரியானதா? போதுமானது, எக்ஸப்ட் ஃபியூ ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து லாங் ரன்வே தேவைப்படுற ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து அங்கே டேக் ஆஃப் ஆக முடியாது. ஃபைட்டரில் எல்லாமே டேக் ஆஃப் ஆகும், பட் ஹை ஸ்பீடு ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆக முடியாது அங்கே. ஓகே. நிறைய கேள்விகளும் இருக்குது. பொதுமக்களும் அங்கே பாருங்கள் குடையோடு அமர்ந்து விட்டார்கள். ஒருபுறம் வானில் வட்டமடிக்கக்கூடிய விமானங்களை பார்க்கணும், இன்னொரு புறம் வெயிலை மறைக்கணும். குடை ஒரு இடைஞ்சலா, இல்லை குடை வந்து இந்த நேரத்தில் தேவையான்ற கேள்விகளும் கூட கவித்துவமாக எழுந்திருக்குது. நிறைய விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விமான சாகச கண்காட்சி நேரலையில் இணையலாம். என்னோட இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். DMK and Congress party, they are going like brothers. நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோடு தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலா மாறிட்டு இருக்கும். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? மூணாவது முனை வந்து பிஜேபி இருந்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கோ யாருக்குமே நல்லது இல்லை. 26 மீண்டும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வராது, வரக்கூடாது. விஷச்சாராய ஆட்சி எந்த மாநிலத்துல இல்ல இந்த விஷயம். நீங்க பாருங்க, 64 யூபில நடந்திருக்கு. ஏன் நீங்க அறிவாலயம் அட்வொகேட் உதயநிதியை துணை முதலமைச்சராக போறாங்க அப்படின்னு. இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைமை குடும்பத்தை மையமாக வைத்துதான் செயல்படுகின்றன, காங்கிரஸ் உட்பட. கேள்விக்கண்ட பதில் ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு. ஒரு செய்தி கூட விடுபடாத ஒரு நாளின் மொத்த செய்திகள். அரசியல், சினிமா, விளையாட்டு, பங்கு சந்தை, தமிழகத்தை உலுக்கிய குற்றங்கள், தேசிய செய்திகள், உலகம், சர்ச்சைகள், சுவாரஸ்யங்கள், இவை மட்டுமல்ல, நீங்களும் பங்கேற்கும் சாமானியர்களின் குரல் ஒலிக்கும் வித்தியாசமான விறுவிறு செய்தி தொகுப்பு. எத்தனை நாள் தான் நியூஸ் பாப்பீங்க? நியூஸுக்குள்ள நீங்களும் வாங்க. 7 மணி பிரைம் டைம், ஒரு நாள் ஒரே மணி நேரத்தில், தினமும் இரவு 7 மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் காண தவறாதீர்கள். செய்திகளை வழங்குவதில் புதுமை நுட்பம், சிலிர்க்க வைக்கும் கிராபிக்ஸ் காட்சிகள், அனுபவம், ஒவ்வொரு தொகுப்பும் புதுவிதம், காட்சிகள் பேசும் கலர்ஃபுல் அம்சங்கள், கள நிலவரத்தை கண்முன் நிறுத்தும் செய்தியாளர்கள். திட்டமானது இதுவரைக்கும் ஆளுநர் பொங்கல் பண்டிகை, மக்கள் மனதை பிரதிபலிக்கும் பேட்டிகள், அரிசி, சர்ச்சைகள் முதல் சுவாரஸ்யங்கள் வரை. ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. அரசியல் முதல் அறிவியல் வரை. அத்தனையும் அரை மணி நேரத்தில். இன்று பிரைம் டைம் நியூஸ், தினமும் இரவு 9 மணிக்கு. தொழிலதிபர் அவதாரம் எடுக்கும் சாமானிய பெண்கள், மாற்றி யோசித்து மகுடம் சூடும் மகளிர், சமையல் முதல் சாப்ட்வேர் வரை சரித்திரம் படைத்த பெண்களின் சாதனை பேசும் கேளடி கண்மணி, சனிக்கிழமை தோறும் மதியம். விமானப்படையினுடைய சாகசத்தை பார்ப்பதற்காக மெரினா கடல் மக்கள் கடலாக மாறியிருக்கிறது.
தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைய காலை ஒரு நல்ல சிறப்பான சாகசத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமையவிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் சரியாக 11 மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்கும். 20 நிமிஷத்தில் விமானங்கள் 11 மணிக்கு அணிவகுக்க தொடங்கிவிடும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. நான் திரு கர்னல் ரங்கநாதன் அவர்கள்ட்ட சென்னை ஏன் தேர்வு பண்ணோம் அப்படின்றதுல, சென்னை விமானப்படை அதே போல் கப்பல் படை எல்லாத்துக்குமான ஒரு ஜோனாக இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல ப்ளே பண்ணுறதுடைய ரோல் எல்லாத்துக்குமே பேஸானதாக இருக்கும். ஏன்னா ஆர்மிக்கு இங்கே தான் ஆவடி இருக்குது. ஸோ இங்கே ப்ளே பண்ணுறது சரியான இதுன்னு நினச்சிருப்பாங்களா? கட்டாயமா. அதாவது கடைசி மூணாவது வருஷம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு பாலிசி பிரகாரம் இந்த மாதிரி ஏர் டிஸ்பிளேஸை ரொட்டேஷனல் பேசிஸில் போன வருஷம் பிரயாக்ராஜில் பண்ணாங்க, இந்த வருஷம் சென்னையில் பண்ணுறாங்க. இப்போ பிரயாக்ராஜில் போன வருஷம் பண்ணிட்டு இந்த வருஷம் ஏன் சென்னைக்கு வந்திருக்காங்கன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரயாக்ராஜும் சென்னையும் போத் ஆர் டிஃபென்ஸ் காரிடார். டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அப் லாஸ்ட் 7-8 இயர்ஸாக இட் இஸ் கமிங் அப் இன் சென்னை. ஏன் சென்னையில் வருது, அதான் நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை நமக்கு ஒரு போர்ட் கொடுக்குது, சமுத்திரம் இருக்கு, நம்மள்ட்ட சி இருக்கு, அண்ட் நம்மகிட்ட ஒரு நல்ல ஏர்பேஸ் இருக்கு. அதாவது சென்னை சுற்றி பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் கமர்ஷியல் ஏர்பேஸ், அது ஒண்டி இல்லாமல் சார் சொன்ன மாதிரி தாம்பரம் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. பிளஸ் உங்களுக்கு அரக்கோணம் இஸ் க்ளோஸ் பை வேர் யூ ஹேவ் நேவியோட மெரிடைம் ஏர்பேஸ் இருக்கு. தாண்டி அவங்களால அங்கேருந்து நிறைய சர்வேலன்ஸும் பண்ண முடியும். இதை தாண்டி ஏவி வெஹிக்கிள் ஃபேக்டரி இன் ஆவடி விச் ப்ரொடியூசஸ் டேங்க். நீங்க மெயின் பேட்டில் டேங்க் பார்த்தீங்கன்னா தட் இஸ் பீங் அர்ஜுன் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் சென்னை. அண்ட் அதோட டெவலப்மெண்ட் டிசைன் எல்லாமே இஸ் ஹேப்பனிங் இன் சென்னை. அது கூட நீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நேவல் ஹெட் குவார்டர் கூட தாம்பரம் ஒரு பெரிய ஏர்ஃபோர்ஸ் பேஸ். அதில் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெயினர்ஸ், அதாவது இந்துஸ்தான் பைலட் ட்ரைனிங்கோட அந்த HPT-2 ஏர்கிராஃப்ட்ஸ் which are used in தாம்பரம் is used for training fighter aircraft. ஓகே. ஸோ அது அவங்க கூட பார்த்தீங்கன்னாக்க தாம்பரத்தில் டெக்னிக்கல் ட்ரேடு நிறைய பேர் ட்ரெயின் ஆகிறாங்க. ஏர்ஃபோர்ஸுக்கு ஒன்று ஆயிடுச்சு. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை இந்தியாவில் செகண்ட் அகாடமி, இந்தியன் மிலிட்டரி அகாடமி தேரதூன்ல இருக்கு. ஸோ இந்தியன் ஆர்மிக்கு ஆஃபீஸர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இஸ் இன் செயின்ட் தாமஸ் மவுண்ட் சென்னை. ஓகே. ஸோ நீங்கள் சென்னை பார்த்தீங்கன்னா ட்ரை சர்வீஸ் எல்லாருமே சேர ஒரு இடமா அது. நேவி, தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அண்ட் ஆவடி ஏர்ஃபோர்ஸ் பேஸ், அரக்கோணம் க்ளோஸ் பை, அண்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை, பிளஸ் தக்ஷின் பாரத் ஏரியா, அதாவது 4 சவுத் இந்தியன் ஸ்டேட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆர்மியோட ஹெட் குவார்டர் அது நம்ம சென்னையில் தான் இருக்கு. ஸோ இது ஒரு கன்ஃப்ளூயன்ஸ். சென்னையை பார்த்தீங்கன்னாக்க டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சார் ஏற்கனவே சொன்ன டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸாக தான் நம்ம இப்போ ராணுவ தளவாட கண்காட்சியை நம்ம பார்த்தோம். மாமல்லபுரம் பக்கத்தில் நிறைய பீப்புள் போக முடியல, அப்போ ரொம்ப ரஷ்யாலாம் மாறிடுச்சு, அதை பார்த்தோம். ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இது அறிவிச்சதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த மாதிரி அடிக்கடி ஷோஸ் நடக்கிறதா? இந்த ஷோ அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப். அதே போல டிஃபென்ஸ் காரிடார் நீங்க மாமல்லபுரத்தில் பார்த்தீங்களோ அதே மாதிரி இது நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ஸ்டெப். ஸோ தட் மோர் அவேர்னஸ் மக்களுக்கு தெரிய வரும். அது கூட ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு இம்பிட்டஸ், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கும் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி கண்ட்ரி அப்படின்றதுக்கு. ஓகே. நான் திரு கருணாநிதி சார் அவர்கள்ட்ட, சார் இப்போ இது உலக நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? நம்ம வெறும் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக மற்ற நாடுகளும் பார்ப்பாங்க. இவ்வளோ இதை நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட்ஸை கொண்டு வர்றோம், சாகசம் பண்ணுறோம் அப்படின்னா இது உலக நாடுகளுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்குதா? இதில் இல்லை இது யாரெல்லாம் கவனித்து பார்ப்பாங்க? கண்டிப்பாக நம்மளை பற்றி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் ஒத்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுல என்ன தவறு இருக்குது? எங்கிட்ட இந்த பவர்லாம் இருக்குது அப்படின்றத மீசையை முறுக்கி காமிக்கிறோம், அவ்வளோதான். எஸ், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் தட். அதை இந்திய விமானப்படை எங்களுடைய பவரில் என்னெல்லாம் வச்சுருக்கிறோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் எங்களால் எங்ககிட்ட இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத எங்களுடைய திறமைகளை வெளிக்காமிக்கிறதுக்கு தாராளமாக இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரிப்பப்ளிக் டே பரேடில் இந்திய டெல்லி தலைநகரில் நடத்தக்கூடிய பரேடில் எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணால் கூட அதனுடைய ஃப்ளையிங் கெப்பாசிட்டி, மற்ற விஷயங்கள், அதனுடைய டெக்னாலஜிகள் இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுற இடமா நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். என்னுடைய நாட்டு மக்களுக்கும் இதை பற்றிய ஒரு விஷயங்கள் இது புரியுது. எஸ், இந்த மாதிரிலாம் ஏர்கிராஃப்ட் இருக்குது, அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேயே இருக்குது அப்படின்ற ஒரு கர்வத்தையும் ஊட்டுவதாகவும் இது இருக்கும். ஓகே. இது பக்கத்து நாடுகள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு மெசேஜ் இருக்கும். எஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹஸ் காட் சம்திங். அவங்கள்ட்ட
இருக்கக்கூடிய திறமையை அவங்களுக்கும் லேசாக இது ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே சார், இது இங்கே ஒரு விமானப்படை சாகசம் நடக்குது, இவ்வளோ விமானங்கள் பங்கேற்குது அப்படின்னா இப்போ இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம், இலங்கையில் சீனாவுடைய இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது அவங்களுக்கு ஒரு மெசேஜா? இல்லை, ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவுக்கு மெசேஜ்னு கிடையாது. தே நோ அவர் கேப்பபிலிட்டி. நம்மளை பற்றி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க வந்து ஒப்பிடவே முடியாது. நம்ம இதில் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கோம், நம்ம தான் பாதுகாப்பாக கொடுத்துட்ருக்கோம் இலங்கைக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு மெசேஜும் கிடையாது. சைனாவோட இன்வால்மெண்ட் பார்க்குறோம்ல, சைனாவோட கப்பல் கூட இந்தியா பக்கத்தில் வந்து நம்ம எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சோம், அங்கேருந்து சென்னையை கண்காணிக்க முடியும் அப்படிலாம் நம்ம. ஆமாம், நம்ம வந்து உறவு முறை தான் மேம்படுத்த முடியுமே தவிர அதை வச்சு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அவங்க உறவு மற்றவங்க கிட்ட எப்படி இருக்குதுன்றது வச்சுக்கோங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம உறவை மேம்படுத்தணும், நம்மளை நம்பணும் அவங்க. ஸோ அது அந்த உறவு வந்து ஆல்ரெடி இட் இஸ் தேர். இலங்கையோட நமக்கு நல்ல உறவு இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் சார். இப்போ இலங்கையில் இன்னொரு விஷயம், இப்போ ஹம்பந்தோட்டா மாதிரியான துறைமுகங்கள் அவங்ககிட்ட வருது, அது தானே அவங்களுடைய ஏர்பேஸ் அங்கே கொண்டுறாங்களா அப்படின்ற அச்சம் இருக்கப்போ, நம்ம இந்திய பெருங்கடல் பாதுகாப்பில் சென்னை தான் ஒரு மைய கேந்திரமா, இல்லை இன்னும் வந்து சவுத்தில் தூத்துக்குடியோ இது போன்ற இடங்களில் இன்னும் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுமா? கட்டாயமா சென்னை ஒரு மைய கேந்திரமாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சென்னையோட ஆக்சசிபிலிட்டி அதை வச்சு பார்க்கும்போது ஒரு சென்னையை ஒரு மைய கேந்திரமாக பார்க்கலாம். ஆனால் சென்னையை ஒண்டி நம்ம மைய கேந்திரமாக பார்க்கவும் கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து நிக்கோபாரை வந்து டெவலப் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து நமக்கும் அங்கே வந்து ஒரு கால்தடம் இருக்கணும், நம்மளும் அங்கே ஒரு பவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சென்னையை ஒண்டி ஒரு மைய கேந்திரமாக வச்சு பார்க்க முடியாது. அதே போல் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இது வந்து சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட, ஏன்னா பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் ஸ்ரீலங்கா. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ நடத்தும் போது நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறோம் அவங்களுக்கு. அதாவது சென்னை ஒரு பெரிய பேஸா பார்க்க இல்லாட்டி நீங்க பார்க்கணும், அது கூட வந்து எங்கள்கிட்ட இந்த பவர் இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு காமிக்கிறோம். கூட நீங்க பார்த்தீங்கன்னா டவுன் சவுத் இப்போ தஞ்சாவூர் பக்கத்துல வல்லம் ஏர்பேஸ் வந்து அகைன் ரொம்ப பழமையான ஏர்பேஸ், வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி அமைஞ்ச ஒரு ஏர்பேஸ் அது. ஸோ வல்லம் இருக்கு. இப்போ சுகாய் 30s ஆர் பிளேஸ்ட் இன் வல்லம். ஏன்னா நம்ம அதை வச்சிருக்கிறது காரணமே நாளைக்கு சைனா வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து அங்கே அமைஞ்சிருக்கும் போது நமக்கு ஒரு ஏர் டிஃபரன்ஸ் வேணும். அதுக்கு நம்ம இந்த எல்லா ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்குமே வந்து ஒரு என்டியூரன்ஸ் ரேஞ்ச் இருக்கும், எவ்வளவு தூரம் அதால பறக்க முடியும், எவ்வளவு 1000 கிலோமீட்டர்கள் பறக்க முடியும், எவ்வளவு தூரம் ஆபரேஷனல், அதுக்கு இந்த மாதிரி அதை பிளேஸ் நியர்பை பிளேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக அதை பிளேஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ஆபரேஷனல் ஈஸி இருக்கும். அது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவை தாண்டி மால்டீவ்ஸ்ல கூட இப்போ நடந்த ஒரு சமீப காலம் முன்னாடி நடந்த ஆட்சி மாறல கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஒரு மிலிட்டரி பேஸ் அங்க இருந்துச்சு. பட் மால்டீவ்ஸ்ல கவர்மெண்ட் மாறின உடனே நம்மளை வித்ட்ரா பண்ண வச்சாங்க. ரைட், இப்போ நமக்கு மால்டீவ்ஸ் நமக்கு வந்து ஃப்ரெண்டா இல்ல எனிமியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரல் தான் சொல்லணும். ஆனா நம்ம நாளைக்கு மால்டீவ்ஸை வந்து ஒரு நம்ம த்ரெட்டா பார்க்கணுமா அப்படின்னா பார்த்து தான் ஆகணும். அப்போ நமக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்கணும் இல்லையா, நமக்கு அந்த அதாவது நம்ம கிட்ட ஒரு பவர் இருக்கு அப்படின்னா ரீச் ஆஃப் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்கிட்ட சக்தி இருக்கு அப்படின்னா அந்த சக்தி என்னால் எவ்வளவு தூரம் கொண்டு போய் அதை யூஸ் பண்ண முடியுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு, நம்ம ஏர்கிராஃப்ட்ஸுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சு நம்மளோட ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை பேஸ் பண்ணி டவுன் சவுத் பார்த்தீங்கன்னா இன்னும் வரப்போற காலங்களில் இன்னும் பேஸ்கள் ஏர் பேசஸும் சரி இல்லை நேவல் பேசஸும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஏன்னா நம்ம வி வாண்ட் டு சென்ட் அ மெசேஜ் அக்ராஸ் த வேர்ல்ட் தட் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல we are a power to contend with. Okay. And நம்மளோட குவாடோட நம்மளோட கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது that is where quad is important to us. ஏன் அப்படின்னா நம்ம சைனாக்கு எதிர்த்து நம்ம வந்து இந்த ஒரு செட்டப் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அப்போ நம்மளோட இந்த ஏர் சுப்பீரியாரிட்டி as well as naval power ரெண்டுமே வந்து it has to be focused down south only. ஓகே, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது சார். வெறும் காட்சிகள் மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்களையும் கொடுத்துட்டீங்க. தொடர்ந்து பொதுமக்களும் வர தொடங்கி விட்டாங்க. இன்னும் சில நிமிடங்களில் இந்த பொதுமக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விமான கண்காட்சி, விமானங்களுடைய சாகச நிகழ்வு அப்படின்றது தொடங்க இருக்கிறது. இதில் இதுவரை நாம் நேரில் பார்க்காத பல விமானங்கள், ரஃபேல் இப்போதே நம்முடைய லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய போர் விமானம் வரை இதில் இடம்பெற இருக்குது. எல்லாவற்றையும் அதனுடைய ஸ்பெக் என்ன அப்படின்றதையும் இங்கே இருக்கக்கூடிய விருந்தினர்கள் விளக்க இருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு
இன்னைக்கு வந்து திமுகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் வேற யாருமே இல்லை. அவ விஜயால எங்களுக்கு ஒரு பதற்றம் இல்லை, ஆனா திமுக கவலைப்படுது. மதத்தை பற்றி கேள்வி கேட்பதற்கு உங்க கட்சியை கடைசியா முடிச்சு வைக்கிறதுக்கு வந்திருக்கிற நல்ல தலைவர். பாஜக மட்டும்தான் வேல் யாத்திரை நடத்தணுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு இந்த முருகன் மாநாடு நடத்தக்கூடாதா? கடவுள் மறுப்புன்னா எல்லா கடவுளும் மறுப்பு தான். அதனால தமிழ் கடவுள் மட்டும் ஏற்பு, தெலுங்கு கடவுள் மட்டும் மறுப்பு முடியாது. கதம் ஒருங்கிணைப்பு இணைப்பெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு ரூல் அவுட் பண்ணிட்டாரு, வீட்டோ பண்ணிட்டாரு. இனி என்ன வேலை ஒருங்கிணைப்புகள்லாம்? அதிமுகங்கிறது புதுசா எடப்பாடி பழனிசாமி துவங்கிய கட்சியாக இருந்தால் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு கட்சி. அரசை விமர்சிப்பதே ஏதோ ஒட்டுமொத்த நாட்டை விமர்சிக்கிற மாதிரியே நீங்க எப்ப பாரு சொல்றீங்களே, எப்படி அது? இந்தியாவின் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்துக்கு மேல இருக்கிறவர் இந்தியாவின் பெருமையை, இறையாண்மை ஏன் வெளியில போய் பேசுறீங்க? சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜ் வீட்டுல போய் பூஜை பண்றதுக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய பிரதமருக்கு மணிப்பூர்ல இந்த மத மோதல் வந்து ஆண்டுகள் பல ஆச்சு. அங்க போய் இதுவரைக்கும் போய் ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களா? விவாதங்களில் முதன்மை நிகழ்ச்சி ஆயுத எழுத்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணிக்கு. அரசியல் சதுரங்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். காய் நகர்த்தும் தலைவர்கள், வெடித்து கிளம்பும் விளைவுகள், ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் 1 மணி செய்திகள். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. காலை செய்திகளில் தவிர்க்க முடியாத சக்தி சூப்பர் 30. 30 நிமிடங்களில் முழு வேகத்தில் முக்கிய செய்திகள். உங்கள் காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் நிறைவு செய்திகள். எளிமையாக, மிக முழுமையாக. சூப்பர் 30 தினமும் காலை 6:30 முதல் 7 மணி வரை ஸ்பீட் நியூஸின் புது அனுபவம் உங்கள் தந்தி டிவியில். எங்களுடைய இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். DMK and Congress party, they are going like brothers. நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோடு தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலா மாறிட்டு இருக்கும். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? 3வது முனை வந்து பிஜேபி இருந்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கோ யாருக்குமே நல்லதில்லை. 26ல மீண்டும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வராது, வரக்கூடாது. விஷச்சாராய ஆட்சி எந்த மாநிலத்துல இல்ல இந்த விஷயம் பாருங்க. 64 யூபில நடந்துருக்கு. ஏன் நீங்க அறிவாலயம் அட்வொகேட் உதயநிதியை துணை முதலமைச்சராக போறாங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைமை குடும்பத்தை மையமாக வைத்துதான் செயல்படுகின்றன, காங்கிரஸ் உட்பட. கேள்விக்கண்ட பதில் ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு. ஒரு செய்தி கூட விடுபடாத ஒரு நாளின் மொத்த செய்திகள். அரசியல், சினிமா, விளையாட்டு, பங்கு சந்தை, தமிழகத்தை உலுக்கிய குற்றங்கள், தேசிய செய்திகள், உலகம், சர்ச்சைகள், சுவாரஸ்யங்கள், இவை மட்டுமல்ல. நீங்களும் பங்கேற்கும் சாமானியர்களின் குரல் ஒலிக்கும் வித்தியாசமான விறுவிறு செய்தி தொகுப்பு. எத்தனை நாள் தான் நியூஸ் பாப்பீங்க? நியூஸுக்குள்ள நீங்களும் வாங்க. 7 மணி பிரைம் டைம். ஒரு நாள் ஒரே மணி நேரத்தில் தினமும் இரவு 7 மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் காணத் தவறாதீர்கள். தொழிலதிபர் அவதாரம் எடுக்கும் சாமானிய பெண்கள், மாற்றி யோசித்து மகுடம் சூடும் மகளிர், சமையல் முதல் சாப்ட்வேர் வரை சரித்திரம் படைத்த பெண்களின் சாதனை பேசும் கேளடி கண்மணி. சனிக்கிழமை தோறும் மதியம் 2:30 மணிக்கு. எங்களுடைய இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். DMK and Congress party, they are going like brothers. நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோடு தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க.
குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலா மாறிட்டு இருக்கும். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? மூணாவது முனை வந்து பிஜேபி இருந்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கோ யாருக்குமே நல்லது இல்லை. 26ல மீண்டும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வராது, வரக்கூடாது. விஷச்சாராய ஆட்சி எந்த மாநிலத்துல இல்ல இந்த விஷயம். நீங்க பாருங்க 64 யூபில நடந்திருக்கு. ஏன் நீங்க அறிவாலயம் அட்வொகேட் உதயநிதியை துணை முதலமைச்சராக போறாங்க அப்படின்னு விமானப்படையின் வீர சாகசங்கள் இன்னும் சில நிமிடங்களில் தொடர இருக்கிறது. 11 மணிக்கு விமானப்படையினுடைய சாகசம் சென்னை மெரினாவில் தொடங்க இருக்கிறது. மெரினாவில் நாம் காணக்கூடிய காட்சிகள் கடலெல்லாம் தற்போது கப்பல் படையினுடைய அதாவது கடற்படையினுடைய ரோந்து பாதுகாப்போடு இருக்கிறது. கடற்கரை மக்களால் நிரம்பி வழிகிறது. வானத்தில் விமானங்கள் இந்த நொடியில் 5 இடங்கள்ல இருந்து இங்கே சென்னையை நோக்கி வர இருக்கிறது. சென்னையில் தானே இந்த நிகழ்வு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 5 இடங்கள்ல இருந்து இந்த விமானங்கள் வர இருக்கிறது. நான் திரு ரங்கநாதன் சார் 5 இடங்கள்ல இருந்து இதற்கான விமானங்கள் வருது அப்படின்னாங்க. ஸோ ஒரே இடத்துல இருந்து ஒரே ஏர்பேஸ்லேருந்து வர முடியாது அப்படின்னு. எந்தெந்த விமானங்கள் எங்கேருந்து வருது, அதுக்கான காரணம் என்ன? இப்போது விமானங்கள் வந்து நம்ம தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்லேருந்து வருது, சூலூர்லேருந்து வருது, பெங்களூர்லேருந்து வருது. இப்போ இவங்கெல்லாம் இந்த இந்த குறிப்பிட்ட இடத்துலேருந்து வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து அந்த லேண்டிங் ஸ்ட்ரிப்போட அளவு அதிகமாக தேவைப்படும், சிலது குறைச்சலாக தேவைப்படும். அதே மாதிரி சில பேஸில் அதே ஏர்கிராஃப்ட் அங்கேயே தான் இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம அங்கேருந்து மொபிலைஸ் பண்ணுறதும் ஈஸி. இப்போ நீங்கள் C-130 பார்த்தீங்கன்னா அது பெங்களூர்லேருந்து வரப்போகுது. ஏன்னா இப்போ அவங்க பெங்களூர்லேருந்து வரவங்க அந்த 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 அதுக்கான தேவையான ரன்வே வந்து அங்கே தான் இருக்குது, நம்ம லேண்ட் பண்ணி டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு. அது ஒரு காரணம். அது கூட வந்து இதை எடுத்துகிட்டு வர இப்போ அவங்க கருடை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஹைட்லேருந்து ஃப்ளை பண்ணி அவங்கள ட்ராப் பண்ணும். அப்போது அந்த ஹைட்லேருந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸும் தேவை. அதனால தான் 5 இடங்கள்லேருந்து இந்த விமானங்கள் தனித்தனியாக வருகின்றன. ஆனால் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கோப்பு காட்சியாக அந்த அளவுக்கு சிங்க்ரனைஸ்டாக சேர்ந்து எல்லாரும் பல இடங்கள்லேருந்து கிளம்பினாலும் கரெக்டாக ஆர்கனைஸ்டாக அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு சிங்கர்னியோட அவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனலிசமாக அப்படி வேலை செய்வாங்க. ஓகே, நெடுமான் சார், பல இடங்கள்லேருந்து வந்தாலும் அந்த ப்ரோக்ராம் எப்படி ஒரே இடத்துல இந்த டைமில் ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒரு செகண்ட் தான். ஒரு விமானம் இன்னொரு விமானம் கிராஸ் ஆகிறப்போ ஒரு செகண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது எப்படி மேட்ச் பண்ணுறாங்க? இதுக்கான ட்ரைனிங் எப்படி சார்? ஆக்சுவலாக ஃபுல் இயர் இந்த ட்ரைனிங் போயிட்டே இருக்கும். இந்த டீம் வந்து தனி டீம்ங்க. ஓகே, ஏரோபேட்டிக்ஸ் டீம் வந்து தனி டீம். எக்ஸ்பர்ட் பைலட்ஸில் வந்து மாஸ்டர் கிரீன் பைலட்ஸ் தான் அதில் இருப்பாங்க மெயின்லி. ஏன்னா ரொம்ப மைனர் டிஸ்டன்ஸ் வில் பி தட் டிஸ்டன்ஸ் வில் பி மெயின்டைன்டு. அந்த அக்யூரஸிக்கு தே ஹவ் டு பிளான் இட் பிஃபோர் ஃப்ளையிங். அதே மாதிரி அந்த அந்த ப்ராக்டிஸ் வந்து all year it will go on. Okay. So this is a separate team. Aerobatics team is separate team everywhere. And in every squadron there will be 1 or 2 pilots, expert pilots. Okay. Master green pilots will be there. They will only take up all are not allowed to go for aerobatics. All the pilots are not at all allowed. Okay. There are only few pilots who can take up that aerobatics. பட் நான் என்ன கேட்குறேன், இப்போ விமானப்படை ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒரு இதில் போகுது, ஒரு வார்க்கே போகுதுன்னா அதுக்கு வேற, பட் ஏரோபிக்ஸுக்கு வேற அப்படின்ற மாதிரி பார்க்கணுமா? எப்படி சொல்றீங்க? இல்லை, விமானப்படை இப்போ ஒரு வார்க்கு போகிறப்ப இவங்களோட ரோல் என்ன? ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் சொல்றீங்களா? இவங்க இப்போ இந்த விமானங்கள் இயக்கக்கூடிய பைலட்ஸ், இது ஒவ்வொரு எல்லா பைலட்ஸுமே they will involve in war time. Okay. All will be in front line. Okay. ஆபரேஷன் பேசிஸ்க்கு போயிடுவாங்க. பட் இந்த சாகசங்களுக்கு சிலர் மட்டும் தான் தேர்வு பண்ணுவாங்க. என்ன கிரேட்ல சார், என்ன மாதிரியான கிரைட்டீரியா அது? அது வந்து ரேட்டிங் இருக்கு பைலட்ஸுக்கு, ஒயிட், கிரீன் அண்ட் மாஸ்டர் கிரீன். ஸோ எல்லா பைலட்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் லெஃப்டினன்ட் அண்ட் அபவ் ஒன்லி அண்ட் அப் டு குரூப் கேப்டன் தே வில் கோ ஃபார் ஏரோபேட்டிக்ஸ். தே ஆர் ஒன்லி பர்மிட்டட். அண்ட் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியே தே வில் பி சர்டிஃபைட் ஃபார் தட். அண்ட் மெயின்லி த ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்கூல் இஸ் தேர் இன் தாம்பரம். ஓகே. ஸோ அதில் ட்ரெயின்ட் ஆகிட்டு வரவங்க தான் மெயினாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. திரு கருணாநிதி சார் அவர்கள்ட்ட இந்த விமான
ஓட்டுறதுல இப்போ வந்து நிறைய இது இருக்குது. இப்போ நம்ம நார்மலான வீரர்கள் வந்து இறங்கி வரதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஃபைட்டர் ஜெட்ஸ் வர்றதையும் பார்க்குறோம். ஸோ இவங்களை எப்படி கம்பைன் பண்ணுவாங்க? ஏன்னா வந்து இப்போ விமானத்தில் வர்றவங்க எல்லாமே விமானப்படையை சேர்ந்தவங்களா, இல்லை வந்து இப்போ அங்கேருந்து இறங்கி வரக்கூடியவங்க? ஏன்னா வந்து ஒரு ராணுவ வீரர்களை வந்து இந்த விமானங்கள் வந்து கொண்டு வரும். ஸோ இந்த மல்டிபிள் ரோல்ஸ் எப்படி அது ப்ளே பண்ணும்? விமானப்படை வந்து சாகசங்கள் செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது வந்து ஆபத்து காலங்களில், அதாவது ஒரு பேரிடர் நடக்கிறது என்றால் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு மீட்பு பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும். அந்த மீட்பு பணிக்கு தேவையான மற்ற உபகரணங்களை எடுத்து செல்லும். அப்போது சப்போஸ் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வந்துட்டு சோல்ஜர்ஸை நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா ஆர்மி சோல்ஜர்ஸையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் வகையான ஏர்கிராஃப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். போர் விமானங்களுடைய ரோலே தனி, அது வந்து சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் வராது. ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் போக முடியாத, அதாவது சரக்கு விமானங்கள் போக முடியாத இடங்களுக்கு உள்ளே சென்று உதவிகரமான, இப்போ வயநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளம் வந்தது, வெள்ள சூழலுக்கு உள்ளே போகிறதுக்கு ஹெலிகாப்டர் தான் உதவிச்சது. 2015 வெள்ளத்தை பார்த்துருப்பீங்க, சென்னையில் தாமிரத்தில் ஒரு வீட்டு மொட்டை மாடியில் வாட்டர் டேங்குக்கு மேலே ஒரு கர்ப்பிணி பெண்ணை நம்ம ரெஸ்கியூ பண்ணதை பார்த்துருப்பீங்க, அது ஹெலிகாப்டர் தான் பண்ணிச்சது. ஸோ ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாதிரி ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறதா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறதா அப்படின்றது பீஸ் அமைதி காலங்களில். போர் வரும் காலங்களில் அது டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஹெலிகாப்டர் வந்து இன்னும் சொல்ல போனால் எதிரியோடைய லொக்கேஷனுக்கு ரொம்ப க்ளோஸாக போண்டு இருக்குன்றத ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்து போவாங்க. அது தனி ரோல். அது ஃபைட்டர்ஸ் ஆல் த டைம் வந்து எனிமி ஏரியாவை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு, எனிமி ஏர்கிராஃப்டை துரத்துறதுக்கு, இல்லை அதை சுற்றி வீழ்த்துறதுக்கு, அது விஷயமா அதில் அவங்க ட்ரெயின் ஆகும். இந்த மேலேருந்து இறங்கி வராங்க, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொதுமக்களாக பார்க்குறோம். அந்த ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி வராங்க, அவங்க ராணுவப்படை வீரர்களா, விமானப்படை வீரர்களா, அவங்க வந்து களத்தில் நேரடியாக சண்டை போடுவதற்கான டைரக்ட் வாரில் எப்படி இருப்பாங்க அவங்களோட ரோல்? மண்டோஸ் ரங்கநாதன் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலி விமானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கேட்டகரியாக பார்க்கணும். ஒரு சாதாரண ஒரு லேமேனாக அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று டிரான்ஸ்போர்ட்டர், ஒன்று ஃபைட்டர். இப்போ டிரான்ஸ்போர்ட்டருக்கு என்ன ரோல், ஃபைட்டருக்கு என்ன ரோல்ன்றது நம்ம வந்து கொஞ்சம் உள்நோக்கி அதை பார்க்கலாம். இப்போ ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ன்றது வந்து சண்டை போடுறதுக்காக இருக்கிறது. இப்போ டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ன்றது வந்து சண்டைக்கு உதவுறதுக்காக இருக்கிறது. அப்படின்னும் போது வந்து இப்போ நீங்க இப்போ ஈஸ்டர்ன் லடாக்ல வந்து நம்ம சைனாவோட நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் மாதிரி இருக்கு. இப்போ ஈஸ்டர்ன் லடாக்ல வந்து சடனா உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு சார், இப்போ நம்ம காட்சிகளை பார்க்கிறது ஏர்பேஸ்ல இருந்து வரக்கூடிய காட்சிகள், அங்கே விமானங்கள் வந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நெடுமாறன் சார், இப்போ என்ன ஃப்ளைட் அது வந்துட்டு இருக்கு? என்ன ஆகாஷ் கங்கா டிராப் பண்றாங்க. இப்போ ஓகே, ஆகாஷ் கங்கா டீம் இருக்கு இல்லையா, அந்த பேரா ஓகே, அவங்க டிராப் பண்ற ஏர்கிராஃப்ட்டுங்க இது. ஓகே, ரங்கநாதன் சார், இப்போ இந்த கோஸ்டலோட ரோல் என்ன சார்? இந்த கோஸ்ட் கார்ட் ஷிப் வந்து நம்மளோட ஆக்சுவலி இப்படி ஒரு ஈவெண்டிங் நடக்கும்போது வந்து நம்மளோட கோஸ்ட்டை வந்து சேஃபாக வைக்கிறதுக்காக ஏற்கனவே வந்து கோஸ்ட் கார்ட் அண்ட் நேவி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெரினாலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு மெரினா வரைக்கும் ஒரு விதமான ஒரு பிளாக்கேட், ஒரு தடையை உண்டாக்கியிருப்பாங்க ஏற்கனவே. ஏன்னா ஒரு அன்னசரியா ஏதோ ஒரு புதுசாக ஒரு நீங்கள் மும்பை அட்டாக்கப்போ பார்த்துருக்கலாம் இல்லையா, மும்பை அட்டாக்கில் வந்து ஒரு தனி ஷிப் வந்துச்சு, அதுல இந்த டெரரிஸ்ட் உள்ள வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கட்டாயமாக நம்ம தமிழ்நாடு போலீஸ், அவங்களோட கோஸ்டல் டிபார்ட்மெண்ட், கோஸ்ட் கார்டு, நேவி, இவங்க எல்லாரும் இணைந்து இப்படி ஒரு ஒரு கட்டாயமா அதுல வந்து இந்த மாட்டத்துல கப்பலுக்கும் அந்த தடை இருக்குமா? கப்பல் நார்மலான வெசல்ஸ் எல்லாம் வர முடியுமா, முடியாதா? வரும் சார். அவங்க அது இப்போ சென்னை போர்ட்டுக்கு வர வேண்டிய கமர்ஷியல் மர்ச்சன்ட் ஷிப்ஸ்லாம் கட்டாயமா வந்துட்டு போகும், அதுங்களுக்கு தடை இருக்காது. பட் சிஏ வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு மாதிரி ஒரு பிரிஸ்டேனா அதில் வந்து வேற யாரும் புதுசாக வராமல் இருக்கணும், அப்படி ஒரு அங்கேருந்து எந்த ஒரு த்ரெட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணி கடைசி ஒரு வாரமாகவே கட்டாயமாக தமிழ்நாடு போலீஸும் சரி, அவங்க கோஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் சரி, கோஸ்ட் கார்டும் சரி, இந்த ஒரு பிளாக்கேட் ஏற்கனவே அமைச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, கருணாநிதி சார், இப்போ வரக்கூடிய விமானங்களுடைய பங்களிப்பு என்ன? இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஏர்கிராஃப்ட் வந்துட்டு ஆகாஷ் கங்கா அப்படின்னு ஒரு நம்ம பேரா ட்ரூப்பர்ஸ் ஒரு டீம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்குது. ஓகே, இந்த ஆகாஷ் கங்கா இந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாகச நிகழ்ச்சி நடத்தி இது காமிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எதிரி நாட்டுகளில் வந்து அட்வான்ஸாக உள்ள இறங்க போகும்போது இதே இதில் கமாண்டோஸ் உள்ள போவாங்க. ஓகே, இது வந்து கிளைடர் அவங்க இல்லை ஒன்லி பேராசூட்? அவங்க பேராசூட் ஜம்பர்ஸ், அவங்க ஸ்கை டைவிங் பண்ணுவாங்க, பேரா ஜம்ப் பண்ணுவாங்க. ஓகே, இதனுடைய சிறப்பு ட்ரைனிங் சென்டர் வந்து ஆக்ராவில் இருக்குது. ஓகே, ஆக்ராவில் இந்திய விமானப்படை நிலையத்தில் இது நடத்துகிறாங்க. இந்த பயிற்சி பெற்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு
200 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தில் இருந்து ஃப்ரீ ஃபாலாக ஜம்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து போய் லேண்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுமோ அதை இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு போகிறாங்கன்னா பேரா ஜம்பிங் பண்ணி உள்ளே போய் அவங்கள காப்பாற்ற போகலாம். இல்லை எனிமி அட்டாக்கு நம்ம போண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதே பேரா ஜம்பர்ஸ் மூலமாக கருட்ஸ்னு இருக்கிறாங்க, அதாவது பிளாக் ஹேட்ஸ் சிவிலில் இருக்கிற மாதிரி கருட்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் உள்ளே இறக்கி விடலாம். ஸோ இது மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது இந்த பேரா ஜம்பிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே சாகசத்துக்கு மட்டும் இல்லை, சில நேரங்களில் சாதிக்கும். நிறைய படங்களில் கூட பார்த்துருக்கோம், எதிர் நாட்டுடைய முகாமுக்கு வெளியில் ஒரு மலை இருக்கும், அந்த மலையில் இறங்கிடுவாங்க, அங்கேருந்து வீரர்கள் நடந்து போவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம் சார், இப்போ வந்து இதற்கான பயிற்சி எவ்வளோ நாள் நடக்கும் சார்? ஏன்னா இது கடலுக்கு மேலே பறந்துட்டு இருக்கு, அங்கேருந்து குதிக்கிறாங்க, கரைக்கு வர்றாங்க. ஸோ கொஞ்சம் தப்புனா கூட கடலில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சார், இது மோர் தென் 6 months ட்ரைனிங் இருக்குது அவங்களுக்கு. பேரா ஜம்பர்ஸுக்கு 6 months ட்ரைனிங். இதில் செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. 6 months ட்ரைனிங் இன் ஆக்ரா. ஸோ அதில் இனிஷியலாக அந்த ஃபியரை போக்குவாங்க ஜம்ப் பண்ணுறதுக்கு. whoever is courageous, those people are only selected. இப்போ அந்த ட்ராப் பண்ணும்போது ஃபிசிக்கலி நல்ல ட்ரைனிங் கொடுத்து ட்ராப் பண்ணுவாங்க. அந்த ட்ராப்பிங் வந்து ஒன்ஸ் இட் இஸ் டேக்கன் ஆஃப், ஏர்கிராஃப்டில் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தே ஹாவ் டு ஜம்ப். ஓகே, தே கேனாட் எஸ்கேப். ஸோ ஒரு புஷ் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பர்டிகுலர் அல்டிடியூடில் தான் அந்த பேராசூட் ஓப்பன் ஆகும். ஸோ இஃப் இஸ் ஆக்சுவலாக அந்த கண்ட்ரோல் வந்து அவர் கையிலேயே இருக்கும். ஈ கேன் ஓப்பன் த பேராசூட். பட் ஹை ஆல்டிடியூடில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா லேண்டிங் வந்து டிலே ஆகும். ஓகே, அதனால அந்த டிலேவே அந்த பேராசூட்டில் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இஃப் இஸ் ஃபெயில் டு புல் தட் ஹேண்டில், இட் வில் கெட் ஆப்ரேட்டட். ஸோ அவங்க எப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க பொறுத்தா எங்கே இறங்குறாங்கிற வரைக்கும் டிசைட் ஆகும். நம்பர் 2 வந்து பேஸ்ட் ஆன் த விண்ட் டைரக்ஷன். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் இடத்துல அவங்க லேண்ட் பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த விண்ட் டைரக்ஷன் ஒன்லி தே வில் ட்ராப். ஸோ தே வில் கோ ஃபார் த ட்ரையல் ஃபர்ஸ்ட். ஸோ விண்ட் டைரக்ஷன் வில் பி ஸ்டடிட். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ராப் பண்ணுவோம். சார், இதில் வந்து இன்னைக்கு வந்து மழைலாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான திருக்கரணை சார், வானிலையில் மழை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க சென்னைக்கு. ஸோ இந்த காற்று இதெல்லாம் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நடத்த போகிறோன்றா இதுக்கான அனுமதியோ எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் கணிச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக விமானப்படையில் பல வகைகள் இருக்கிறதுல இந்த வானிலையை பற்றி ஸ்டடி பண்ணுறதும் இருக்குது. ஸோ இந்த தேதியை குறிப்பிட்டு இந்த இதில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உபகரணங்கள் சேட்டலைட் சப்போர்ட்டோட இருந்து கண்டிப்பாக இந்த டைமில் இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும், நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த சர்ஃபேஸ் உண்டு இன்னைக்கு டேட்டில் கிரிக்கெட்டுக்கே வந்துட்டு பவுல் பண்ணும்போது வந்து ஸ்பீட் ஆஃப் த விண்ட் வந்து அவங்க கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு இருக்கும்போது ஹெலிகாப்டர்ஸ் அதில் அவ்வளோ ஹைட்டில் இருந்து வரும்போது 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கக்கூடிய ஒரு பிளேனில் இருந்து அவன் ஜம்ப் பண்ணி பர்டிகுலர் பாயிண்டில் இறங்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து விஐபி டயஸுக்கு முன்னாடி வந்து இறங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படின்னு வரும்போது அந்த ஸ்பீடு விண்ட் ஸ்பீடு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பக்கமாக வந்து ஒரு டெக்னிக்கலி அப்கிரேடட் ஒரு ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்க வந்து இறக்குறாங்க. ஸோ இது எல்லாமே சென்னை மெரினாவில் நீங்கள் இந்த மாதிரியான காட்சி எப்போ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. குறிப்பிட்ட பகுதியில் மக்கள் கடலாக மாறி இருக்கிறாங்க. வானை நோக்கி அனைவருடைய கண்ணும் காணப்படுகிறது. அங்கே விருந்தினர்களும் வர தொடங்கி விட்டாங்க. தமிழக முதலமைச்சர் இன்னும் சில நிமிடங்களில் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஆளுநரும் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார். வீரர்கள் வந்து குறிப்பிட்ட இலக்கை பாதுகாப்பதற்காக, அதாவது ஒரு எல்லையில் இறங்கி குறிப்பிட்ட இலக்கை பாதுகாப்பதற்காக வருவது போன்ற நிகழ்வு திரு ரங்கநாதன் சார் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன நடக்குது, வீரர்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பாக பண்றாங்க? அதாவது இது வந்து ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி, அதாவது ஒரு தீவிரவாதத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம ஒரு ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு 5 தீவிரவாதியோ அப்படி ஒரு உட்காந்துருக்காங்க, ஒரு ஹாஸ்டேஜ் அங்கே வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இன்ஆக்சசிபிள் எங்கேயோ தள்ளி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றோம், பாகிஸ்தானுக்குள்ள போய் ஒரு 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் உள்ள போய் பண்றோம். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஹெலிகாப்டர் பேஸ் பண்ணி வீரர்களை வந்து அந்த 80 கிலோமீட்டர் கால்நடையா போகாம அவங்க வந்து பேரா டிராப் மேலேருந்து டிராப் பண்ணி ப்ரிசிஷனா
இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸும் ட்ரைனிங் இருக்கும். அவங்க எந்த இடத்துல கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணால் எப்போ வந்து அந்த கரெக்டான அந்த ஒரு 100 மீட்டர் இல்லை 150 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ஸ்குவாட் ஒரு 12 பேர் இறங்குறாங்க மேலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க ஒரு 100 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து லேண்ட் ஆவாங்க. இப்போ இது ஒரு ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் மாதிரி. இப்போ அங்கே இறங்கின அப்புறம் அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபாஸ்ட்டாக அவங்க அந்த பேராஷூட்டை வந்து மடிச்சு கீழே வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எக்யூப்மெண்ட் டக்குன்னு அவங்க ரைஃபிள் எடுத்துட்டு எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு கியர் எடுத்துட்டு இப்போ அவங்க அந்த பெரிமீட்டர் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பெரிமீட்டர் செக்யூர் பண்ணிருக்காரு. அவர் பொசிஷன் எடுத்து உட்காந்துருக்காரு. எதுக்குன்னா இஸ் செக்யூர் த பெரிமீட்டர். இப்போ அதுக்கடுத்து இவங்க அவங்க அந்த ஸ்குவாட்ல எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். அடுத்தது யார் இது என்ன பண்ணும்? இப்போ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து போயிட்டு ஒரு கிரனேடை லாப் பண்ணி கதவை இடிச்சு உடச்சி ஒரு கிரனேடை லாப் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள போய் அதை சர்ச் பண்ணி ஹாஸ்டேஜ் அங்க இருக்கிறவங்களை வந்து பாதுகாப்பா வெளில கூட்டு வரணும் இல்லையா? நம்ம அந்த டெரரிஸ்ட்டை அழிக்கணும்ன்றது ஒரு கட்டாயமான விஷயம். அது கூட வந்து அந்த ஹாஸ்டேஜ் ரெஸ்கியூவும் கரெக்டா பண்ணணும் இல்லையா? அப்படி ஒரு இது தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து இந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். Operation from the helicopters, which is a rapid rope descent technique from a hovering helicopter and is used for rapid deployment of troops when landing is not feasible due to space constraints. AN-32 பாத்ஃபைண்டர் குழுவினால் இலக்கு ஏற்கனவே பாதுகாக்கப்பட்டுள்ளதால் ஹெலிகாப்டர்களில் இருந்து ஸ்லிதர் செய்யப்பட்ட கமாண்டோக்கள் இலக்கு பகுதிக்குள் நுழைந்தவுடன் இந்த ஆபரேஷன் தொடங்கும். ஸ்லிதரிங் என்பது ஒரு மிதக்கும் ஹெலிகாப்டரில் இருந்து விரைவான கயிறு வம்சாவளி நுட்பமாகும். மேலும் தரை இறங்குவதற்கு சாத்தியமில்லாத போது ட்ரூப்புகள் விரைவாக அனுப்ப இது பயன்படுகிறது. The helicopters, equipped with heavy machine guns and rockets, will sanitize the area and give suppressive fire to neutralize threats in the vicinity before the planned insertion. After the insertion, once the last trooper is on ground, the commandos will proceed with offensive action to neutralize the threat and rescue the hostage. கனரக இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் ராக்கெட்டுகள் பொருந்திய ஹெலிகாப்டர்ஸுடன் நமது வீரர்கள் லாவகமாக அவ்விடத்தில் இருந்து பணைய கைதிகளை மீட்பார்கள். Ladies and gentlemen, please turn towards the right. Can you see the Mi-17 helicopters, lethal force of the Indian Air Force carrying our Garud commandos? Please put together a round, loud of applause. Watch out for these rock-solid platforms. As with immense pride and purposeful strides, the Mi-17 V5 are making their way closer to us. 17, I think so. In the helicopters உடைய ரோல் என்ன சார்? சார் இது வந்து லோ லெவல் அட்டாக். ஓகே. லோ லெவல் அட்டாக்காக பயன்படுத்துவோம். Mi-17 லோ லெவல் அட்டாக். ஆக்சுவலா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்க்கு வந்து சம் அல்டிட்யூட் இஸ் தேர். ஓகே. அந்த அல்டிட்யூட் வரலனா அதல போய் அட்டாக் பண்ண முடியும். மற்றதெல்லாம் வந்து நீங்க Mi-17 as well as Mi-25 ல தான் நம்ம கிரவுண்ட் லெவல் அட்டாக் போக முடியும். வெரி லோ. அது மாதிரியான இடத்துக்கு பயன்படுத்துறதுக்காக தான் இது. பிளஸ் கமாண்டோஸும் டிராப் பண்ணலாம் இல்ல. ஓகே. கமாண்டோஸும் டிராப் பண்ணலாம். மினிமம் ஸ்ட்ரென்த் வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி நீங்க ஆபரேஷன் லொகேஷனுக்கு நம்ம எடுத்து போய் டிராப் பண்ணிக்கலாம். ஓகே. தொடர்ந்து இந்த காட்சியோட நேரலையை நம்ம பார்க்கலாம். Mi-17 முகுல் மகாஜன் மற்றும் ஸ்குவாட்ரன் லீடர் ஜிம்மி ஆகியோர் இயக்கி வருகின்றனர். While closing in towards the grandstand, the helicopters are also losing height and descending to 200 feet while flying at 185 km/h. The helicopters have commenced their approach for the induction of the commandos next to the target area. You will now see the aircraft shall become stationary at its location. This state of becoming stationary in the air at a point in space is called hover. காற்றிலே நிலையாக இருப்பதை இப்பொழுது நீங்கள் காணலாம். ஹெலிகாப்டர்ஸ் காற்றிலே நிலையாக நிற்பதை இப்பொழுது நீங்கள் காணலாம். விண்வெளியில் ஒரு புள்ளியல் காற்றில் நிலையாக இருக்கும் இந்த நிலை மிதவை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இது ஹவரிங் ஆபரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள்லாம் கடல்லையே ஸ்விம்மிங் போடுறவங்க, நாங்கள்லாம் காத்துலயே ஹவரிங் போடுறவங்கல்ல. பெரிய கரகோஷம் இந்த வீரர்களுக்காக. Please keep your eyes glued to the helicopters carrying the commandos of 610 Garud flight, who shall now be skillfully slithering into the target area in buddy pairs.
தயவு செய்து 610 கருட் ஃபிளைட்டை நோக்கி உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். இவர்கள் மிகவும் துல்லியமாக ஸ்லிதரிங் ஆபரேஷன் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். The first buddy pair shall be taking the positions to safeguard the helicopter. Continue 160. 4 pairs are இன்னைக்கு வந்து திமுகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் வேற யாருமே இல்லை. அவ விஜயால எங்களுக்கு ஒரு பதற்றம் இல்லை, ஆனா திமுக கவலைப்படுது. மதத்தை பற்றி கேள்வி கேட்பதற்கு உங்க கட்சியை கடைசியா முடிச்சு வைக்கிறதுக்கு வந்திருக்கிற நல்ல தலைவர். பாஜக மட்டும்தான் வேல் யாத்திரை நடத்தணுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு இந்த முருகன் மாநாடு நடத்தக்கூடாதா? கடவுள் மறுப்புன்னா எல்லா கடவுளும் மறுப்பு தான். அதுனா தமிழ் கடவுள் மட்டும் ஏற்பு, தெலுங்கு கடவுள் மட்டும் மறுப்பு முடியாது. கதம் ஒருங்கிணைப்பு இணைப்பெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு ரூல் அவுட் பண்ணிட்டாரே, வீட்டோ பண்ணிட்டாரே. இனி என்ன வேலை ஒருங்கிணைப்புகள்லாம்? அதிமுகங்கிறது உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சி. இந்த அடிமையை நீங்கள் தண்டிக்க வேண்டும். இவனுக்கு தண்டனை இல்லை. இவன் தான் தனானந்தனின் அருமை சகோதரியை காப்பாற்றி இருக்கிறார். என் அன்பு சகோதரியின் மெய்காப்பாளன் வேலையை நீ செய்வாய். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. புதைக்கப்படும் விவசாயி. உங்களுக்கு குதிரையில் சவாரி செய்ய தெரியாத பொழுது நீங்கள் ஏன் அதன் பக்கத்தில் செல்கிறீர்கள்? குதிரை மீது சவாரி செய்து காட்டு. நான் ஒப்புக்கொள்கிறேன். செய்து காட்டு. சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. பவர்ட் பாய் லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா. உங்கள் சத்யாவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் உங்களது பழைய டிவி, ஃபிரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் புதிய தங்க நகை பிரிவு பவுனுக்கு ரூபாய் 800 தள்ளுபடி. மேலும் 1 கிராம் தங்கத்திற்கு 1 கிராம் வெள்ளி இலவசம். ஜெயச்சந்திரன் இணைந்து வழங்குவோம். இந்த பண்டிகைக்கு அசல் அல்போன்சா சாறு உள்ள மாம்பழங்கள் நிறைந்த மாசாவை கொடுங்க. பிரியமானவங்களாக்கிக்கங்க. உங்கள் லலிதாவில் தங்க நகைகள். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் புலியை போல் உங்கள் முன்னால் கருட் கமாண்டோஸ் பொறுமையாக செல்வதை நீங்கள் அனைவரும் பார்க்கலாம். And here our commandos have moved towards their final position. Can you see the sentries of the anti-national element guarding the structure? They are going to be silenced and neutralized by our brave heroes. There they silence the sentries, absolutely capturing them with one blow. That's the power of Indian Air Force. கமாண்டோக்கள் தேச விரோத சக்திகளை நடுநிலையாக்குவதை நீங்கள் பார்க்கலாம். இதோ உங்கள் முன்னால். As you have seen, the Garuds have carried out the sentry silencing procedure. Tracks shall move for room intervention procedure. சென்ட்ரி சைலன்சிங் ப்ரொசீஜரை வெற்றிகரமாக செய்த பிறகு மீதமுள்ள 8 படை வீரர்கள் 2 தடங்களில் பிரிக்கப்பட்டு பகுதி இடையூறு நடைமுறை, அதாவது ரூம் இன்டர்வென்ஷன் ப்ரொசீஜரை மேற்கொள்வார்கள்.
Garuds have entered the building and heavy firing is on from both the sides. கருட்கள் கட்டிடத்திற்குள் நுழைந்துள்ளன. இரு தரப்பிலிருந்தும் பலத்த துப்பாக்கிச் சூடு நடந்து வருகிறது. The commandos have neutralized the anti-national elements and have secured the hostage now. However, authentication procedure for the hostage is in progress. Our defense forces are absolutely dynamic, yet stickler for the procedures. கமாண்டோக்கள் தேச விரோத சக்திகளை நடுநிலையாக்கி பனை கைதியை பாதுகாத்துள்ளனர். இருப்பினும் பனை கைதிக்கான அங்கீகார செயல்முறை நடந்து வருகிறது. Symbolizing victory of our brave Garud commandos, the Akash Ganga team is carrying out a display jump. This bold descent symbolizes the successful capture of the objective by our brave Garud commandos. With precision and courage, they represent the spirit of unity and determination. அன்பு மக்களே, நமது துணிச்சலான கருட் கமாண்டோக்களின் வெற்றியை குறிக்கும் வகையில் ஆகாஷ் கங்கா பாரா ஜம்ப் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. Can you see our 8 paratroopers approaching from high above the sky towards the target area, symbolizing our victory? Well, last time you infused a lot of josh in our commandos on the ground. This time it is an opportunity for you to clap so loud that it reaches our commandos in the air on my countdown of 3. 3, 2, 1, clap now! சென்னை உங்களின் கரகோஷம் வானம் வரை செல்லட்டும். நான் 1, 2, 3 என்று கவுண்ட் செய்யும் பொழுது உங்கள் அனைவரின் சத்தம் வானம் வரை செல்லட்டும். 1, 2, 3. நமது ஆகாஷ் கங்கா குழுவினர் சென்னையின் வானத்தை அலங்கரிக்கும் வகையில் உங்கள் முன்னால் சிறிது நொடியில் தரையிறங்குவனர். அப்பொழுது அனைவரும் பலத்த கரகோஷத்தை எழுப்பி அவர்களை வரவேற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Flying the Air Force flag and tricolored parachute is Wing Commander A.K. Yadav with more than 1,800 jumps to his credit. Please give him a huge round of applause with the Air Force flag depicting the motto of the Indian Air Force. 3 வண்ண பாராஷூட்டில் விமானப்படை கொடியை பறக்க விடுபவர் விங் கமாண்டர் A.K. யாதவ். 1800க்கும் மேற்பட்ட பாராஜம்ப் பெருமை இவரை சேரும். இந்திய விமானப்படையின் குறிக்கோளை சித்தரிக்கும் விமானப்படை கொடிக்கு தயவு செய்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்கள். வீரரே வாழ்க வாழ்க, மார்தட்டி உறக்க சொல்வோம் ஜெய் ஹிந்த். Right above you is Wing Commander A.K. Yadav flying in the tricolored parachute carrying the Pride Indian Air Force flag depicting the motto of the Indian Air Force, touch the sky with glory. So Chennai, how's the Josh? I can't hear you, the Josh is missing. How's the Josh? Good. Just above the Air Force flag, we have Warrant Officer Anil with more than 900 jumps to his credit, displaying the tricolored parachute. There's he landing.
vehicle with colorful streamers in a tricolored parachute with more than 500 jumps to his credit, and also Warrant Officer Vishal Verma in a tricolored parachute with more than 1100 jumps to his credit. அடுத்த 500க்கும் மேற்பட்ட ஜம்ப்ஸ்களை செய்த சார்ஜென்ட் காக்கல் மற்றும் 1100க்கும் மேற்பட்ட பாரா ஜம்ப் செய்த வாரண்ட் ஆபீசர் வி வர்மா 3 வண்ண பாராசூட்டுகளில் பறந்து வருகின்றனர். உங்கள் முன்னால் ஒரு பலத்த கைதட்டல் சென்னை. அடுத்து ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் பவன் இந்தோரா சிவப்பு மற்றும் வெள்ளை பாராசூட்டில் வருவதை காணலாம். இவர் 750க்கும் மேற்பட்ட பாரா ஜம்ப்ஸ் செய்துள்ளார். Next we have Junior Warrant Officer Pavan Indora displaying the red and white parachute with more than 750 jumps to his credit. Junior Warrant Officer Pavan Indora is also carrying the Akash Ganga flag. ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் பவன் இந்தோரா அவருடன் ஆகாஷ் கங்காவின் கொடியை எடுத்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். அவர் தரையிறங்கும் போது அனைவரும் என்னுடன் சொல்லுங்கள், ஜெய் ஹிந்த். இன்னொரு முறை ஜெய் ஹிந்த். இன்னொரு முறை ஜெய் ஹிந்த். அடுத்தபடியாக ட்ரையோ என்று அழைக்கப்படும் 3 canopies stack formation வருகிறது. இது மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களால் மேற்கொள்ளப்படும் மிகவும் கனிமையான செயலாகும். இந்த அமைப்பு சென்னையின் நீலவானத்தில் மூவர்ண கொடியை பின்பற்றுகிறது. Coming in next is a 3 canopy stack formation, also known as the trio. Flying the saffron canopy depicting the strength and courage is Wing Commander Rahul Jha, symbolizing the peace, unity and truth. Flying the white canopy is Warrant Officer R.K. Tiwari with more than 1200 jumps to his credit. Depicting the abundance, growth and prosperity of the land, flying the green canopy is Master Warrant Officer C.K. Krishna with more than 1200 jumps to his credit. சாஃப்ரன் வண்ணத்தை பறக்க விடுவது வலிமை மற்றும் தைரியத்தை சித்தரிக்கிறது. இதை விங் கமாண்டர் ராகுல் ஜா தலைமை தாங்குகிறார். அமைதி, ஒற்றுமை மற்றும் உண்மையின் அடையாளமாக வெள்ளை நிறத்தை பறக்க விடுகிறார் வாரண்ட் ஆபீசர் R.K. திவாரி. நிலத்தின் மிகுதியை, வளர்ச்சியை, செழிப்பான சித்தரிக்கும் வகையில் பச்சை நிறத்தை பறக்க விடுவர் வாரண்ட் ஆபீசர் C.K. கிருஷ்ணா. Brace up for a lower and closer action. All eyes on this formation as they T-link right in front of you, and let the ground shake with the magnitude of your applauses. உங்கள் கைத்தட்டல்களால் இந்த அரங்கமே அதிரட்டும். சென்னை ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா இவர்களுக்காக? எப்படி இருந்தது சென்னை? என்ஜாய் பண்றீங்களா? அப்படியே ஒரு தடவை கொடைய தூக்கி ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். கீப் தி ஜோஷ் ஹை. ஓகே. சென்னை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அழகான அறிவிப்பு. மூனை முத்தமிழ், மும்மதம் மும்மொழி, யானை முன் வந்து எதிர்த்தவன் யாரடா என்றார் ஒட்டக்கூத்தர் எனும் பெரும் புலவர். ஆம், இயல், இசை, நாடகம் என்ற 3 அடங்கிய இந்த முத்தமிழ் தாய்க்கு பெருமை சேருங்கள். Ladies and gentlemen,
Air Chief Marshal A.P. Singh, Param Vishisht Seva Medal, Ati Vishisht Seva Medal, Chief of the Air Staff and Mrs. Sarita Singh have arrived. Ladies and gentlemen, before we commence the further proceedings, let us orient ourselves with this venue and the flying environment. We are seated facing the expansive and beautiful Marina Beach while facing easterly direction. We would now be orienting you with the landmarks around the venue and shall be announcing the approach of the flying formations with reference to these landmarks. Towards the south, that is your right, is the Chennai lighthouse, and towards the north, that is on your left, is the bustling Chennai port. We are about to witness a beautiful orchestration of over 50 aircraft flying from 7 air bases. The aircraft flying today will vary from relatively slow-moving helicopters to transport aircraft, right up to supersonic fighter jets. Most of the formations would approach the grandstand from our right. Some of the formations will also be flying in from other directions, which will be announced from time to time to ensure that you capture and enjoy each and every maneuver. பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் இந்த சாகச நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் நாம் இந்த இடத்தை பறக்கும் சூழலுடன் இணைத்து பார்ப்போம். கிழக்கு திசையில் விரிவான மற்றும் அழகான மரீனா கடற்கரையை எதிர்கொண்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். தெற்கு திசையில், அதாவது உங்கள் வலதுபுறத்தில் சென்னை லைட் ஹவுஸ் மற்றும் வட திசையில், அதாவது உங்கள் இடதுபுறத்தில் பரபரப்பான சென்னை துறைமுகம் அமைந்துள்ளன. 7 விமான தளங்களில் இருந்து பறக்கும் 50க்கும் மேற்பட்ட விமானங்களின் அழகான சாகசங்களை நாம் காண உள்ளோம். இன்று பறக்கும் விமானங்கள் மெதுவாக நகரும் ஹெலிகாப்டர்கள் முதல் போக்குவரத்து விமானங்கள் மற்றும் சூப்பர்சானிக் போர் விமானங்கள் வரை மாறுபடும். So Chennai, our pilots who can see you from high above the skies have conveyed their message that they are absolutely elated to have such an enthusiastic and fantastic crowd on the Marina Beach today. As we build up the tempo, we await arrival of the chief guest, the Honorable Chief Minister. விமானப்படையின் 92ஆம் ஆண்டு சாகசம் சென்னை மெரினாவில் நடக்கிறது. விமானப்படையினுடைய சாகசம், வீரர்கள் எவ்வாறு பாதுகாப்பார்கள், எவ்வாறு மீட்பார்கள் அப்படின்றத செய்து காட்டினார்கள். இதனுடைய தொடக்க நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். தமிழக முதலமைச்சர் இந்த விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு வருவதை காட்சிகளில் நாம் பார்க்கிறோம்.
கிட்டத்தட்ட 7 விமான தளங்கள்ல இருந்து இதற்கான 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து சென்னையினுடைய வான்பேஸ்ல ஒவ்வொன்றாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வருகிறது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பார்த்த என்னுடன் இருக்கும் சக வர்ணனையாளர் உங்களுடன் பேச விரும்புகிறார், அதுவும் தமிழில். செந்தமிழர் நாடினம் போதினிலே என்பத்தேன வந்த பாயதோ காதினிலே இத்தமிழ் வரிகள அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு அன்பு சமர்ப்பணம். On behalf of Chief of Air Staff, Air Chief Marshal A.P. Singh and all personnel of the Indian Air Force, we extend a very warm welcome to the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin, for gracing this occasion by his esteemed presence. We are also grateful for having with us today the Council of Ministers and the members of Parliament. Chief of Air Staff, Air Chief Marshal A.P. Singh, பரம் விஷஸ் சேவா மெடல், அதிவிஷஸ் சேவா மெடல் மற்றும் இந்திய விமானப்படையின் அனைத்து பணியாளர்களின் சார்பாக இந்த நிகழ்வுக்கு அழகூட்டி வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நன்றியுடனும் பெருமையுடனும் வரவேற்கிறோம். இந்திய விமானப்படை சார்பிலாக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பணிவன்புடன் வரவேற்கிறோம். Ladies and gentlemen, please look on to your left towards the Chennai port. Approaching the beach is the Dhwaj formation of 4 Chetak helicopters trooping the national flag of India and the Indian Air Force ensign. The symbolic opening formation that traditionally sets the tone for the show. To your right will be call sign Puyal, one of the most formidable aircraft of the Indian Air Force, the Rafale, capable of supersonic speeds that is faster than the speed of sound. However, today, the Rafale shall be performing a high subsonic run and will be flown by Wing Commander Jaspal Singh and Squadron Leader Himanshu Chaudhary of 101 Squadron, also known as the Falcons. லைட் ஹவுஸ் நோக்கி கவனத்தை செலுத்துங்கள். புயல் என்ற பெயருக்கு பொருத்தமான இந்திய விமானப்படையின் மிக சக்தி வாய்ந்த விமானங்களில் ஒன்றான ரஃபேல் சூப்பர்சானிக் ஓட்டத்தை உங்கள் முன்னால் நடத்தவிருக்கிறது. எதிர்பார்த்த ரஃபேல் விமானம் வானை நோக்கி புறப்பட்டு விட்டது. மிஸ்டர் ரங்கநாதன் சார், ரஃபேல் எங்கிருந்து கிளம்புது, இங்க வரது கொண்டு ஆகும்? ரஃபேல் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து கிளம்புது. ஓகே, அது ஏற்கனவே கிளம்பி இருக்கும். ஆக்சுவலி நீங்க பாக்குற காட்சி வந்து அதாவது இப்போ நீங்க பாக்குற காட்சி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இது வந்து ஒரு ஏவுகணை அந்த விமானத்தை நோக்கி வருது அப்படின்னா இந்த இதால வந்து அந்த ஏவுகணை வந்து அந்த ஈட் சீக் பண்ணி அங்கே அந்த மிசைல் வந்து பிளாஸ்ட் ஆயிரும். அதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் நீங்க பாக்குற காட்சி. ஆக்சுவலி இந்த ரஃபேல் வந்து ஒரு மல்டி ரோல் காம்பேட் ஏர்கிராஃப்ட் பேர் இருக்கு. நம்ம இதை வந்து பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கோம், அது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த ரஃபேல் ஏர்கிராஃப்ட்டுக்கு நிறைய கேப்பபிலிட்டி இருக்கு. இது ஒரு 4.5 ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது. ஏன்னா அது அடுத்த 5th ஜெனரேஷன் முன்னாடி ரொம்ப அட்வான்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் இது. ஓகே, இப்போதைக்கு கூட அட்வான்ஸ் ஏர்கிராஃப்ட் இது. தொடர்ந்து காட்சிகளை பார்க்கலாம். Helicopter, the light combat helicopter Prachand in a wing formation. The formation is flown by Group Captain Nayan Shantilal Bahua with Squadron Leader P.N. Reddy. On the left is Wing Commander Mahendra with Squadron Leader Bisht, and on the right is Wing Commander Shekhawat with Flying Officer Prateek of 143 Helicopter Unit, also known as the Dhanush. லைட் ஹவுஸை நோக்கிய வரிசையில் அடுத்ததாக விக் ஃபார்மேஷனில் பிரச்சண்ட், அதாவது சுயதேசிய போர் விமானம் என்று அழைக்கப்படும் 3 லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்ஸ்களை கொண்ட சங்கம் அமைப்பு இதோ உங்கள் முன்னால். இந்த ஃபார்மேஷனில் வருவது 143 ஹெலிகாப்டர் யூனிட் தனுஷை சேர்ந்த
குரூப் கேப்டன் NS பவுவாவுடன் ஸ்குவாட்ரன் லீடர் PN ரெட்டி மற்றும் இடதுபுறம் விங் கமாண்டர் மகேந்திராவுடன் ஸ்குவாட்ரன் லீடர் பவிஷ்ட் மற்றும் வலதுபுறம் விங் கமாண்டர் ஷெகாவத்துடன் ஃப்ளையிங் ஆஃபீஸர் பிரதீக் வருகிறார்கள். கரகோஷம் கொடுத்து அவர்களை வரவேறுங்கள் மக்களே. It's time now for one of our oldest aircraft, Dakota, to take to the skies along with the new generation trainer, Pilatus PC-7 aircraft. As the father holds the hand of his child and leads the way, the Dakota leads the formation, being flown by Wing Commander A.K. Singh and Wing Commander H.D. Gala, along with Pilatus PC-7. டகோட்டா விமானம் உலகப் போர்ல பயன்படுத்தப்பட்டதுன்றீங்க, இன்னும் அது பயன்பாட்டில் இருக்கு. எக்ஸ்பிளைன். ஆமாங்க, இது உலகப் போர்லேருந்து இருக்கிற விமானம். அந்த நேரத்தில் ரொம்ப புதுசு இது. வேர்ல்டு வார் 2ல பட் இப்போ வந்து விண்டேஜ் ஏர்கிராஃப்ட். ஓகே, ஒன்லி ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக ஒரு 2 or 3 ஏர்கிராஃப்ட்ஸ் சர்வீஸபிளாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும். ஓகே, ஸோ இது மாதிரியான அக்கேஷன்ஸுக்கு ஜஸ்ட் இப்போ எக்ஸிபிட் பண்ணுறது. வேர்ல்டு வார் 2ல பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் இப்போ நம்ம பார்வைக்கு வந்து கொண்டிருக்கிறது. People of Chennai, your uproar and love is even palpable to the aircraft and the cockpit pilots, and they have been very thankful for all of that. So now we may draw your attention to the elegance of another heritage aircraft approaching from the lighthouse. That is your right, the Howard aircraft, legacy flight of the Indian Air Force. The aircraft will be flown today by Wing Commander Amit Dhopalkar and Wing Commander NDS Reddy. அன்பர்களே, இதோ பல்லவ சிம்மனும் அபராஜிதவர்மனும் ஒன்றாய் உருவெடுத்து வருவது போல் வலதுபுறம் உள்ள லைட் ஹவுஸில் இருந்து அணுகுவது பாரம்பரிய விமானம், ஹவார்ட் விமானம். The winged aircraft is making a complete 360-degree turn in front of the audience, spreading its wings in the open blue sky, being very poetic and reminding us of a poem by Rabindranath Tagore. The same stream of life that runs through my veins night and day runs through the world and dances in rhythmic measures. It is this same life that shoots joy through the dust of the earth, breaks into tumultuous waves of the oceans and clouds in the sky. வயசானாலும் ஓ ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்ன விட்டு போகல. The aircraft is now turning right to take position right in front of you, 12 o'clock for a run-in. Do not be deceived by the beautiful looks of the Howard, which has played an important role in the history of Indian Air Force. அழகாக இருந்தாலும் இந்த விமானத்தை பார்த்து மயங்கி விடாதீர்கள். 1947 1989 வரை இந்தியன் ஏர்போர்ஸில் முக்கிய பங்கு வகித்தது. Please put your hands together for a round of applause as the Howard runs in straight for an aerial salute, soaring towards the audience, offering a formal greeting to you all. All umbrellas in the sky, please. உங்கள் அனைவரும் வரவேற்கும் வகையில் உங்கள் முன்னால் ஹார்வர்ட் விமானம் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா சென்னை? Isn't that stunning, Chennai? A heritage aircraft with such rich history of India, flying over the endless Bay of Bengal, almost as if one is saluting the other. Howard has a cruising speed of about 360 kilometers per hour and is powered by a 600 bhp engine. சிறகெடுத்து வானத்தில் பட்டாம்பூச்சி போல் செல்லும் இந்த கருணாநிதி சார், இந்த ஹார்வர்ட் இந்த விமானத்தை பத்தி சொல்லுங்க. வர்ணனையாளர் சொன்னது மாதிரி பட்டாம்பூச்சி போல் பறக்கின்ற இந்த ஹார்வர்டு ஏர்கிராஃப்ட்ன்றது இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பாரம்பரியமான விண்டேஜ் ஏர்கிராஃப்ட்னு சொன்னா கூட ஏர்லி 40s 50sல இந்திய விமானப்படையுடைய அட்வான்ஸ்டு ட்ரெயினர். தொடக்க காலத்துல இதுதான் நமக்கு தெரிய வந்தது. ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. நீங்க ஓட்டிட்டீங்களா இந்த விமானங்களை? என் வயதுக்கு மூத்தது அது. ஓகே ஓகே. ஸோ இந்த விமானத்தை தான் நீங்கள் வந்து மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப்லலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய இந்த குட்டி விமானம் வந்து நிறைய டைவ் அடிச்சு எல்லாம் சாகசங்கள்லாம் செய்யறது பார்த்துருப்பீங்க. இது ஹார்வர்டு தொடர்ந்து காட்சிகள் நம்ம பார்க்கலாம், which are loved by aviation enthusiasts all across the world.
அன்பை விட சிறந்த அழகு எதுவும் இல்லை. அன்பை விட பெரிய கடவுள் யாரும் இல்லை. கதிரவுடன் சேர்ந்து அன்புடன் காலை வணக்கம் செய்கிறார் நமது ஹார்வர்ட் விமானி. All right, audience, for the one last time, very close up to you, the Harvard will be now shortly waggling its wings as a note of thank you to everyone present here today. கண்ணிமை காணொளிகளுக்கு தயாராகுங்கள். உங்கள் முன்னால் ஹார்வர்ட் விமானம். ஒரு பலத்த கைதட்டல் சென்னை. With the determination and technical expertise of IAF's maintenance crew, these vintage flying machines will fly well into another century of their lives. The Harvard will now be turning right to take position for the last run-in from 12 o'clock before exiting the show this year. தமிழ்நாட்டில் குட் பை சொல்வதில்லை, மீண்டும் சந்திப்போம் என்று சொல்வோம். உங்கள் முன்னால் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்வது அல்லவா எனும் ஹார்வர்ட். Please put together a big round of applause as the Harvard exits the show. So please take attention to the screen on which our next formation Kalam shall appear. Named after the son of Sahil, Dr. APJ Abdul Kalam. After the enthralling display by the previous generation trainer aircraft, let us now witness the next generation trainer aircraft, the Hindustan Turbo Trainer, also known as HTT-40, which would soon be inducted into the Indian Air Force. முந்தைய தலைமுறை பயிற்சியாளர் விமானத்தின் அற்புதமான காட்சிக்கு பிறகு அடுத்த தலைமுறை பயிற்சியாளர் விமானமான ஹிந்துஸ்தான் டர்போ ட்ரெய்னர் HTT-40 ஐ காண்போம். இது விரைவில் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படவிருக்கிறது. Making its way into the future from your right is the HTT-40 aircraft for the first time ever in an aerial display. The aircraft is flown by the Avasthi brothers, Wing Commander Pratyush Avasthi and Group Captain Prabhas Avasthi, and here they would like to give you a call from the cockpit. The pilot is now carrying out a wing over to the right to face the audience as he positions himself for a barrel roll to his left. During the barrel roll, the pilot pulls up the aircraft like a loop. He then starts to roll the aircraft to change his direction by 90 degrees by the time he's on his back. That's inverted in the barrel roll, rolling out. நீங்கள் பார்க்கும் இந்த மனுவர் பேரல் ரோல். The pilot is now executing another wing over left and positioning for a barrel roll to the right. That showcases the aircraft's maneuverability. The aircraft is maintaining a speed of 330 kilometers per hour. மணிக்கு 330 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் இந்த விமானம் உங்கள் முன்னால் இன்னொரு விங் ஓவர் செய்து பேரல் ரோல் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். சென்னை, get ready. Ladies and gentlemen, look straight ahead as the pilot is now pulling up and shall continue the barrel roll towards the right, demonstrating the maneuverability of the aircraft. For these maneuvers, the pilot takes references from the coastline and adjusts his bank angle to precisely position at the desired point in space. சிறகடித்து பறப்பது HTT-40. Ladies and gentlemen, look on towards your right towards the lighthouse is the Kaveri formation. We have the avid pilots of 11th Squadron known as the Rhinos flying the C-295 along with two Dornier 228 aircraft of fixed wing training faculty in Vic formation.
நண்பர்களே, லைட் ஹவுஸ் தரப்பில் பாருங்கள். தி ரைன் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் 11 ஸ்குவாட்ரன் சேர்ந்த திறமையான விமானிகள் C295 உடன் ஃபிக்ஸ்ட் விங் ட்ரைனிங் ஃபேக்கல்டி சேர்ந்த 2 டார்னியர் 228 விமானங்களுடன் விக் ஃபார்மேஷனில் வருவதை பார்க்கிறீர்கள். C295 is captained by Group Captain Prashant Singh Negi with Wing Commander Sachin S as co-pilot. The Dornier 228 being led by Wing Commander Shiv Chauhan with Flight Lieutenant Animesh Jha towards his left and Squadron Leader Atul along with Flight Lieutenant Ashutosh Digari towards his right. Shift your focus to the sky to your right towards the lighthouse wherein an airborne early warning and control aircraft is keeping an eye, ensuring that the sky is not only safe but also secured, flanked on both sides by the MiG-29 air superiority fighter jets. The AEWNC is flown by Wing Commander D. Sudhakar Naik with Group Captain Vinod Prabhakaran as co-pilot, along with MiG-29s being led by Group Captain Satyendra Singh to the left and Wing Commander Mohit to the right. காஞ்சியிலே காமாட்சி உலகை கண்காணிப்பது போல வலதுபுற வானத்தை நோக்கி பாருங்கள். அங்கு ஒரு வான்வழி ஆரம்ப எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் AEWNC மற்றும் 2 MiG-29 போர் ரக விமானம் உங்கள் முன்னால். Next in sequence are the IL-78 MKI along with 2 Mirage 2000 flying in the Natraj formation, depicting air-to-air refueling coming in from the lighthouse side. On to your right, the formation shall detect the Mirage 2000s in pre-contact position during the process of taking the fuel from the mother IL-78 MKI aircraft. The captain of IL-78 is Wing Commander Dharmendra Sunda. Squadron Leader Mahendra is the co-pilot and Wing Commander Panda along with Wing Commander Tripathi are the navigators. Along with Mirage 2000s being led by Wing Commander Himanshu Gupta to his left and Squadron Leader Satyendra Kumar towards his right. அடுத்த வரிசையில் IL-78 MKI மற்றும் 2 மிராஜ் 2000 ஆகியவை உள்ளன. இது வானத்தில் பறக்கும் பொழுதே எரிபொருள் நிரப்புவதை நீங்கள் பார்க்கலாம் நட்ராஜ் அமைப்பில். Symbolic of the strengthening jointness between the Indian Air Force and the Indian Navy, we will have Indian Navy's P-8I flanked with 2 Rafales of the Indian Air Force flying in from your right, the lighthouse side. The interoperability between the Indian Navy and the Indian Air Force will ensure protection of the national interest in maritime domain and also reinforce our shared military values. The P-8I captain is Captain M.A. Zia along with Commander Saurabh as first pilot and Lieutenant Commander Vikram as co-pilot, along with Rafales being led by Wing Commander Sushil Shinde towards his left and Squadron Leader Vijay Chandgude towards his right. வில்லும் அம்பும் போல உங்கள் முன்னால் இந்திய கடற்படையின் P-8I மற்றும் இந்திய விமானப்படையின் 2 ரஃபேல் விமானங்கள் லைட் ஹவுஸ் பக்கத்திலிருந்து உங்கள் முன்னால் தனுஷ் ஃபார்மேஷனில். Flying next in Nilgiri formation are 3 Jaguars, one of the most formidable strike aircraft of the Indian Air Force in big formation. The formation would be streaming fuel while flying in front of you. The formation is led by Group Captain Varinder Singh with Wing Commander Vineet Singh and Flight Lieutenant Gaurav to the left and Wing Commander V. Nagamalai and Squadron Leader Parmeshwar to the right. கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீலகிரி அமைப்பில் அடுத்ததாக பறக்கும் 3 ஜாகுவார்கள் இந்திய விமானப்படையின் மிகவும் வலிமையான தாக்குதல் விமானங்களில் ஒன்றாகும். உங்களுக்கு முன்னால் பறக்கும் பொழுது விமானங்கள் எரிபொருள்களை ஸ்ட்ரீமிங் செய்யும். ஜல்லிக்கட்டு காளைய அலங்காநல்லூர்ல பாத்திருப்பீங்க, வானத்துல பாத்திருக்கீங்களா? இதோ உங்க முன்னால். So shift your gaze onto your screens. Like thunder approaching from your right, you shall see our very own 3 light combat aircraft, Tejas in big formation in the skies.
The formation is being led by Group Captain M. Surendran with Wing Commander M.V. Sriharsha to his left and Wing Commander C.S. Chauhan towards his right of 45 Squadron known as the Flying Daggers. முருகனின் வேல் போல உங்கள் வலது புறத்திலிருந்து சீறி வருவது நமக்கே சொந்தமான 3 லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தேஜஸ் கார்த்திகேய ஃபார்மேஷனில் வெற்றிவேல் வீரவேல். Next in sequence, again from the right, will be the Sukhoi 30 MKI flying in Vic formation, call sign Marina, flying over the stranded beach right here in front of you, streaming fuel shortly from the right. The aircraft will be flown by Wing Commander KV Shimpi with Squadron Leader BS Sarangan and Squadron Leader Ravi Sharma with Flight Lieutenant S. Bichka to the left, Squadron Leader Anugrah Singh and Squadron Leader Kshitij Sehlot to the right. உன் கரையில் பட்ட என் காலடி சுவடுகளை அழித்திடலாம், ஆனால் என் மனதில் நீ தந்த நினைவுகளை அழிக்க முடியாது கடலே மரீனா. அடுத்ததாக மரீனா ஃபார்மேஷனில் பறக்கும் சுகாய் 30 MKI உங்களுக்கு முன்னால் பறக்கும் பொழுது எரிபொருள் ஸ்ட்ரீமிங் செய்யும். மோனை முத்தமிழ் மும்மதம் மும்மொழி யானை முன் வந்து எதிர்த்தவன் யாரடா என்றார் ஒட்டக்கூத்தர் எனும் பெரும் புலவர். ஆம், இயல், இசை, நாடகம் என்ற மூன்றும் அடங்கிய அந்த சுகாய் 30 சிறப்புகள் சுகாய் 30 போது ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இது. நம்ம கிட்ட இருக்கிற அதிகமான ஏர்கிராஃப்ட் வந்து சுகோய் தான் வச்சுட்டு இருக்கோம். நம்பர்ஸ்ல நம்ம ஓனாவே மேனுஃபேக்சர் பண்றோம் இதை. ஓகே, ஆமா, HAL is manufacturing it. Okay, very advanced, capable of interactive intercepting that F-16 also. Okay, yes. Colonel Ranganathan sir, அந்த மிராஜினுடைய சிறப்புகள் என்ன? மிராஜ்னு மிராஜ் வந்து ஒரு மல்டி மீடியம் ரோல் ஏர்கிராஃப்ட். அது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஏர்கிராஃப்ட். நம்ம கிட்ட இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பல வருஷமா இருக்கு. மிராஜ் வந்து நமக்கு நிறைய இடத்துல வந்து அது ஹை ஆல்டிடியூட்ல ஒரு ஸ்ட்ராஃபிங் பண்ணோம் இல்ல ஒரு ஹை ஆல்டிடியூட் டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணோம் ஹிட் பண்ணோம் அப்படின்னா மிராஜ் அதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஏர்கிராஃப்ட் மிராஜ் தான். So though it is a old aircraft with நம்ம இப்போ we are trying to replace it, but it is one of the old workhorse of Indian Air Force. தொடர்ந்து நம்ம காட்சிகளையும் பார்க்கலாம். தோழர்களே, இப்பொழுது உங்கள் பார்வையை நேராக பாருங்கள். உங்கள் முன்னால் காஞ்சி ஃபார்மேஷன், ஒரு AEWNC மற்றும் 2 MiG-29 போர் ரக விமானம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா சென்னை? So, do you want the next one to approach you? If yes, I want a big round of applause. I can't hear you. Okay, that's good. Next in sequence is the Natraj formation, comprising IL-78 and 2 Mirage 2000 aircraft approaching towards you. நடனம் என்றாலே தில்லையம்பலவானின் நடனம்தான். அந்த அழகை நினைவூட்டும் வகையில் வானிலே IL-78 மற்றும் 2 மிராஜ் 2000 கொண்ட நட்ராஜ் ஃபார்மேஷன் உங்களுக்காக. இதோ உங்கள் முன்னால் நட்ராஜ் ஃபார்மேஷன். ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்பி வரவேற்கலாமா சென்னை? Chennai, responding to your enthusiasm, next approaching towards you would be the PHI and 2 Rafale aircraft in Dhanush formation.
வானம் எய்த பானம் போல இப்பொழுது உங்களை நோக்கி வருவது P-8I மற்றும் 2 ரஃபேல் விமானங்கள் தனுஷ் ஃபார்மேஷனில். சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான். உன் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போதே நீ சிங்கம் தான் எனும் சொல்லும் வகையில் உங்கள் முன்னால் தனுஷ் ஃபார்மேஷன். Chennai, give them a big round of applause. Mindukum sandukum vare Chennai. I'm waiting. சஜன் கருணாநிதி சார், தனுஷ் ஃபார்மேஷன்னா என்ன? தனுஷ்னாக வடமொழியில் வில் அம்பு. ஓகே. ஸோ அந்த ஃபார்மேஷன் ஒவ்வொரு ஃபார்மேஷனுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஓகே. லைக் டைமண்ட் ஃபார்மேஷன், அந்த ஒவ்வொன்றுக்கும் அது ஃபார்மேஷன் அவங்களுடைய கோல்டு. இதில் தனுஷ் ஃபார்மேஷன்றது வில் அம்பு இந்த செட்டப் தான். ஸோ முன்னாடி ஒரு இதுனா பின்னாடி அதை இழுத்து இது பண்ணுற மாதிரி வந்து ஒரு விமானத்தை பாதுகாப்பதுக்கு அந்த மாதிரி போவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. தொடர்ந்து நம்ம காட்சிகளையும் பார்க்கலாம். Once again, to attract the attention of our pilots, once more, next in line shall be the Nilgiri formation comprising 3 Jaguars that shall be coming in with a surprise to herald the festive season. வரிசையில் அடுத்ததாக வானில் பாய்ந்து வரும் 3 ஜாகுவார்களை கொண்ட நீலகிரி அமைப்பு. அவை உங்களுக்கு முன்னால் தீப்பிழம்புகளை வெளியிடும். சத்தம் பத்தல, பெருசா விசில் போடுங்க சென்னை. Chennai, please clap. Yeah, they respond. That's the heralding of the festive season. So sparkles on the ground, did you like the sparkles in the air? If you want more, I want you to give a big round of applause to the next formation, Karthikeya. That rises our very own light combat aircraft, 3 Tejas in Vic formation. நம்முடைய பெருமை, நமது தேஜஸ் இதோ உங்கள் முன்னால். தேஜஸ் விமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஜாக்வார் விமானங்கள் வந்ததை நம்ம பார்க்கிறோம். தேஜஸ் விமானத்துடைய சிறப்புகள். தேஜஸ் ஒரு லேட்டஸ்ட் இண்டிஜினியஸ் நம்மளால உருவாக்கப்பட்ட ஒரு விமானம். அது நம்ம நாட்டோட ஒரு பெருமையை நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா அந்த தேஜஸ் சுற்றி அதாவது இது உண்டாக்குனதும் ஒரு 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 குறுகிய காலகட்டங்கள். ஒரு ஏர்கிராஃப்டை உண்டாகிறதுக்கு பல வருடங்கள் எடுக்கும். ஆனால் தேஜஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உண்டான ஒரு ஏர்கிராஃப்ட், அதுவும் இண்டிஜினியஸ். நம்ம HAL தயாரிக்கப்படுகிறது நம்ம நாட்டிலே. அதில் யூஸ் பண்ணுற நிறைய 70% டெக்னாலஜி நம்மளோட சொந்த டெக்னாலஜி. இது வந்து 4.5+ ஜென்ரேஷன் ஒரு ஏர்கிராஃப்ட் நம்ம இதை கன்சிடர் பண்ணோம். அவர் தேஜோட இன்ஜின் ஒண்டி பார்த்தீங்கன்னா அது ஒண்டி தான் நம்ம அந்த இன்ஜின் 404 இன்ஜின் வாங்குறோம். பட் மோஸ்ட் ஆஃப் தி ஐட்டம்ஸ் ஆர் இண்டிஜினியஸ்லி மேட். அண்ட் தேஜஸோட ரேடார், அது வந்து அந்த ரேடார் பேர் வந்து உத்தம், ஆட்டோமேட்டிக்லி எலக்ட்ரானிக்லி ஸ்கேன்ட் அரே, AESA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய விமானங்கள்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உத்தம் அப்படின்ற அந்த ரேடார் வந்து தேஜஸ்ல நம்ம பயன்படுத்தும். அது வந்து இது அந்த டெக்னாலஜி வந்து நிறைய பேர்கிட்ட இப்ப இல்லைன்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து நம்ம காட்சிகளையும் பார்க்கலாம். அலங்கரிக்கின்றன. வானிலே படை வீரர்கள் நடத்தும் சாகசங்களை பார்க்கையில் கடலின் ராஜமீன் கூட துள்ளி குதிக்கிறது. நாமும் வானம் வரை செல்ல வேண்டும் என்று. Give a shout out to our pilots. You are now about to witness a low-level aerobatic display by the Sukhoi 30 MKI as Chola. The display is being performed by Wing Commander Abhinav Sen with Flight Lieutenant Ashish Sharma of 31 Squadron, also known as the Lions. Wing Commander Abhinav Sen is a fighter combat leader with more than 3,000 hours of flying experience. என்ன சென்னை, அதிர விடலாமா? And here it enters from your left, demonstrating a high speed, speeds over 900 km/h விமானங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து வருவதல்ல.
சென்னையில, தஞ்சாவூர்ல, அரக்கோணத்துல, பெங்களூர்ல அப்படின்னு 7 இடங்கள்ல இருந்து இந்த விமானங்கள் கிளம்புது. விமானங்கள் கிளம்பக்கூடிய இடம் உங்களுக்கு ஒன்று காட்டப்படும், இடையில வர்றது ஒண்ணு. அதே போல சென்னையில நீங்கள் பார்ப்பதற்குமான நேர வேறுபாடு வேறாக இருக்கிறது. இப்போ வள்ளத்துல கிளம்பின அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் தஞ்சை அருகே, அங்கிருந்தும் இந்த விமானங்கள் வருவதை நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். Positioning for its next maneuver, the loop tumble yaw. அடுத்தபடியாக லூப் டம்பிள் யா இதோ உங்களுக்காக. And as she reaches the top of the loop, notice that she is inverted. At this stage, instead of the nose coming down, you see the aircraft tumbling out in the sky, carrying out a somersault, followed by a flat turn. And before your very eyes, the aircraft says goodbye to all the known laws of aerodynamics. This combat maneuver helps him to rapidly change his direction mid-flight, and that too in a short span of time. Apart from the sheer flying skill, this exquisite maneuvering was made possible by a combination of thrust-directed engines and fly-by-wire technology. அந்த நம்ம இங்க பார்க்கிறது வந்து விமானங்கள் சுற்றி சுழறது இல்லையா? அப்போ உள்ள இருக்கப்போ ஒரு விமானிக்கு எப்படி இருக்கும்? உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு Look straight ahead. நம்ம இங்க சாதாரணமா எப்படி இருக்கோமோ ஓகே சுற்றப்போம். ஏன்னா அவர் இந்த புவியீர்ப்பு சக்திக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு புவியீர்ப்பு சக்தியை, அதாவது அதை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு ஆன்டிஜி சூட் ஒரு மாற்றிப்பார். ஓகே, அது இருக்கும்போது ஃபுல்லி பிரசிடென்ஷியல் செட்டப்பில் இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. தலை சுற்றுறது அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. நீங்கள் கம்ஃபர்டபுளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல, நாங்கள் சிமுலேட்டரில் அதே மாதிரி உள்ள எஃபெக்டில் உட்காந்துருக்கிறோம். ஸோ ப்ளை பண்ணுறது வந்து அவருக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்காது. ப்ளஸ் அவருக்கு சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால எல்லாமே அதை சப்போர்ட் பண்றதுனால அந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாமல் அழகாக பண்ணுவோம். சுகாயோடைய பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பாருங்க, ஒரு இவ்வளவு ஃபாஸ்ட்டாக பறக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் வந்து டேர்ன் பண்ணா கூட ஒரு பெரிய ரேடியஸ் எடுத்து வரணும், நம்ம கார் திருப்பினா கூட. ஆனா இது the shortest possible distance அப்படியே டைரக்ஷன் மாத்த is the ability to fly at low speeds as well. And this is precisely what the MKI will demonstrate to you as she flies past at just 200 km/h and shall be dispensing flares. Notice the high angle of attack. As they say, even the winds stop to stare. ஸ்லோவா, பொறுமையா, அழகா, மெதுவா உங்கள் முன்னால் Su-30 MKI. பிரம்மாண்டமான நிகழ்வு சென்னையில மட்டும் நடக்கும். Ever seen a fighter in reverse gear? If not, then watch on as the pilot will now execute a remarkable maneuver. நெடுமான் சார், சுகோய் விமானத்துடைய சிறப்புகள் என்ன? இப்போ மிராஜ்லாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்களா? மிராஜில் ட்ரைன்டு நான் டெக்னிக்கல் பீப்புள் வி ஆர். ஓகே, ஆர்மமெண்ட்டில் டீல் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் ஆர்மமெண்ட், ஆக்சுவலாக அட்வான்ஸ்டு ஆர்மமெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் தேர். Like LGB, laser guided bomb. Even a pillar can be locked on. ஒரு பில்லரை கூட லாக் ஆன் பண்ணி நம்ம அடிக்கலாம் மிராஜில். ஸோ அண்ட் கிளஸ்டர் பாம்பிங், லைக் வைட் ஸ்ப்ரெட் பாப்புலேஷன் இருந்ததுன்னா கிளஸ்டர் பாம்பிங் 2.5 kg பேராசூட்லேயே வந்து இறங்கும். அந்த மாதிரி அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மாஸ் பப்ளிக் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல பாம்பிங் பண்ணாங்க. அந்த காட்சிகள் நம்ம பார்க்கலாம். This maneuver shows the extraordinary handling of the aircraft and the stability of its jet engines. ஒரு கார் ரிவர்ஸ் கியர்ல போறத பார்த்திருப்பீங்க. ஒரு போர் ரக விமானம் முதல் முறையா ரிவர்ஸ் கியர்ல போறத இன்னைக்கு உங்க முன்னால் இந்த Su-30 MKI செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பிரம்மாண்டமான காட்சி, ஒரு அழகான காட்சி. And get ready for better action. சென்னை இன்னொரு முறை உங்களுக்காக லூப் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். தலைகீழ நடந்து பார்த்திருக்கீங்க, பறந்து பார்த்திருக்கீங்களா? இதோ உங்கள் முன்னால் லூப் டம்பிள் யா செய்வதை நீங்கள் பார்க்கலாம். வானில் நின்றபடி கீழே இறங்குவது Su-30 MKI. இப்பொழுது டம்பிள் செய்து உங்கள் முன்னால் குட்டிக்காரணம் அடித்து வருவது Su-30 MKI சோலா என்னும் பெயரில்.
இங்கே தொடர்ந்து கர்னல் ரங்கநாதன் இந்த லூப் அப்படின்னு இந்த விமானம் அப்படியே டைவ் அடிக்கிற மாதிரி பார்த்தோம், அதோடைய ரோல் என்ன சார்? அதாவது ஏர் டு ஏர் காம்பேட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு எனிமி நாட்டுக்குள்ளே போயிருக்கோம் பாம்பு பண்ண, அப்போ எனிமி விமானம் நம்மளை துரத்துது அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம முன்னாடி இருக்கோம் அவங்க பின்னாடி இருக்காங்க அப்படின்னா, அப்போ நம்ம வந்து இந்த இவங்க அந்த வெர்டிகலாக கிளைம் பண்ணிட்டு இதை மேட்ச் பண்ணி பார்க்கணும், அபிநந்தனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்க்கலாம், கட்டாயமாக அப்படியே பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ கீழே இருந்து மேலே அப்படி சுற்றி இதன் மூலமாக தப்பிக்க முடியும். அபிநந்தன் கூட நடந்ததை பார்த்தீங்கன்னா, அபிநந்தன் ஃப்ளை பண்ணது வந்து ஒரு மிக் ஏர்கிராஃப்ட், ஆனால் அவரை சேஸ் பண்ணது ஒரு F-16 அட்வான்ஸ் ஏர்கிராஃப்ட். அதையும் தாண்டி அவர் வந்து புனிதமானவர் மாதிரி அப்படி அந்த ப்ளூ போடுறது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் எபிலிட்டி வேணும். இந்த பைலட்ஸ்லாம் இதுக்காகவே வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ஜி ஃபோர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கும், அது கூட வந்து இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் மெனியூபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, டக்குன்னு ஃபிளிப்பாக வருது, அப்படியே தலைகீழ வருது, இல்லை வந்து ஒரு வெர்டிகலாக போகிறது, அப்படியே டக்குன்னு அப்படியே டிப்பாக வருது, ஃபுல் டிப். அதெல்லாம் பண்ணும்போது நம்ம பாடியும் டேக் அதில் ஒரு சேஞ்சஸ் வரும் இல்லையா, அது அவங்க ஜி சூட் போட்டால் கூட அந்த அமௌண்ட் ஆஃப் ட்ரைனிங் நம்ம பைலட்ஸ் கிட்ட தான் அது இருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் அந்த அளவுக்கு தேர் ட்ரெயின்ட் அண்ட் கேபபிள். ஏர்கிராஃப்ட் பாருங்க, பழைய ஏர்கிராஃப்ட் கணக்கில்ல, F-16 புது ஏர்கிராஃப்ட், அது பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம பைலட் எப்படி அதே டிஸ்ட்ராய் பண்ணிட்டார்ல, F-16 டிஸ்ட்ராய் பண்ணிட்டார்ல, எக்ஸாக்ட்லி அதை டிஸ்ட்ராய் பண்ணாங்க. நம்ம பைலட்டோட திறமை பாத்தீங்களா, நம்மகிட்ட எவ்வளவு ஏர்கிராஃப்ட் இருக்குது முக்கியம் இல்ல, நம்ம பைலட்டோட திறமை, எஃபிஷியன்சி அதான் முக்கியம். தொடர்ந்து காட்சிகளை நம்ம பார்க்கலாம். The hesitation roll followed by a snap roll. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வீர சுந்தர பாண்டிய உருவாக்கம் இதோ உங்கள் முன்னால் தேஜஸ். And here it comes. 1, 2, 3, 4, and a snap roll. And there it goes, pitching up, going over the top, inverted, stops and rolls and dives down again. Watch the pilot turning left, executing the maximum rate turn. The pilot now spots an adversary and starts turning like a beast. நீங்கள் பார்க்கும் இந்த மனுவர் மேக்ஸ் ரேட் டர்ன். The pilot is now positioning for the signature maneuver, the red-eye turn. In this, the pilot is pushed to the other end of the envelope where the aircraft is subjected to -3.5 G. Keep watching as he shall bank right and turn left. நீங்கள் பார்க்கும் இந்த மனுவர் ரெட் ஐ டர்ன். Keep looking straight ahead as the pilot now positions for an aerial salute to the guest. Salute to the guest. இப்பொழுது உங்கள் முன்னால் நமது நாட்டின் பெருமை தேஜஸ் உங்கள் முன்னால் வெர்டிகல் சார்லி செய்ய உள்ளார். And here it approaches towards you from the front. Keep looking. And here he pulls up, showing off its angles and delta platform. ஒரு மயில் தனது தோகையை விரித்து அழகாக ஆடுவது போல் உங்கள் முன்னால் தேஜஸ். Continue looking out straight ahead. The aircraft will come for a very tight offensive turn, displaying its superior aerodynamic design and abilities like turning tight on a racetrack in the sky. Watch it as it turns effortlessly in a radius of just a few hundred meters, which looks unbelievable for a fighter plane. வானத்தை வண்ணமளித்தபடி செல்வது உங்கள் முன்னால் தேஜஸ் விமானம் அழகாக செய்யும் இந்த மனுவர் மினிமம் ரேடியஸ் டர்ன்.
pilot will now position for the next maneuver, the slow speed march. என்னதான் ஃபாஸ்டா வந்தாலும் ஸ்லோவா வரதுக்கான ஒரு அழகே தனி அழகுதான். உங்கள் முன்னால் ஸ்லோ ஸ்பீட் மார்ச். Look as the aircraft effortlessly glides past you at a staggering speed of just 200 km/h. எப்படி திருவாரூருக்கு தேர் அழகோ அதே போல் உங்கள் முன்னால் அழகாக வருவது நமது நாட்டின் பெருமை தேஜஸ். ஒரு பலத்த கைத்தட்டுடன் வரவேற்கலாமா சென்னை? வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்றார் பாரதி. ஆம், வானை அளந்து செயல்பட வேண்டிய சாகசம்தான் நாம் இப்பொழுது கண்டு களிக்கிறோம். மின்னல் மாதிரி டக்குன்னு வரவிருப்பது உங்கள் முன்னால் தேஜஸ் விமானம் நமது நாட்டின் சுதேசிய பெருமையை வெளிப்படுத்துகிறது. And here it goes, rolling towards the blue yonder, illustrating the Indian Air Force's motto, touch the sky with glory. உலகம் சுற்றும் வாலிபனை பத்தி கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. தினம்தோறும் உலகத்தை சுற்ற வைக்கும் வாலிபன் இதோ உங்கள் முன்னால். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா சென்னை? A big round of applause for the display put up by the Tejas. ஓகே, சஜன் நெடுமாறன் சார், தேஜஸ் என்ன சாகசம் பண்ணிட்டு இருக்கு? அது அப்படியே நாலு புறமும் சுத்தி சுழன்று போகுது, எப்படி அது சாத்தியம்? ஆமாங்க, இது வந்து ஏரோபேட்டிக்ஸ், ஸ்பெஷலி ட்ரைன்டு பைலட்ஸ் ஆர் டூயிங் திஸ் ஏரோபேட்டிக்ஸ். கண்டிப்பாக இது ஒரு தனித்திறன் உள்ளவங்க தான் அதை பண்ண முடியும். ஸோ இது ஒன்லி ஃபார் ஏர் ஷோஸுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, இது ஃபைட்டர் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம ஈடுபடுத்துறது கிடையாது. ஏரோபேட்டிக்ஸ் only for our shows, air shows we are using. अभी आप सबने देखा आसमान का सीना चीरते हुए भारत की शान भारतीय वायुसेना के विमान तेजस को, और अब तैयार हो जाइए और भी अद्भुत प्रदर्शन के लिए, क्योंकि कुछ ही देर में इस आसमान में 4 चांद लगाने आ रहे हैं हमारे सारंग दल के हेलीकॉप्टर, जो कि भारतीय वायुसेना में सबसे सक्षम, सशक्त और आत्मनिर्भर होने का गौरव रखते हैं. And we promise you that this display will become a part of your most cherished memories. ஓகே, சஜன் கருணாநிதி சார், இது என்ன ஹெலிகாப்டரில் என்ன பண்ணுறாங்க? நமக்கு வாகனத்தில் பார்க்குறப்போ அது புகை தெரியுது, அதனுடைய நோக்கம் என்ன சார்? இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நம்மளுடைய HAL வந்து தனித்துவமாக ஒரு டிஸ்பிளே பர்பஸ்க்காக உருவாக்குனது துருவ்ன்ற ஒரு ஹெலிகாப்டர். அந்த துருவ்ன்ற ஹெலிகாப்டர் தான் சாரங் அப்படிங்கிற பேரில் ஃபார்மேஷனாக வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வர்றாங்க. இந்த விமானம், இந்த ஹெலிகாப்டர் வந்து டிசைன்ட் ஒன்லி ஃபார் டிஸ்பிளே. இதை நம்ம வேற எதுக்கும் யூஸ் பண்றது இல்லை. லைக் என்ன சொல்றது, மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தாலும் கூட ஹெலிகாப்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காண்டி உருவாக்குனது. டிஸ்பிளே பர்பஸுக்காக நாளை பின்ன ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணுற பட்சத்தில் ஒரு ஆர்டர்ஸ் கிடைச்சுனாக்கா HAL வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி தரலாம் அப்படின்றது. தொடர்ந்து காட்சிகளையும் பார்க்கலாம். இந்த ஹெலிகாப்டர்களை தொடர்ந்து ஒரு வாரமாக சென்னையினுடைய வானத்துல பார்த்திருப்பீங்க. Warriors as we celebrate the 92nd anniversary of the Indian Air Force. Leading the formation is the commanding officer Group Captain Santosh Kumar Mishra in Sarang 1. Flying right behind him is Sarang 5, followed by number 4. Sarang 2 is vomiting to his left and Sarang 3 is to his right. The co-pilot of Sarang 1 is Squadron Leader Buddhi Sagar Domre. To showcase the might of the domestic defense industry and Atmanirbhar Bharat, the Sarang team soars through the skies in the state-of-the-art, the advanced light helicopter Dhruv.
And now get ready to witness the change in formation from the Yodha formation to the English letter I in the sky. And now this I stands for you, me, our motherland, and for these indigenously developed helicopters. தொடர்ந்து கர்னல் ரங்கநாதன் அவர்கள்ட்ட இந்த சாரங் பற்றி சொல்லுங்க. சாரங் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர். இட்ஸ் கால்ட் துரு. சார் சொன்ன மாதிரி இது இண்டிஜினஸா மேனுஃபேக்சர் பண்ண ஒரு லைட் அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர். இதை வந்து நம்ம வந்து அட்டாக் ஹெலிகாப்டராக கூட யூஸ் பண்ணலாம். இதே ஹெலிகாப்டர்ஸ் வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு இதில் வந்து நம்ம சைடில் வந்து பாட்ஸ்லாம் வச்சு மிஷின் கன்ஸ்லாம் வச்சு இதை நம்ம வந்து ராக்கெட்டையோட பிளேஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு ஏர் டு கிரவுண்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த லைட் நியர்பை வந்து அட்டாக் பண்ண முடியும்ன்றீங்க. ஆமாம், நம்ம ஒரு மவுண்டன் மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 4 பங்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அந்த மலை ஏறி அதை அட்டாக் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் வந்து ஒரு தூரத்துல இருந்து பறந்து அவ்வளவு கிட்ட வந்துட்டு அப்போ ஒரு 1000 மீட்டரோ இல்ல ஒரு 1500 மீட்டரோ ஒரு 800 மீட்டரோ அது வரைக்கும் கிட்ட வந்து பொசிஷனா அது அந்த இடத்தை வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ அந்த அளவு கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு ஹெலிகாப்டர் தான் வந்து துரு. இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த டிஸ்பிளே டீம் வந்து எதுக்குன்னா இப்போ நிறைய ஏர் ஷோஸ் உலகம் முழுக்க நடக்கும் இல்லையா, அப்போ வந்து இது நம்ம ஊர்ல உண்டாக்குன ஒரு ஹெலிகாப்டர், இதை எடுத்துட்டு போய் நம்ம அங்க காமிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஒரு சாரங்கன்ற ஒரு டிஸ்பிளே டீம் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா இது பேசிக்கலி இந்த துரு ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் நம்மகிட்ட இதை வாங்குறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு ஹெலிகாப்டர் இது ஆக்சுவலி. தொடர்ந்து நம்ம காட்சிகளையும் பார்க்கலாம். That was the leader and here's the reaction. Sarangan in the diamond formation. Anitha Tamlargalakkum or Anba Samarpan. You are in for a breathtaking surprise. You are in for a breathtaking surprise. And here goes number 4 pulling up for a stall turn. The sarangs are performing gracefully in the sky, while below the guardians of our seas, the Coast Guard ships, stand watch. What a sight to behold! You can be with the pilots and wish them luck. Here they are making a short exit and will soon be back in the arena with more thrill. Indian Air Force, potent, powerful, self-reliant. Showcasing these qualities, sarangs are now positioning for the team's signature maneuver, the Dolphins Leap. All 3 helicopters flying abreast will pull up in the vertical plane and carry out a synchronized stall turn to the left. Dolphin kadalla paathirpinga, vaanathilla paathirkinga. Idu ungalukkaga sarang 1, 2 and 3 for the Dolphins Leap. A dolphin in the ocean, sarangs and dolphins lead. And as promised, there goes number 4 joining up with the formation. And now what about the maintenance team who ensures that these 5 birds take to the skies and return safe? The team of the technicians is being ably led by Wing Commander Priyanshu. உலகத்திலே வரை 5 ஹெலிகாப்டர் மிலிட்டரி டிஸ்ப்ளே டீம் நாங்க தான சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம். And on this note,
set your gaze straight ahead as the team is rolling in for the crossover break. Both the pairs flying abreast will execute a synchronized banking until their rotors are nearly vertical and crossing in very close proximity. Look straight ahead for the crossover break as we await the leadership. Chennai, enjoy panuring last. Sarangik urperiya whistle bodanga. Everyone now get ready to witness the unmatched precision of our pilots even closer to you. So hold your breath as both pairs will close in towards each other and the pilots will execute a coordinated pitch up, cross each other's flight path with just a hair's breadth of separation. तो अपनी नजरें दोनों ओर बनाए रखें क्योंकि आपकी दाहिनी ओर से आ रहे हैं सारंग 1 और सारंग 3 और बाईं ओर से आगे बढ़ रहे हैं सारंग 2 और सारंग 4 लेवल क्रॉस के लिए. It will be a matter of astonishment to you all that while doing these daredevil maneuvers, the aircraft maintains the distance of less than 10 meters. And now coming in from opposite directions, our Sarang 3 and Sarang 4 are gearing up to pull off some mind-blowing pair maneuvers. The helicopters will cross head-on and perform synchronized stop. Please look straight ahead for high-speed cross. Unity in diversity is India's distinction. That goes down to our team as well. Coming from diverse cultural backgrounds, speaking different languages, we all work together towards our common aim of winning hearts and saving lives. சாகசம் தொடர்ந்து நடந்து வருகிறது. தொடர்ந்து நம்முடைய கர்னல் ரங்கநாதன் அவர்கள்ட்ட அந்த விமானங்களை கையாளக்கூடிய திறன் நம்ம பார்க்குறோம். பல்ட்டி அடிக்குது, ஒரு சில விமானங்கள் ரைட் டு லெஃப்ட் போகுது, யூட்டர்ன் அடிக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு இதுக்கான பயிற்சி என்ன, இந்த கையாளும் திறனை எப்படி நம்ம பார்க்குறோம்? அதாவது ஒரு ஏர் வார்ஃபேர்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெனியூரபிலிட்டி சொல்லுவோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல. தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தை நம்ம கையாளுற திறன் அது. நம்ம விமானத்தை எப்படி கையாளுறோம், அந்த விமானம் நமக்கு எப்படி அது ஈடு கொடுக்குதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் இப்போ நீங்க கார் ஓட்டுறீங்க, நீங்க ஸ்டீரிங் ரைட் திரும்ப ட்ரை பண்றீங்க, ஆனா வண்டி திரும்பணும் இல்லையா? அதே போல விமானத்தை நம்ம எந்த பக்கம் நீங்க சொல்ற மாதிரி மேலே போகுது, கீழே வருது, பெல்ட்டி அடிக்குது. ஸோ அந்த மெனியூரபிலிட்டி கையாளணும் இல்லையா? அதுதான் ஒரு ஏர் வார்ஃபேர்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். இப்போ நீங்க இவங்க அக்ரோபாட்டிக் டீம் இவங்க பண்ணது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அப்போ தேஜஸ் கூட அந்த பைலட் வந்து என்ன உங்களுக்கு கான்செப்ட் அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்ட் எவ்வளோ மெனியூரபிளா இருக்கு, அதால எவ்வளோ அந்த வர ஸ்பீட்ல டக்குன்னு ஸ்லோவாக முடியுமா, இன்னும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும், இல்ல டக்குன்னு ஹைட் கெயின் பண்ண முடியுமா, இல்ல ஒரு ஃபிளிப் டைரக்ஷன்ஸை மாற்ற முடியுமா. அதுதான் அந்த ஏர்கிராஃப்டோட மெனியூரபிலிட்டி, அதுதான் அதோட எஃபிஷியன்சி. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை எங்க யூஸ் பண்ணோம், இல்ல எந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணோம் அப்படின்றதே காமிக்குது. ஸோ இந்த மெனியூரபிலிட்டி வந்து ஹெலிகாப்டருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பார்த்துருப்பீங்க கிறிஸ் காஸா 2 பேரும் மேலே போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் பண்ணும்போது அவங்க எவ்வளவு பக்கத்துல இருந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பைலட்டும் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா அதை எடுத்துட்டு போகணும் இல்லையா? அப்பதான் அந்த கரெக்டான அவங்க அதை பண்ண முடியும். அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னா நான் ஸ்டேரிங் பிடிச்சிடுறேன், பட் எதிராப்புல வரும் கரெக்டா பிடிக்கணும். அது கூட வந்து அந்த வண்டி ரெண்டும் அந்த மாதிரி போகணும் இல்லையா? அது போல அவங்க 2 பேரும் வந்து மெனியூர் பண்ணும்போது அந்த ஹெலிகாப்டரும் அதுக்கு கூட உடன் கொடுத்து செய்ய வைக்கணும்.
அதான் அந்த மேன் மிஷின் கேப்பபிலிட்டி மேட்சிங். அந்த மேனும் அந்த மிஷினும் ரெண்டு பேரும் அந்த ஓட்டுறவரும் அந்த இயந்திரமும் ஒத்துழைச்சு பண்ண வேண்டியது. அதுல எவ்வளவு அட்வான்ஸ்டா நம்ம இருக்கோம் அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஓகே, அதுல சாரங் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நம்ம பார்க்கணுமா? சாரங்கோட ரோல். ஆமா, அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர் வந்து இப்படி ஒரு டிஸ்பிளே பண்ணி அது கூட வந்து அவங்க பண்ற இதெல்லாம் பாருங்க. நீங்க மெரினால பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல அதை வந்து அந்த ஹெலிகாப்டர் திரும்பி பாருங்க, அது திரும்பி வரதுலாம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு வந்து நீங்க அந்த கண்ட்ரோல் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ இது ரெண்டுமே இட்ஸ் மேன் மிஷின் காம்பினேஷன். அந்த ஓட்டுற பைலட்டோட திறமை, அந்த மிஷினோட அதை ஏற்றக்கூடிய மிஷினோட திறமை. So this was Sarang Helicopter Display Team, and to keep up with us you can follow on Instagram and Twitter handles as sarang_if. I hope young display உங்களுக்கு நம்ம தளபதி படம் மாதிரி பிடிச்சிருக்கு. சென்னை உங்கள் அன்புக்கு நன்றி. Okay, Chennai. Coming in next is the largest aircraft of the Indian Air Force, C-17, along with Suryakiran Aerobatic Team. Can you spot it on the horizon? If yes, raise your umbrellas. And here you are being delivered with a surprise. The Indian Air Force is adept at delivering a surprise. Flying in next is C-17 along with Hawks of Suryakiran Aerobatic Team. Ladies and gentlemen, look behind your right shoulder to catch a glimpse of the magnificent C-17 taking a curved path as they graciously turn in front of you, streaming the tricolor in the skies, trailing right behind the Suryakirans in arrowhead formation. The captain of C-17 is Wing Commander Akshay Saxena, and leading the Hawks is Group Captain Gurpreet Singh Dhillon. Flying with Dhillon is Chennai's own boy, Group Captain Dashrathi, who witnessed the air show in the year 2003 at the very same Marina Beach and vowed to fly in the skies of Chennai one day to mesmerize you all. ஜம்போ விமானம் அழைக்கப்படக்கூடிய C-17 அதோடு சூரியகிரண் டீம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். சஜ்ஜன் நெடுமாறன் சார், இந்த காட்சிகளை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் வந்து C-17 பத்தின சிறப்புகள். C-17 வந்து லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்காக ஹையஸ்ட் கெப்பாசிட்டி உள்ள ஏர்கிராஃப்ட் இப்போதைக்கு நம்ம ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறது. இப்போ ராணுவ டேங்க் எல்லாம் கூட லிஃப்ட் பண்ணுவாங்க. ஆமாம், டேங்க் லிஃப்ட் பண்ணோம். 3 டிராக்டர் உள்ள போகலாம். தட் மச் ஸ்பேஸ் இஸ் தேர். அண்ட் ஸ்குவாட்ரன் மூவ்மெண்ட் அட்வான்ஸ் ஃபார்வர்ட் லொகேஷனுக்கு மூவ் பண்ணணும்னா ஒரே ஏர்கிராஃப்ட்ல மூவ் பண்ணிடலாம் வித் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். அதே மாதிரி இது இந்த அவசர காலத்தில் ஃபுட் டிராப்பிங், இது லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது இந்த C-17. ஓகே, இந்த C-17 இன்னொரு ரெக்கார்ட் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் வார் முடிஞ்சு போறப்போ ஒரு C-17 தான் எல்லா பொதுமக்களையும் ஏத்திட்டு போனாங்க. கிட்டத்தட்ட அதான் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஐ திங்க் 1000 பேருக்கு மேல போனாங்க. ஈவன் ஜார்ஜியால இருந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணோம், உக்ரைன்ல இருந்து ஏர் லிஃப்ட் பண்ணோம் நம்ம மக்களை. அதுக்கெல்லாம் பயன்படுத்துறது இந்த ஏர்கிராஃப்ட் தான். ஸோ ஹையஸ்ட் கெப்பாசிட்டி ஆக்சுவலாக அதனுடைய ஃபியூல் கெப்பாசிட்டி மட்டும் 1 lakh லிட்டர். 1 lakh லிட்டர் 10 பவுசர் நின்னா தான் அதை ரீஃபில் பண்ண முடியும். அவ்வளோ கெப்பாசிட்டி அது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் இட் கேன் டிராவல். தொடர்ந்து நம்ம காட்சிகளையும் பார்க்கலாம். See 9 magnificent jets of the Indian Air Force, the Suryakiran Aerobatic Team. Leading the team is Group Captain G.S. Dhillon, and here they come diving back down. Now please keep your gaze fixed on the team. You will see one aircraft detaching from the formation. Anga paranga, there goes number 7 squadron leader Chandel. The aircraft have now moved behind onto the wings of Group Captain
Captain Siddesh Karthik, our very own Chennai boy and the deputy leader of the team. The aircraft are now in the shape of the letter V, a tribute to the Indian Armed Forces. Ladies and gentlemen, presenting the Victory Formation. Now I'm sure you remember one aircraft had detached from the formation. Please look to your left. Anga Paranga, he is back and he has a message. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. The co-pilot of the team leader is Group Captain Ajay Dasrathi. Dusty is a Su-30 pilot who hails from Chennai. Now please look towards your right. Dusty will lead the aircraft and pull up towards the sky. And as they go up, they will turn by 90 degrees to draw the shape Okay, of தொடர்ந்து சஜன் கருணாநிதி அவர்கள்ட்ட சூரிய கிரண் இந்த டீமுடைய சிறப்பம்சம் என்ன, அவங்களுடைய சாகசங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூரிய கிரண் அப்படிங்கிற இந்த ஏரோபேட்டிக் டீம் இதில் யூஸ் பண்ணுற ஏர்கிராஃப்ட் பேர் வந்து ஹாக் மார்க் 132ன்றது. இது வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் பிதரில் வந்து பேஸ் பண்ணி அங்கேருந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, மெயின்லி ஏர் ஷோவில் மட்டும்தான் இந்த டீம் பங்கு எடுக்கிறது வந்து ஏர் ஷோவில் மட்டும்தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து குட் ஓல்டன் டேஸில் வந்து தண்டர் போல்ட் அப்படிங்கிற பேரில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து ஹண்டர்ஸ்னு ஒரு ஏர்கிராஃப்ட். அது ஃபேஸ் அவுட் ஆன பிறகு கிரண் மார்க் 2ன்னு ஒரு ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஃபார்மேஷன் டிஸ்பிளே பர்பஸுக்கு. அதுக்கு அடுத்தால இன்னைக்கு டேட்டில் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து இருக்கிறது இந்த ஹாக் 132. ஸோ இது பியூர்லி டிஸ்பிளே பர்பஸ். ஏர்ஃபோர்ஸ் எங்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணுறாங்களோ, ஏர் ஷோ நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து ஏரோபேட்டிக்ஸ் ஷோ பண்ணுறது தான் இவங்க வேலையே. ஓகே, நெடுமான் சார், இந்த டீமுடைய கேப்டன் அஜய் தசரதி சென்னைக்காரர் அப்படிங்கள சொன்னாங்க. அதனுடைய சிறப்புகளை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அகைன் ஒரு கிளாப்லாம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிற ஒவ்வொரு பைலட்ஸும் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய செலெக்ஷனே ஒரு டிஃப்ரெண்ட் செலெக்ஷன். ட்ரைனிங் இஸ் டிஃப்ரெண்ட் ட்ரைனிங். ஸோ நம்ம மாஸ்டர் கிரீன் பைலட்ஸாக வந்ததுக்கப்புறம் தான் இது மாதிரியான ஏரோபேட்டிக்ஸ் டீம்லலாம் இண்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு திறமை வாய்ந்த மக்கள் தான் அவங்க அந்த டீமில் இருக்கிறவங்க. ஓகே சார், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? அந்த ஸ்மோக் மாதிரி வருது நமக்கு பார்க்குறப்போ அது என்ன மாதிரி உள்ளே இருக்கக்கூடியவங்க அந்த பைலட்ஸ் அது எந்த அடிப்படையில் அதை இது பண்ணுவாங்க? அந்த this is display purpose இல்லையா? ஸோ இப்போ டிஸ்பிளே பர்பஸ் போது பார்த்தீங்கன்னா பாருங்க ட்ரை கலர் ஸ்மோக் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்கள்ட்ட அந்த கேனிஸ்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அந்த ஸ்மோக் கேனிஸ்டர்ஸ். இது வந்து டிஸ்பிளே பண்ணும்போது ஜென்ரலி வந்து ஏன்னா ஏர் டிஸ்பிளேல உங்களால் டிஸ்டன்ஸை விஸ்வலைஸ் பண்ண முடியாது, எவ்வளோ தூரத்தில் நடக்குது உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. அப்போ நம்ம ஒரு புகை மூட்டமாக வந்தால் தான் அந்த புகை மூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஒரு புகை. இதுக்கு வேற எந்த ஆப்ரேஷனல் காரணங்களும் கிடையாது. நீங்க முதல் காட்சியில பார்த்துருக்கலாம், அந்த கருட் வந்து கீழே வரும்போது பாத்தீங்கன்னாக்க கீழே வந்து ஒரு ஸ்மோக் கேனல்ஸ் வச்சிருந்தாங்க இல்லையா? அது எதுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேல வந்து அவங்க பேராஜம்ப் பண்ணி அங்கிருந்து வரும்போது அவங்க அந்த ஒரு 12-15 அடியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே குட்டி குட்டி தான் தெரியும் இல்லையா? இதை வச்சு அவங்க வரணும். அவங்க லோ கீழே வர வந்து எந்த இடத்துக்கு அவங்க ஷூட்டை மேனுவர் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து எப்படி இறங்கணும் அதுக்காக ஜஸ்ட் இண்டிகேஷன், அவ்வளவுதான். ஓகே, தொடர்ந்து நம்ம காட்சிகளையும் பார்க்கலாம். அட்டகாசமான சர்ப்ரைஸ் காத்திருக்கு. Oh gracious one, you're the sun that dispels the darkness of the unlettered. You're the stream of consciousness for the unthinking fool. Look to your right, here's number 7 buzzing through the sky.
It's time to shift our gaze straight ahead, because right above the magnificent Coast Guard ship, the aircraft will be approaching together from right in front of you. And on the leader's command, they will spread in different directions as a tribute to the arms and services of the Indian Armed Forces. And there goes the leader pulling up with his wingmen. என் பேரு ரகுவரன். நான் ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. Get ready to hear the leader's voice straight from his cockpit. Makkale, ingum podadinga. We're just getting started. The team will now commence their synchro maneuvers, where we will bring the action much lower and closer to you. For the first synchro maneuver, please look towards your right. You will see Wing Commander Arjun Patel and Wing Commander Alan George coming in. But also look to your left. Here comes Squadron Leader Ankit Vashisht and Wing Commander Rajesh Kajla. These aircraft will now be crossing each other right in front of you. Ippo unga right and unga left paranga. Well, let me tell you, such daredevil maneuvers are made possible by sheer practice, precision and trust among each team member. And demonstrating this precision, hard work and immense trust, here come number 8 and 9 once again from your right and left. Windmill or a high five moment. Here's your chance to witness the coolest high five in the sky. Please look to your right and your left. Let's shift our gaze to our right. You will see the aircraft forming the shape of the English letter A. And this A stands for the mighty aerospace power that the Indian Air Force is today. But wait a second, who's that coming from your left? Pulling up for a loop. And now, please look to your right. You will see 3 aircraft flying in together for the next maneuver. Keep looking closely because one of these aircraft is going to turn upside down. But don't worry, he has complete faith in his wingmen to guide him in the sky even when flying inverted. Here they are from your right.
now time to shift our gaze to our left. In this next maneuver, you will see both our Chennai boys in action. Group Captain Adithanar will be flying straight in the lead, and Group Captain Siddesh Karthik will fly around him in circles to form a helical structure just like the DNA. From your left, presenting the team's DNA maneuver. வானிலே வட்டமிடுவது சென்னை பசங்க அஜய் தசரதி, சித்தேஷ் கார்த்திக் இருவரும் வானத்தில் வண்ணங்களை வரைந்து வருகிறார்கள். இது எவ்வளோ கஷ்டம் நெடுமாறன் சார்? ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்றுங்க. இது வந்து அந்த லூப்பிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக திரும்பி ஆகணும். அவங்க டைமிங் அது டைமிங் வந்து நல்ல ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும்தான் பண்ண முடியும். உண்மையிலே we are saluting them for this excellent performance. தொடர்ந்து நம்ம காட்சிகளை பார்க்கலாம். மீண்டும் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு தெரியும்ல, இப்போ வானத்தில் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு பார்க்கலாம் வாங்க. Let's play a game of hide and seek with our pilots today. Please scan the sky and try to spot the aircraft coming in for the next maneuver. Well, let me help you. Look straight ahead. If you see one aircraft, wave with one hand. And if you see two of them, wave with both hands. Shift your gaze towards your right. You will see the team leader fly in with his wingman. And on my count of 3, 2, 1, they will roll together synchronously for an aerial rock and roll. Are you ready? In 3, 2, 1, here we go! Get set to witness the Surya Kiran burst. And now, Chennai, please look up as our pilots turn into artists and paint a beautiful picture in the sky. Coming up next, this maneuver is dedicated to the wonderful audience present here today. All eyes up in the sky. There are our synchro buddies number 8 and 9. Drawing an arrow through the heart and spreading the love. And once again, please fasten your seat belts because this next maneuver is sure to sweep you off your feet.
That's Wing Commander Arjun Patel pulling up to the sky and coming right back down towards you. Please wave at him. He is also waving right back at you. And now shift your gaze straight ahead, ladies and gentlemen. There comes the team, and the leader has a special message for you all. Surya salute. கர்னல் ரங்கநாதன் சார், சூரிய கிரண்ல 7-8 விமானங்கள் வந்தது, அப்புறம் 1 ஆச்சு 2 ஆச்சு, இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, திரும்ப வர்றாங்க, எப்படி டைம் கோஆர்டினேட் பண்றாங்க, எப்படி ஒரு இடத்துல திரும்ப வர்றாங்க? அதுதான் மாயம். இப்ப பாருங்க, வானத்துல இல்லவே இல்ல, திடீர்னு வாங்கினா வந்துடுறாங்க. எக்ஸாக்ட்லி, அதான் அவங்க திறமை. நினைச்சு பாருங்க, அவங்க அவ்வளவு நேரமும் ஏர்போனா இருக்கும். நம்ம அவங்க டிஸ்பிளே பண்ற அந்த ஏரியா முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு கடைசி இதுல மூலம் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் வராம இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா சடனா 2 பேர் ஃபிளிப் பண்ணி ஒரு 3 ஏர்கிராஃப்ட் ஒண்ணா வந்தாங்க. அவங்க அந்த ஏர் ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்றாங்க நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஏர் வார்ஃபேர்ல முக்கியமானது என்னன்னா சாகச நிகழ்ச்சி இன்று நடந்த நிகழ்ச்சி தான். ஐ ரிப்பீட், ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது இந்த நிகழ்வு. மக்கள் தொகை கொண்ட சாகச நிகழ்ச்சி இன்று நம் மரீனாவில் நடைபெற்ற இந்த வான் சாகச நிகழ்ச்சி இது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறவுள்ளது. அனைவரையும் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே காத்திருக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐ ரிப்பீட், இது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற உள்ளது. அனைவரையும் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே காத்திருக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ஜாய் பண்ணீங்களா சென்னை? எப்படி இருந்தது? அப்படியே குடைய தூக்கி கைய தூக்கி ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம் நம்ம வீரர்களுக்காக. எவ்வளவு பேர் ராணுவத்துல சேர ரெடியா இருக்கீங்க? விமானப்படையில சேர்ந்துடலாமா? சாகசம் பண்ணலாமா? உன்னை ஊர் போற்றி, நாடு போற்றி, உலகம் போற்றி பறைசாற்றி நிற்கிறது ராணுவ வீரனே, நீங்கள் தான் எங்கள் எல்லை சாமி என்று. Chennai, please stay back. Here's your chance to come on the front page as one of our helicopters is returning for aerial photography. It has a high resolution camera that will take the pictures of one of you or maybe many, we don't know. So stay back. Here's your chance to be in the limelight. Chennai is on its way for the world record for the highest wing inside India and abroad. Please stay back for a shot of aerial photography. 15 லட்சம் பேர் ஒன்றாக கூடி ஒரு சாகச நிகழ்ச்சியை கண்டுகளித்தது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெறுகிறது. சென்னை அதை சாதித்திருக்கிறது. பல ரயில் நிலையங்களில் இன்னும் மக்கள் வர முடியாத சூழல்களும் வந்திருக்கிறதுன்றது இப்போ தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 15 லட்சத்துக்கு மேலே இருக்குன்றாங்க. இப்போ வானத்தில் ஒரு விமானம் வரப்போது, அந்த விமானத்தில் ஹை ரெசல்யூஷன் கேமரா மூலமாக இருக்கக்கூடிய மக்களை அந்த கூட்டத்தை போட்டோ எடுக்க போறாங்க. நாளைக்கு நம்ம அதை நம்முடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடிய வகையில் அந்த போட்டோ இருக்க போகிறது. 15 லட்சம் மக்களை ஒன்றாக போட்டோ எடுக்க ஒரு விமானம் வருகிறது. அதை உற்சாகமாக வரவேறுங்கள் அப்படின்னு அங்க கொடுக்கப்படக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ல வரக்கூடிய செய்தி மக்களுடைய உற்சாகத்தை பார்க்கிறோம். தொடர்ந்து சார் நெடுமன் சார், இது உலக சாதனையில் ஒன்றாக மாறி இருக்கிறது, உங்களுடைய பார்வை?
கண்டிப்பாங்க. இவ்வளோ பெரிய கிரவுண்டு நம்ம இந்தியாலையும் கிடையாது, மற்ற இடத்துலையும் இவ்வளோ பெரிய கேதரிங் பப்ளிக் வந்து கேதர் பண்ணுற அளவுக்கு வேற எங்கேயும் கிடையாது. எல்லாம் நம்ம நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல ஏரோபேட்டிக் ஷோ நடக்குது. பட் இருந்தாலும் இவ்வளோ பப்ளிக் கூடுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து எங்கேயும் கிடையாது. மெரினா இஸ் ஸ்பெஷல். வி ஆர் ப்ரௌட் ஆஃப் இட். டெஃபினெட்லி. இந்த சாதனை நிகழ்ச்சியை பற்றி அதாவது இந்த சாதனை நிகழ்ச்சி பத்தி நான் பேசணும் அப்படின்னா நமக்கே மெய்சில் இருக்குது. நேரில் பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி, நமக்கே மெய்சில் இருக்குது. அது போல சார் ரொம்ப நேரமா கை தட்டிட்டு வேற இருந்தார். அந்த உற்சாகம் இருந்தது. ஒரு இந்த லிம்கா ரெக்கார்ட்ஸை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஒரு டிசிப்ளின்டா ஒரு 15 லட்சம் மக்கள் கூடி ஒன்னா திரண்டு இது ஒரு ரெக்கார்ட் பண்ணி அங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம அழகா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய திறமை சென்னை கொண்டுதான் இருக்கு. இதில் நம்ம எல்லாரும் பெருமையாக நினைக்க வேண்டியது, நம்ம சென்னை இஸ் ஆல்வேஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மக்கள் வந்து எல்லாத்தையும் கோஆபரேட்டிவா எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து ஒரு ஈவெண்ட்டை நடத்தி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு வீட்டில் கல்யாணம் வைக்கிறோம், அது ஒரு 100 பேர் சேரும்போதே 1000 பிரச்சனை வருது. கரெக்டுங்களா? 15 லட்சம் பேர் மக்கள் சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது இந்த நம்ம கட்டாயமா வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அது. ஓகே, கரெக்ட். ஒரே ஒரு சின்ன வரி தான் ஞாபகம் வருது. அதாவது பாரதியார் வந்து அவர் சொன்னார் இல்லையா, வெள்ளிப்பனிமலை மீது உலவும் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம்ன்ற ஸ்பாட்டில் மந்திரம் கற்போம் வினை தந்திரம் கற்போம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு கண் முன்னாடியே வானை அளந்து விட்டோம், கடலையும் அளந்து விட்டோம், கடல் மணலை கூட இன்று அளந்து விட்ட மாதிரி இது எங்களுக்கு ஒரு கர்வமான ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி. அங்க வான் சாகசம் முடிந்திருக்கிறது, உலக சாதனையும் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 2 மணி நேரம் மெய் சிலிர்த்து திரைப்படங்கள்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு நேரடியாக தத்ரூபமாக இந்த காட்சிகளை சென்னை மக்கள் கண்டிருக்கிறார்கள். அங்க மெரினால மட்டும் இல்லை, எத்தனை பேர் வீட்டு மொட்டை மாடியில் அமர்ந்து இந்த காட்சிகளை பார்த்திருக்காங்க அப்படின்னு தெரியல. தொலைக்காட்சியின் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் இதை பார்த்திருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக சென்னை மட்டுமல்ல, தமிழகத்திற்கும் ஒரு பெரும் பெருமையை சேர்த்திருக்கிறது இந்த விமான சாகச நிகழ்வு. நம்மோடு இணைந்த 3 சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. நம்ம எல்லாருமே நம்முடைய விமானப்படை வீரர்களை பாராட்டணும், சாகசத்தை பார்த்த பொறுமை காத்த மக்களையும் பாராட்டணும். நன்றி சார் இணைந்ததற்கு. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். Next in sequence, again from the right, will be the Sukhoi 30 MKI flying in Vic formation, call sign Marina, flying over the stranded beach right here in front of you, streaming fuel shortly from... உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் கர்ணன் அஸ்தினாபுரத்துல இருந்து எதுக்கு அனுப்புனீங்க? சமுதாயத்துல இருந்து அவன் எல்லாருக்குமே சங்கடத்தை தான் கொடுக்கறான். நீ உடனே போய் கர்ணனை கூட்டிட்டு வரியா? தம்பியின் வேண்டுகோளை ஏற்கும் அண்ணன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ராஜப்பா. தடுத்து நிறுத்தப்படும் துரியோதனனின் பட்டாபிஷேகம். நிறுத்து திருதராஷ்டிரா, துரியோதனனுக்கு இளவரச பட்டாபிஷேகம் செய்ய முடியாது. மகாராஜா பாண்டுவோட மூத்த மகன் யுதிஷ்டிரன் உயிரோட தான் இருக்காரு. பாண்டவர்களுடன் அஸ்தினாபுரம் திரும்பும் கர்ணன். மகாராணி குந்தி, சத்திரியர்களோட செயலை பார்த்த கர்ணன் கோவப்படுறவன். அவன் இப்படி தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுப்பான்? என்னோட கர்ணன் எந்த சத்திரியருக்கும் தேரோட்டி ஆக மாட்டான். மகாராணி குந்தி. கர்ணன் இன்று மாலை 6 மணிக்கு இணைந்து வழங்குவோம். லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா. லலிதாவின் அட்வான்ஸ் பிளான். உங்கள் பழைய நகையை கொடுத்து அதே எடைக்கு புது நகையை பெற்றுக் கொள்ளுங்கள். பாண்டிய நாட்டின் இளவரசிகளுக்காய் மாமதுரையின் மங்கள பட்டுக்கள். சாந்தா செல்ஸ், அழகின் கம்பீரம். KK நகர், மதுரை. மனம் சொல்லும் உந்தன் அழகை மின்னும் ராம் தங்க நகை மாளிகை. உங்கள் சத்யாவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் உங்களது பழைய டிவி, ஃப்ரிட்ஜ், AC, வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். மற்றும் பெஸ்ட் மணி கோல்டு வாங்க உங்க நகையை மார்க்கெட் விலைக்கே விற்பனை செய்து இரட்டிப்பு லாபம் பெறுங்க.
Catch us on TV, Thanthi1 app, Thanthi1.com and YouTube. செய்திகளை வழங்குவதில் புதுமை நுட்பம், சிலிர்க்க வைக்கும் கிராபிக்ஸ் காட்சிகள், இத்தகைய அனுபவம், ஒவ்வொரு தொகுப்பும் புதுவிதம், காட்சிகள் பேசும் கலர்ஃபுல் அம்சங்கள், கள நிலவரத்தை கண்முன் நிறுத்தும் செய்தியாளர்கள். திட்டமானது இதுவரைக்கும் ஆளுநர் மாநாட்டு பொங்கல் பண்டிகை கனமழை மக்கள் மனதை பிரதிபலிக்கும் பேட்டிகள், அரிசி சர்ச்சைகள் முதல் சுவாரஸ்யங்கள் வரை. ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு, அரசியல் முதல் அறிவியல் வரை. அத்தனையும் அரை மணி நேரத்தில். இன்று பிரைம் டைம் நியூஸ் தினமும் இரவு 9 மணிக்கு. தொழிலதிபர் அவதாரம் எடுக்கும் சாமானிய பெண்கள், மாற்றி யோசித்து மகுடம் சூடும் மகளிர், சமையல் முதல் சாப்ட்வேர் வரை சரித்திரம் படைத்த பெண்களின் சாதனை பேசும் கேளடி கண்மணி, சனிக்கிழமை தோறும் மதியம் 2:30 மணிக்கு. என்னோட இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். DMK and Congress party, they are going like brothers. நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோடு தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலா மாறிட்டு இருக்கும். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? 3வது முனை உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கர்ணன் அஸ்தினாபுரத்துல இருந்து எதுக்கு அனுப்புனீங்க? சமுதாயத்துல இருந்து அவன் எல்லாருக்குமே சங்கடத்தை தான் கொடுக்கறான். நீ உடனே போய் கர்ணனை கூட்டிட்டு வரியா? தம்பியின் வேண்டுகோளை ஏற்கும் அண்ணன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ராஜா. தடுத்து நிறுத்தப்படும் துரியோதனனின் பட்டாபிஷேகம். நிறுத்து திருதராஷ்டிரா, துரியோதனனுக்கு இளவரச பட்டாபிஷேகம் செய்ய முடியாது. மகாராஜா பாண்டுவோட மூத்த மகன் யுதிஷ்டிரன் உயிரோட தான் இருக்காரு. பாண்டவர்களுடன் அஸ்தினாபுரம் திரும்பும் கர்ணன். மகாராணி குந்தி, சத்திரியர்களோட செயலை பார்த்த கர்ணன் கோவப்படுறவன். அவன் இப்படி தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுப்பான்? என்னோட கர்ணன் எந்த சத்திரியருக்கும் தேரோட்டி ஆக மாட்டான். மகாராணி குந்தி. கர்ணன் இன்று மாலை 6 மணிக்கு. இணைந்து வழங்குவோம். லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா. லலிதாவின் அட்வான்ஸ் பிளான். உங்கள் பழைய நகையை கொடுத்து அதே எடைக்கு புது நகையை பெற்றுக் கொள்ளுங்கள். பாண்டிய நாட்டின் இளவரசிகளுக்காய் மாமதுரையின் மங்கள பட்டுக்கள். சாந்தா செல்ஸ், அழகின் கம்பீரம். KK நகர், மதுரை. மனம் சொல்லும் உந்தன் அழகை மின்னும் ராம் தங்க நகை மாளிகை. உங்கள் சத்யாவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் உங்களது பழைய டிவி, ஃப்ரிட்ஜ், AC, வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். மற்றும் பெஸ்ட் மணி கோல்டு வாங்க உங்க நகையை மார்க்கெட் விலைக்கே விற்பனை செய்து இரட்டிப்பு லாபம் பெறுங்க. Catch us on TV, Thanthi1 app, Thanthi1.com and YouTube. அரசியல் சதுரங்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். காய் நகர்த்தும் தலைவர்கள், வெடித்து கிளம்பும் விளைவுகள், ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் 1 மணி செய்திகள். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. காலை செய்திகளில் தவிர்க்க முடியாத சக்தி சூப்பர் 30. 30 நிமிடங்களில் முழு வேகத்தில் முக்கிய செய்திகள். உங்கள் காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் விரைவு செய்திகள். எளிமையாக, மிக முழுமையாக. சூப்பர் 30 தினமும் காலை 6:30 முதல் 7 மணி வரை ஸ்பீட் நியூஸின் புது அனுபவம் உங்கள் தந்தி டிவியில். ஒரு செய்தி கூட விடுபடாத ஒரு நாளின் மொத்த செய்திகள். அரசியல், சினிமா, விளையாட்டு, பங்கு சந்தை, தமிழகத்தை உலுக்கிய குற்றங்கள், தேசிய செய்திகள், உலகம், சர்ச்சைகள், சுவாரஸ்யங்கள் இவை மட்டுமல்ல.
நீங்களும் பங்கேற்கும் சாமானியர்களின் குரல் ஒலிக்கும் வித்தியாசமான விறுவிறு செய்தி தொகுப்பு. எத்தனை நாள் தான் நியூஸ் பாப்பீங்க? நியூஸுக்குள்ள நீங்களும் வாங்க. 7 மணி பிரைம் டைம், ஒரு நாள் ஒரே மணி நேரத்தில். எங்களுடைய இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். DMK and Congress party, they are going like brothers. நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோடு தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலா மாறிட்டு இருக்கும். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? மூணாவது முனை பிஜேபி இருந்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கோ யாருக்குமே நல்லது இல்லை. 26 மீண்டும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வராது, வரக்கூடாது. விஷச்சாராய ஆட்சி எந்த மாநிலத்துல இல்ல இந்த விஷயம். நீங்க பாருங்க, 64 யூபில நடந்துருக்கு. ஏன் நீங்க அறிவாலயம் அட்வொகேட் உதயநிதியை துணை முதலமைச்சராக போறாங்க அப்படின்னு. இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைமை குடும்பத்தை மையமாக வைத்துதான் செயல்படுகின்றன, காங்கிரஸ் உட்பட. கேள்விக்கென்ன பதில் ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு. கோர முகம் காட்டும் மனித மிருகங்கள், அறிவுக்கு புலப்படாத வினோத மர்மங்கள், அதிர வைக்கும் நூதன மோசடிகள், குற்ற சரித்திரம். திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 2:30 மணிக்கு மற்றும் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணிக்கு. கையில எடுத்து மசாஜ் பண்ணி 15 மினிட்ஸ்ல வாஷ் பண்ணா போதும். ஹேர் நேச்சுரல் கலர் பக்கா. AJ, what's up? I don't know how to explain this, Kavya. It's a thrill. And it goes on and on and on. It's a turbocharged, incredible feeling. Turbocharged. Thrill has a new shape. Ready for it. Thrilled for it. Presenting Franks with Turbo Booster Jet Engine. Nexa. 7 நாட்கள் பழமையான காய்ந்த கரைகளை நீக்கிடும். நண்பன் என்றால் ஒட்டிக்கோ. அரசியல் சதுரங்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். காய் நகர்த்தும் தலைவர்கள், வெடித்து கிளம்பும் விளைவுகள், ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் 1 மணி செய்திகள். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. காலை செய்திகளில் தவிர்க்க முடியாத சக்தி சூப்பர் 30. 30 நிமிடங்களில் முழு வேகத்தில் முக்கிய செய்திகள். உங்கள் காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் நிறைவு செய்திகள். எளிமையாக, மிக முழுமை. சென்னை மெரினாவில் விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி நிறைவு பெற்ற நிலையில் வான் சாகசம் குறித்து அங்கு கலந்து கொண்ட பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். Like each and every show, and especially the hortin காமிச்சது, that paragliding and diving, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் மஸ்ட், இது எப்படி சொல்றது, இது நேர்ல பார்க்காம டிவில பார்க்கலாம்னு நினைச்சவங்களுக்குலாம் இது ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். நேர்ல பார்க்குற அந்த சான்ஸ் டிவில கிடைக்காது. எத்தனை நம்ம ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்தாலுமே நேர்ல கிடைக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் டிவில கிடைக்காது. ஸோ இஃப் யூ கெட் அகைன் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நேர்ல பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. நிறைய பார்த்தேன், ரஃபேல் பார்த்தேன், அந்த பேராகிளைடிங்ல அந்த 3 டைப்ஸ் ஆஃப் திரங்கா பிளாக்ல வச்சு IAF பிளாக் இது பார்த்தேன். தென் அந்த திரங்கா ஏர் ஷோ காமிச்சது, அந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணி இது பண்ணி காமிச்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச் ஷோ. அண்ட் என்னோட கிட்ஸை கூப்பிட்டு பார்த்தது எனக்கு இன்னும் ஐ ஃபீல் பிளஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு என் 2 பசங்களுக்குமே ஆர்மியில போகணும் அப்படின்னு ஆசை. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பா இன்னும் ஒரு பெரிய
ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருக்கும். எல்லாமே ஓகே, பட் வந்து ப்ராப்பரா பப்ளிக் வர்றவங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆஸ் யூ எக்ஸ்பெக்டட் நல்ல பெரிய க்ரௌடு தான் இருக்கு. பட் என்ன அப்படின்னா வர்றவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஷாமியானா மாதிரியாவது போட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா இட் மஸ்ட் பி மோர் பெட்டர். இது கொஞ்சம் கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் ஃபார் த பப்ளிக் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இது நம்ம இடம், நம்மளோட கடற்கரை. ஐ கேன் see நிறைய பேர் வந்து சாக்லேட் சாப்பிட்டு வாட்டர் பாட்டில்ஸ் குடிச்சிட்டு எல்லாமே அப்படி அப்படியே போடுறாங்க. இட் மஸ்ட் பி பெட்டர். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அங்கங்க டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சாக்கா அதுல போடலாம். நம்ம பப்ளிக்ஸும் கொஞ்சம் வந்து அவங்களோட செல்ஃப் அவேர்னஸ்ல இதெல்லாம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். பிரியதர்ஷினி ஃப்ரம் பல்லாவரம். ஜெட்டு பார்த்தேன். ஜெட்டு நல்லா ஸ்பீடா போட்டு சவுண்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா சூப்பரா இருக்கு. பேராஷூட்ல அப்படி 3 பேர் அப்படி போனாங்க. நல்லா விட்டு நல்லா இருந்துச்சு. ஈவன் ஏரோப்ளைன் ஜெட்டுக்குள்ள ஏரோப்ளைன் கனெக்ட் பண்ணி பேராஷூட்டு அது எல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. சைட்ல நல்லா வேகமா பண்ணிடுச்சு. சிலலாம் ரொம்ப ஸ்லோவா போச்சு. ஜெட்டும் அதே மாதிரி ஸ்லோவா மெயின்டைன் பண்ணி கரெக்டா போனாங்க. கவின். நான் வந்து ரஃபேல் பார்த்தேன், சுக்காய் பார்த்தேன், தேஜஸ் பார்த்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்சது என்னன்னா சூரியகிரண் டீம் வந்து அந்த ஹார்டின் கலர்ல போட்டதும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபியூச்சர்ல சயின்டிஸ்ட். சிவராமகிருஷ்ணன். சந்தோஷமா இருந்தது. அது வந்து ஹார்டின் தான் போட்டு அழகா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. நானும் திரும்பவே பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏர் ஷோ பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க அழகா பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் ஃபேமிலியும் சந்தோஷப்படுறாங்க. ஃபிளைட்லாம் சிங்கம் மாதிரி போச்சு. சிங்கத்தை விட ஃபாஸ்டா போச்சு. அந்த லயனை விட ஃபாஸ்ட். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஜெட்டு. ஏரோப்ளைன்லாம் சூப்பரா பறந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேனிலா. குமரவேல் கல்பாத்துல வந்துட்டு இது பார்க்கறதுக்காக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம இந்தியாவோட எல்லா ஃப்ளைட்ஸ் எல்லாமே எல்லா போர் விமானம் எல்லாத்தையும் வந்து இங்கே காமிச்சாங்க சூப்பராக. ரஃபேல் சகோய் எல்லாமே வந்துருந்து சூப்பராக. லாஸ்ட்டாக எல்லாமே ஃபுல்லாக பக்காவாக பண்ணி ஃபுல்லாக ஃபியூம் எல்லாமே போட்டு கரெக்டாக போட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜெய்ஹிந்த். சூப்பராக இருந்துச்சு. குமரவேல் ஃப்ரம் கல்பாக்கம். சார் ஷாம்நாராயண் பெரம்பூர்லேருந்து. ஸோ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 25 வருஷங்க. விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண ஏராளமானோர் மெரினாவை நோக்கி படையெடுத்ததால் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம். கசாலி வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடந்தது. இந்த சாகச நிகழ்ச்சி காண்பதற்காக சென்னை புறநகர் பகுதியிலான மடிப்பாக்கம், புழுதிவாக்கம், போரூர், பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரைக்கு செல்வதற்காக வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையத்துக்கு வந்தார்கள். காலை முதலே இந்த வேளச்சேரி ரயில் நிலையத்தில் சரியான ஆயிரக்கணக்கானவர்கள் கூடியதால் அந்த கவுண்டர் டிக்கெட்டுகளும் நீண்ட கியூ வரிசையில் நின்று டிக்கெட்டுகளை வாங்கி சென்றார்கள். மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ரயில் சேவைகள் ஞாயிற்றுக்கிழமை சேவைகளாகவே இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ரயில்களில் பயணம் செய்வதற்காக வேளச்சேரி ரயில் நிலையத்தில் உள்ள இரு தண்டவாளங்களும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். ரயில்களில் குறிப்பிட்ட அளவே மக்கள் முந்தியெடுத்து ஏறி சென்றதால் மிகுந்த பதட்டமான சூழல் இருந்தது. மேலும் அதிகமான கூட்டங்கள் இருந்ததால் நீண்ட நேரம் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நின்று கியூவில் நின்று டிக்கெட் வாங்கியவர்களும் அந்த நிகழ்ச்சி செல்ல முடியாமல் திரும்பி சென்றதாக வேதனை சென்றார்கள். இந்த கூடுதல் ரயில்களை இயக்கியிருந்தால் தங்கள் அந்த கடற்கரைக்கு சென்று அந்த நிகழ்ச்சியை காண முடிந்திருக்கும் என்றும் அவர்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்திருந்தார்கள். மேலும் அதிகமான கூட்டங்கள் இருந்தால் ரயில் சேவைகளும் குறைவாக இருந்ததால் கட்டுக்கடங்காத கூட்டங்களில் நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கசாலி.
டிவியில் ஆடு போட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் வாங்கன்றாங்க. இல்லை டிவியில் இப்படி ஆடு போட்டு எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. கவர்மெண்ட் எஸ்டிமேஷன் பார்த்தா 15 lakhs பீப்புள்ஸ் க்ரௌட் வரப்போகுது. அது அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கலாம். இவங்க எனக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ரிட்டன் டிக்கெட் எடுத்துட்டேன். ஆனால் ட்ரெயின் பார்த்தா உள்ளே வரப்போய் ஃபுல்லாக தான் வருது. பசங்களை போயிட்டு எங்கே ஏறுது நம்ம எப்படி பார்க்கறது அது. நான் வந்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் மேலே இருக்கும் சார். டிக்கெட் எடுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. டிக்கெட் எடுத்து உள்ளே வந்து பார்க்குறேன் பயங்கர ரஷ் ஆகுது. ட்ரெயின் வரும்போதே ஃபுல்லாக தான் வருது. கீழ்ச்சி விட்டு தான் போகணும். நீங்கள் போய் பார்க்குறதா சொல்ல டிக்கெட் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். வரவே முடியல. எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்னு பார்த்தா சமகமெல்லாம் இருக்குது. எல்லா ஸ்டேஷன்லேயும் மெட்ரோ பஸ்ஸு வண்டி எல்லாம் செம்ம டிராஃபிக். நவரவே முடியல. எப்படி போகிறதுன்னு சார்? நாங்கள் ஒரு 2 hours முன்னாடி வந்துட்டோம். ஏறவே முடியல. ஒரே கும்பல் செம்ம கும்பல். என்ன பண்றது? சீக்கிரமாவே வந்திருக்கலாம். லேட் ஆயிடுச்சு. நவரவே முடியல. இதேபோல் ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அலைமூட்டியது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன் வணக்கம். மெட்ரோ ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? விவரங்கள் என்ன? விமானப்படையின் 92வது ஆண்டு முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் விமானங்கள் சாகசம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை காண சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்களானது பல வாகனங்கள் மற்றும் ட்ரெயின் மூலமாகவும் மெட்ரோ ரயில் மூலமாகவும் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சென்னை அரசினர் தோட்டம் மெட்ரோ நிலையம் மற்றும் ஓமந்தூரார் மெட்ரோ நிலையம் 2 நிலையங்களிலும் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் வந்துள்ளது. இதனால் கடும் நெரிசலானது ஏற்பட்டது. இதனால் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் என அனைவரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனிடையே QR கோடு மூலமாக வெளியேறும் இயந்திரமானது கோளாறும் ஏற்பட்டது. இதனால் இயந்திரத்தை ஆஃப் செய்துவிட்டு பயணிகளை வரிசையாக அனுப்பிவிட்டனர். இதனால் கடும் நெரிசலானது ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாமோதரன். மனோர் மெரினாவை நோக்கி படையெடுத்ததால் வேளச்சேரி மற்றும் ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 2 ரயில் நிலையங்களிலும் இதேபோல் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதனைத் தொடர்ந்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன் வணக்கம். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதாக தகவல் வந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? கண்டிப்பாக விமானப்படையின் அந்த கடற்கரையில் விமான சாகசத்தை பார்ப்பதற்காக பொதுமக்களானது அனைவரும் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் முழுவதும் மக்கள் வெள்ளம் அலை போல காட்சி அளிக்கிறது. இதனால் சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மெரினா கடற்கரைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் நடைபயணமாகவே சென்று அந்த காட்சியினை பார்ப்பதற்காக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் நடப்பதற்கும் பெரும் சிரமமாக ஏற்பட்டுள்ளது. வழி முழுவதும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடும் இல்லாததாலும் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு போக்குவரத்து காவலர்களும் சிரமப்பட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாமோதரன். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஒரு பக்தி தொடர், எளிய தமிழர். வானரனே, என்னோட பெரிய எதிரியே அவன்தான். இனிமே உன்னால என் கூட யுத்தம் பண்ண முடியாது. இதுக்காக தான் வாலி காத்துக்கிட்டு இருந்தான்.
இந்த அசுரன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. காப்பாற்றப்படுவானா கருட பாலகன்? நான் வந்ததே இந்த சிம்மாசனத்துக்காக தான் சுக்ரீவா. இது உங்களுக்கு நல்லதில்ல. நீங்க இப்போதைக்கு இளவரசன் தான். இளவரசன் இல்ல, மகாராஜா. நீங்க மதிக்கக்கூடிய மகாராஜா வாலி. நிறைவேறுமா வாலியின் கனவு? பூர்விகா வழங்கும் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு. பவர்ட் பாய் உங்கள் லலிதாவில். தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டிற்கு 5000 ரூபாய் குறைவு. இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சூப்பர் காம்போ ஆஃபர். அன்னப்பிளவு உள்ள குழந்தைகளுக்கு ஸ்மைல் ட்ரெயின் திட்டத்தில் மாதம் 800 ரூபாய் கொடுத்து உதவுங்கள். 9899045045 கால் பண்ணுங்க மற்றும் வெப்சைட்டிற்கு smiletrainindia.org. உங்கள் சத்யாவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் உங்களது பழைய டிவி, ஃபிரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். மற்றும் கோல்ட் வின்னர் உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸான அம்மாக்களின் நம்பிக்கை. Catch us on TV, Thanthi1 app, Thanthi1.com and YouTube. தொழிலதிபர் அவதாரம் எடுக்கும் சாமானிய பெண்கள். மாற்றி யோசித்து மகுடம் சூடும் மகளிர். சமையல் முதல் சாப்ட்வேர் வரை சரித்திரம் படைத்த பெண்களின் சாதனை பேசும் கேளடி கண்மணி. சனிக்கிழமை தோறும் மதியம் 2:30 மணிக்கு. எங்களுடைய இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். DMK and Congress party, they are going like brothers. நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோடு தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலா மாறிட்டு இருக்கும். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? 3வது முனை பிஜேபி இருந்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கோ யாருக்குமே நல்லது இல்ல. 26ல மீண்டும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வராது, வரக்கூடாது. விஷச்சா வணக்கம் நேயர்களே, தந்தி செய்திகள் வழங்குவதற்காக விக்னேஷன் மற்றும் கல்பனா முனியாண்டி. பல முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ரீபோஸ்ட் மேட்ரஸஸ் வழங்கும் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். Get one free. Repost. Wake up to fresh ideas. சென்னை மெரினாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்திய விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி. வெயிலையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கண்டுகளிப்பு. மெரினாவில் விங் கமாண்டர் AK யாதவ் தலைமையிலான பாராசூட் குழுவினர் வானில் பறந்து சாகசம். மூவர்ண நிறத்தினான பாராசூட்டில் பறந்தும் தேசிய கொடியை பறக்க விட்டும் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். AK Yadav flying in the tricolored parachute carrying the Pride Indian Air Force flag depicting the motto of the Indian Air Force, touch the sky with glory. So Chennai, how's the Josh? தேசிய கொடியுடன் வானில் அணிவகுத்த சேத்தக் ரக ஹெலிகாப்டர்கள் பல வடிவங்களில் பறந்து சாகசம். ஸ்கூல் தாம்பரமை சேர்ந்தவர்கள் யோதா என்கிற அமைப்பு துவஜ் ஒன்றில் பறக்கும் விங் கமாண்டர் RS டாக்கூர் தலைமையில் இது நடந்து வருகிறது. இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட டகோடா போர் விமானம் சாகசம்.
1947 முதல் 1989 வரை இந்திய விமானப்படையில் முக்கிய பங்கு வகித்த விமானத்தை வியந்து பார்த்த பார்வையாளர்கள் விளங்கும் பிலாட்டஸ் PC-7 விமானத்துடன் வருவதை நீங்கள் காணலாம். பட்டாம்பூச்சி போன்று வானில் சாகசம் செய்த ஹார்வர்ட் ரக விமானம். விரைவில் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ள HTT-40 ரக விமானம் தலைகீழாக சுழன்று சாகசம். குறைந்த உயரத்தில் வானில் வட்டமடித்து மிரட்டியது. He then starts to roll the aircraft to change his direction by 90 degrees by the time he's on his back. That's inverted in the barrel roll, rolling out. நீங்கள் பார்க்கும் இந்த மனுவர் barrel roll. சிறகடித்து பறப்பது HTT-40. 2000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய C-295 ரக விமானத்தை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. Aircraft of fixed wing training faculty in wing formation. நண்பர்களே, லைட் ஹவுஸ் தரப்பில் பாருங்கள். தி ரைனோஸ் என்று அழைக்கப்படும் 11 ஸ்குவாட்ரன் சேர்ந்த திறமையான விமானிகள் C-295 உடன் ஃபிக்ஸ்ட் விங் ட்ரைனிங் ஃபேக்கல்டி சேர்ந்த 2 டார்னியர் 228 விமானங்களுடன் விக் ஃபார்மேஷனில் வருவதை பார்க்கிறேன். கார்கில் போரில் பங்கேற்ற ஜாகுவார் போர் விமானங்கள் வானில் இருந்து போர் புரியும் MiG-29 ரக விமானங்களை கண்டு வியந்த பார்வையாளர்கள். The Dornier 228 being led by Wing Commander Shiv Chauhan with Flight Lieutenant Animesh Jha towards his left and Squadron Leader Atul along with Flight Lieutenant Ashutosh Digari towards his right. தனுஷ் ஃபார்மேஷனின் P-8I மற்றும் ரஃபேல் போர் விமானங்கள் அணிவகுப்பு. பாண்டியன் ஃபார்மேஷனில் விண்ணை பிளந்தபடி பறந்த தேஜாஸ் போர் விமானம். Maritime domain and also reinforce our shared military values. The P-8I captain is Captain M.A. Zia along with Commander Saurabh as first pilot and Lieutenant Commander Vikram as co-pilot, along with Rafales being led by Wing Commander Sushil Shinde towards his left and Squadron Leader Vijay Chandgude towards his right. மெரினா ஃபார்மேஷனில் அதிநவீன Sukhoi 30 ரக விமானங்கள் கண்கவர் அணிவகுப்பு. And Wing Commander V. Nagamalai and Squadron Leader Parmeshwar to the right. கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீலகிரி அமைப்பில் அடுத்ததாக பறக்கும் 3 ஜாகுவார்கள் இந்திய விமானப்படையின் மிகவும் வலிமையான தாக்குதல் விமானங்களில் ஒன்றாகும். நீலகிரி ஃபார்மேஷனில் ஜாகுவார் ரக விமானங்கள் சாகசம். ஜல்லிக்கட்டு காளைய அலங்காநல்லூர்ல பாத்திருப்பீங்க, வானத்துல பாத்திருக்கீங்களா? இதோ உங்க முன்னால். பார்வையாளர்களை மிரள வைத்த Su-30 MKI ரக போர் விமானம் வானில் விதவிதமான சாகசங்களை அரங்கேற்றி மெய்சிலிர்க்க வைத்தது. நீங்கள் இப்பொழுது பார்ப்பது Su-30 MKI சோலா என்னும் பெயரில் தீப்பிழம்புகள் வெளிவருவதை நீங்கள் பார்க்கலாம். சென்னை into the vertical, carrying out roll and dispensing flares. நீங்கள் உங்கள் முன்னால் பார்த்தது வெர்டிகல் சார்லி செய்யும் Su-30 MKI. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா சென்னை? இந்திய விமானப்படையின் ALH MKI ஹெலிகாப்டர்களின் அணிவகுப்பு. வானில் இதயத்தை சொதுக்கிய சாகசத்தை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம்.
straight through the beautiful Saranghat. அவசர கால மீட்பிற்கு உதவும் C-17 மீட்பு விமானம் ஸ்கேட் விமானங்களின் வியக்க வைக்கும் மகாபலி சூரிய கிரண் அணிவகுப்பு வெற்றியை பறைசாற்றும் வகையில் வானில் வர்ணஜாலம். ஹவுக் ரக விமானத்தில் வானில் செங்குத்தாக பறந்து குட்டிக்கரணம் அடித்த சூரிய கிரண் குழுவினர் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல நெருக்கமாக பறந்து சாகசம். வெயிலையும் பொருட்படுத்தாமல் வான் சாகசத்தை கண்டுகளித்த பார்வையாளர்கள். லட்சக்கணக்கானோரின் வருகையால் வண்ணமயமானது மெரினா. Do not shift your gaze, you are in for a breathtaking surprise. And here goes number 4 pulling up for a stall turn. சென்னையில் நடந்த வான் சாகச நிகழ்ச்சியில் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. உலகிலேயே அதிகமானோர் கண்டுகளித்த வான் சாகச நிகழ்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியது. நிகழ்ச்சி இன்று நடந்த நிகழ்ச்சிதான். ஐ ரிப்பீட், ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது இந்த நிகழ்வு. மக்கள் தொகை கொண்ட சாகச நிகழ்ச்சி இன்று நம் மரீனாவில் நடைபெற்ற இந்த வான் சாகச நிகழ்ச்சி. இது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட். அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரம். ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ஆட்டோமொபைல் துறை பேரழிவை சந்தித்ததாக ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. சூறாவளிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கமலா ஹாரிஸ் என்ன செய்துவிட்டார் என குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் ஆவேசம். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் நம்பர் 2 தலைவர் ஹஷீம் ஷபீதின் உயிரிழந்ததாக தகவல். நஸ்ரல்லா படுகொலைக்கு பின் ஹிஸ்புல்லாவின் தலைமை பொறுப்பு ஏற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பரபரப்பு. இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டி இன்று நடைபெறுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை. மதியம் 3:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் வெற்றி கணக்கை தொடங்கும் முனைப்பில் இந்திய அணி. இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை கண்ட பொதுமக்கள் ஒரே நேரத்தில் வீடுகளுக்கு திரும்புவதால் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். மக்கள் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? மக்களுக்காக போக்குவரத்து ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு சாகச நிகழ்ச்சியில் பல்வேறு விமானப்படை வீரர்கள் இதில் சாகசத்தை ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியை இலவசமாக காணலாம் என தமிழக அரசு மற்றும் விமானப்படையினர் தெரிவித்த நிலையில் பல்வேறு பொதுமக்கள், அதாவது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் இன்று காலை 6 மணி முதலே குவிய தொடங்கினர்.
குறிப்பாக மொத்தம் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மெரினாவில் இந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக அங்கு குவிந்த நிலையில் சென்னை முழுவதுமே பெரும் ஸ்தம்பித்தது. குறிப்பாக இது மட்டுமின்றி 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் கூடியதால அங்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வாகன நெரிசலில் சிக்கி பல பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை காண முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இதில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வாகனங்கள் மூலமாக வந்ததால போக்குவரத்து போலீசாரும் அங்கு கட்டுப்படுத்த முடியாமல் திணறக்கூடிய நிலையில் ஏற்பட்டது. மேலும் இதில் சிக்கியதால பலர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்ட நிலையில் பலர் கொண்டு இங்கு சிந்தாதிரிப்பேட்டை ரயில் மூலமாக காணக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. குறிப்பாக இதனால அதிகப்படியான பொதுமக்கள் வருகையின் காரணமாக ரயிலானது சற்று தாமதமாக ஏற்பட்டு வந்ததாக இங்குள்ள பொதுமக்கள் தரப்புல குற்றச்சாட்டு ஏற்பட்டது. மேலும் 12:30 மணிக்கு மேல்தான் ரயில் வந்ததாகவும் இதற்கு முன்னதாக வந்தால் தாங்கள் அந்த நிகழ்ச்சியை காண்டிருப்போம் எனவும் இங்கு இருக்க பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில தற்போது இந்த சாகச நிகழ்ச்சியானது 11 மணி முதல் 1 மணி வரை முடிந்த நிலையில தற்போது அங்கு பார்த்தக்கூடிய பாதி மக்கள் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் தான் கூடியுள்ளனர். மொத்தமாக இந்த சாகசத்தை கண்ட பின்பு மொத்தமாக வருவதால இங்கு சிந்தாதிரிப்பேட்டை ரயில் முழுவதுமே பெரும் தலைவலாக தான் காட்சியளிக்கிறது. குறிப்பாக இதுல நம்முடன் இந்த கண்ட பொதுமக்கள் இருக்கார். சார், இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது? எப்படி பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்தேன் சார், நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க விமானப்படை. ஆனால் கூட்டம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல, சரியான கூட்டம். வண்டியெல்லாம் ஒரு கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்க. என்ஜாய் பண்ணுவோம். எங்கேருந்து வரீங்க சார்? நான் வெளியாகிறதுலேருந்து வரேன். எவ்வளோ மணி நேரம் ஆச்சு போக்குவரத்து? 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வண்டி அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து நாங்கள் நடந்துகிட்டே வந்தோம், எல்லாருமே நடந்து வந்தோம். ரிட்டர்ன் இங்கேருந்து இதில் போட்டுருக்கோம். போக்குவரத்து வசதி போக்குவரத்து தான் வசதி. ட்ரெயின் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதாவது சிந்தாதிரிப்பேட்டை இங்கேருந்து இறங்கி வேறு பஸ் பிடிச்சது ட்ரெயினில் தான் போயிடும், வண்டி இல்லை. மற்றொரு பொதுமக்கள் திருவள்ளூர்லேருந்து வந்துருக்குறோங்க. திருவள்ளூர் பஸ்லேயே டைம் போயிடுச்சு, நாங்கள் பார்க்கவே இல்லை. அந்த நிகழ்ச்சியே பார்க்காம பஸ்லேயே இருந்துட்டோம். அங்கேயே 1.5 வரையும் ஆகி போச்சு. பஸ்லேயே 1.5 வரையும் ஆகி போச்சு. திருவள்ளூர்லேருந்து வந்துருக்குறோம், பார்க்க முடியல. ஒன்லி எம்ஆர்டிசி ட்ரெயின் மட்டும் தான் இங்கே ஓடி இருக்குது. நான் ஏற்கனவே சண்டேன்றனால சண்டேல கட் பண்ண ட்ரெயின்லாம் ஓடவே இல்லை. ஒரு ட்ரெயினும் குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு ட்ரெயினில் 10,000 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இதை வேறு படிக்கட்டில் ஏற முடியல. ஆர்கனைசேஷன் சரியாக பண்ணலை. பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சூறு தான் அதிகமாக இருக்குது. இதில் போலீஸ் ரெஸ்பான்ஸ் கிடையாது. டிராஃபிக் கிளியர் பண்ணலை. முதல் விஷயம் இதை சொல்லணும். டிராஃபிக் எங்கே இருக்குது? நாங்கள் 2 வீலரை விட்டுட்டு நாங்கள் இப்போ ட்ரெயினில் வந்திருக்கோம். இப்போ போய் 2 வீலர் எடுக்கணும். அங்கே டிராஃபிக் கிளியர் பண்ணுற ஒரு போலீஸ்கார் கிடையாது. எதுக்காக அப்போ இது பண்ணுறாங்க மக்களை? எதுக்கு இவ்வளோ பேர் கூப்பிடுறீங்க? கூப்பிட்டா நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல. சொல்லுங்கள், கஷ்டப்பட்டு வந்துருக்கேன். இப்போ குழந்தை முடியல எங்களால். திருப்பி நாங்கள் பெரம்பூர் போகணும். இப்போ எங்களை வீட்டில் விட்டுட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். இவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஒருத்தர் கூட கிடையாது. நீங்கள் என்ன போய் பாருங்கள், ஒரு போலீஸ் கூட கிடையாது. பார்த்தோம், நல்லா இருந்தது. ப்ரோக்ராம் சூப்பராக இருந்தது. ப்ரோக்ராம் எந்த குறையும் கிடையாது. இதுக்கு பார்க்கல, இதை ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்த்துருக்கோம் சென்னையில். நல்லாயிருக்கு. ஆனால் நாங்கள் சென்ட்ரல்லேருந்து இங்கே 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்தே தான் வந்தோம். அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இல்லை, ஆட்டோவும் போக முடியல. அது மட்டும் இல்லாத சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் மயக்கம் போட்டு, அது மட்டும் இல்லாத போலீஸ் அங்கங்கே ஜீப்பை நிறுத்திட்டு இதுதான் பண்ணுறாங்களோ தவிர டிராஃபிக் கிளியர் பண்ண மாட்டாங்க. பைக்லாம் அப்படியே நிற்கிது. அது மட்டும் இல்லாத ரோட்லேயே பீச் அங்கே இருக்குன்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டர்லேருந்து இங்கேயே நின்றுட்டுருக்கோம். எங்களால் இங்கேருந்து நகர கூட முடியல, ஒரு ஸ்டெப் கூட நகர முடியல, பின்னாடியும் வர முடியல, ஒரு கிளியரன்ஸும் இல்லை. இதுக்கு நீங்கள் கூப்பிடாமே இருந்துக்கலாம். ஆனால் ஷோலாம் நல்லா தான் இருந்தது, உள்ளே போக முடியல. அதுதான் ஒரு இதுவாக இருக்குது. பொதுமக்கள் பலரும் குற்றம் சாட்டுவது ஒரே ஒரு கருத்து தான். சரியான முறையில் பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படவில்லை எனவும் தாமதமாக ரயில் மற்றும் போக்குவரத்து வந்ததால் எங்கள் குற்றச்சாட்டு. மற்றொருவர் நம்மளோட இருக்கார். சார், எப்படி சார் இருக்கு? ப்ரோக்ராம்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் போலீஸ் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. 2 கிலோமீட்டர் நாங்கள் வண்டி அங்கே விட்டுட்டு நடந்து வர மாதிரி இருந்தது. தண்ணிக்கான ஃபெசிலிட்டிஸு, ரெஸ்ட் ரூம்க்கு இவ்வளோ க்ரௌட் வருதுன்னா அதெல்லாம் ரெடி பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே ரெடி பண்ணல. ஆனால் ப்ரோக்ராம் வைஸ் சூப்பராக இருந்தது. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். பொதுமக்கள் பலரும் தெரிவிப்பது என்னவென்றால், சரியான முறையில் போக்குவரத்து வசதி மற்றும் பராமரிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் தாங்கள் முன்னதாகவே சென்று அந்த நிகழ்ச்சியை கண்டிருப்போம் எனவும், எந்த விதமான இடையூறு இல்லாமல் பார்த்திருப்போம் எனவும், இந்த போக்குவரத்து நெரிசல் இடையூறு காரணமாகத்தான் தாங்களால் பார்க்க முடியல எனவும், மற்றபடி சாகச நிகழ்ச்சியானது மிகவும் அருமையாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக பார்த்த பொதுமக்கள் தங்களிடம் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை கண்ட பொதுமக்கள் ஒரே நேரத்தில் வீடுகளுக்கு திரும்புவதால் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. விவரங்களை
வழங்கியதற்கு நன்றி சாலமன். தொடர்ந்து இது செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி. இந்த அடிமையை நீங்கள் தண்டிக்க வேண்டும். இவனுக்கு தண்டனை இல்லை. இவன் தான் தனானந்தனின் அருமை சகோதரியை காப்பாற்றி இருக்கிறார். என் அன்பு சகோதரியின் மெய்காப்பாளன் வேலையை நீ செய்வாய். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. புதைக்கப்படும் விவசாயி. உங்களுக்கு குதிரையில் சவாரி செய்ய தெரியாத பொழுது நீங்கள் ஏன் அதன் பக்கத்தில் செல்கிறீர்கள்? குதிரை மீது சவாரி செய்து காட்டு. நான் ஒப்புக்கொள்கிறேன். செய்து காட்டு. சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. பவர்ட் பாய் லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா. உங்கள் சத்யாவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் உங்களது பழைய டிவி, ஃபிரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் புதிய தங்க நகை பிரிவு பவுனுக்கு ரூபாய் 800 தள்ளுபடி. மேலும் 1 கிராம் தங்கத்திற்கு 1 கிராம் வெள்ளி இலவசம். ஜெயச்சந்திரன் இணைந்து வழங்குவோம். இந்த பண்டிகைக்கு அசல் அல்போன்சா சாறு உள்ள மாம்பழங்கள் நிறைந்த மாசாவா கொடுங்க. பிரியமானவங்களாக்கிக்கங்க. உங்கள் லலிதாவில் தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டிற்கு 5000 ரூபாய் குறைவு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சூப்பர் காம்போ ஆஃபர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மிக்ஸ் 1+1 ஆஃபர் மற்றும் மனம் சொல்லும் உந்தன் அழகை மின்னும் ராம் தங்க நகை மாளிகை. Catch us on TV, ThanthiTV app, ThanthiTV.com and YouTube. காலை செய்திகளில் தவிர்க்க முடியாத சக்தி சூப்பர் 30. 30 நிமிடங்களில் முழு வேகத்தில் முக்கிய செய்திகள். உங்கள் காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் விரைவு செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. ஈஷா யோகா மையத்தில் பணிபுரிந்த டாக்டர் மீது கொடுக்கப்பட்ட பாலியல் புகார் தொடர்பாக 9 பெண் குழந்தைகள் கோவை மாவட்ட நீதிபதியிடம் ரகசிய வாக்குமூலம் அளித்துள்ளனர். ஈஷா யோகா மையம் சார்பில் செம்மேடு பகுதியில் உள்ள ஒரு பள்ளிக்கு மருத்துவ முகாமிற்கு சென்ற மருத்துவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த போக்சோ வழக்கு தொடர்பாக சாட்சிகளை பதிவு செய்வதற்காக கோவை மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டிடம் போலீசார் அனுமதி கோரியிருந்தனர். நீதிபதியின் உத்தரவின் பேரில் 9 பெண் குழந்தைகளிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்ய சூலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை தனி அறையில் வைத்து வாக்குமூலம் பெற்று நீதிபதி பதிவு செய்துள்ளார். திருப்பத்தூர் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு சொந்தமான நிலத்தில் மர்ம பூஜை நடத்தப்பட்டதாக கூறி கிராம மக்கள் பீதி அடைந்துள்ளனர். ஆண்டியப்பனூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி தனது தென்னந்தோப்பில் வழக்கம் போல உலாவியுள்ளார். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் நீரோடை அருகே மர்ம நபர்கள் ஏதோ ஒரு பொருளை புதைத்து வைத்து பூஜை செய்திருந்ததை பார்த்து சத்தியமூர்த்தி அதிர்ச்சி அடைந்தார். உடலை புதைத்து வைத்தது போல் அடையாளம் இருந்ததால் குருசிலாப்பட்டு போலீசிற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த போலீசார் கோட்டாட்சியருக்கு தகவல் அனுப்பி பூஜை செய்தது யார், புதைக்கப்பட்டது என்ன என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இன்னைக்கு திமுகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் வேற யாருமே இல்ல. அவ விஜயால எங்களுக்கு ஒரு பதற்றம் இல்ல, ஆனா திமுக கவலைப்படுது. மதத்தை பற்றி கேள்வி கேட்பதற்கு உங்க கட்சியை கடைசியா முடிச்சு வைக்கிறதுக்கு வந்திருக்கிற நல்ல தலைவர். பாஜக மட்டும்தான் வேல் யாத்திரை நடத்தணுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு இந்த முருகன் மாநாடு நடத்தக்கூடாதா? கடவுள் மறுப்புன்னா எல்லா கடவுளும் மறுப்பு தான். அதுனா தமிழ் கடவுள் மட்டும் ஏற்பு, தெலுங்கு கடவுள் மட்டும் மறுப்பு முடியாது. கதம் ஒருங்கிணைப்பு இணைப்பெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு ரூல் அவுட் பண்ணிட்டாரே, வீட்டோ பண்ணிட்டாரே. இனி என்ன வேலை ஒருங்கிணைப்புகள்லாம்? அதிமுகங்கிறது புதுசா எடப்பாடி பழனிசாமி துவங்கிய கட்சியாக இருந்தால் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது.
இது எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு கட்சி. அரசை விமர்சிப்பதே ஏதோ ஒட்டுமொத்த நாட்டையே விமர்சிக்கிற மாதிரியே நீங்க எப்ப பாரு சொல்றீங்களே, எப்படி அது? இந்தியாவின் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்துக்கு மேல இருக்கிறவர் இந்தியாவின் பெருமையை, இறையாண்மை ஏன் வெளியில போய் பேசுறீங்க? சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜ் வீட்டுல போய் பூஜை பண்றதுக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய பிரதமருக்கு மணிப்பூர்ல இந்த மத மோதல் வந்து ஆண்டுகள் பல ஆச்சு. அங்க போய் இதுவரைக்கும் போய் ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களா? விவாதங்களில் முதன்மை நிகழ்ச்சி ஆயுத எழுத்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணிக்கு. அரசியல் சதுரங்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். காய் நகர்த்தும் தலைவர்கள், வெடித்து கிளம்பும் விளைவுகள், ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் 1 மணி செய்திகள். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. ஒரு செய்தி கூட விடுபடாத ஒரு நாளின் மொத்த செய்திகள். அரசியல், சினிமா, விளையாட்டு, பங்கு சந்தை, தமிழகத்தை உலுக்கிய குற்றங்கள், தேசிய செய்திகள், உலகம், சர்ச்சைகள், சுவாரஸ்யங்கள், இவை மட்டுமல்ல, நீங்களும் பங்கேற்கும் சாமானியர்களின் குரல் ஒலிக்கும் வித்தியாசமான விறுவிறு செய்தி தொகுப்பு. எத்தனை நாள் தான் நியூஸ் பாப்பீங்க? நியூஸுக்குள்ள நீங்களும் வாங்க. 7 மணி பிரைம் டைம், ஒரு நாள் ஒரே மணி நேரத்தில், தினமும் இரவு 7 மணிக்கு உங்கள் தந்தி டிவி. செய்திகள் தொடர்கின்றன. குமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளில் அரிய வகை மணல் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் பேரணி மேற்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குமரி மாவட்டத்தில் அரிய வகை மணல் எடுப்பது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப் போவதாக அறிவித்ததை தொடர்ந்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து 1ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த கருத்து கேட்பு கூட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மணல் எடுக்கும் திட்டத்தை நிரந்தரமாக கைவிடக் கோரி பொதுமக்கள் பதாகைகளை ஏந்தி பேரணி சென்றனர். சின்னத்துறை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள ஆலய வளாகத்தின் முன்பு திரண்ட பொதுமக்கள் இத்திட்டத்தை கைவிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கன்னியாகுமரி மீனவ கிராமங்களில் அரிய வகை மணல் எடுக்கும் விவகாரத்தில் மணல் ஆலை நிர்வாகம் ஒரு குடும்பத்திற்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தால் இடங்களை விட்டு வெளியேற தயார் என தூத்தூர் மறை மாவட்ட முதன்மை குரு தெரிவித்துள்ளார். எல்லாம் இந்த மணலை எடுத்துட்டு போறாங்க. வீடு மாற்ற மாட்டாங்களாம். வீடு பக்கத்தில் இருந்து மணலை குடிச்சான வீடு இருக்குமா? ஃபவுண்டேஷன் தோண்டினா வீடு இருக்குமா? இருக்காது. ஐஆர்ஏலுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது இந்த இடங்களை விட்டு மேற்பகுதியில் போகிறதுக்கான இடத்தேர்வுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்காது. ஆனால் எங்கள் சமுதாயத்தில் இருந்தும் இந்த ஹிந்து முஸ்லீம் சமூகத்தில் இருந்து கிறிஸ்தவ சமூகத்தில் இருந்தும் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு கடவுளை நம்பி போகிறவங்க அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. காசுக்காக என்னதும் பண்ணுறவங்க பண்ணுவானுங்க. ஆனால் நாங்கள் அப்படி போகவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒற்ற தீர்மானத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5 கோடி வச்சு கொடுங்க. ஒரு குடும்பத்துக்கு 5 கோடி வச்சு கொடுங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் 5 கோடி. நான் இப்போ எழுதி தரேன். ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஆளுக்கு இல்லை, ஒரு குடும்பத்துக்கு நான் கேட்குறேன் 5 கோடி நீங்கள் இது பண்ணுங்க, நாங்கள் போயிடுறோம். பருவநிலை மாற்றத்தால் பெண்களுக்கு அன்றாட தேவையான தண்ணீரே பிரச்சனைதான் என சௌமியா அன்புமணி தெரிவித்தார். ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமை கழகத்தின் கூட்டத்தில் பசுமை தாயகம் சார்பில் அதன் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு காலநிலை மாற்றத்தால் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பேசினார். இந்நிலையில் சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்க மண்ணுக்கு அடியில் கிடைக்கும் எரிபொருளின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் பெண்களுக்கு அன்றாட தேவையான தண்ணீரே பிரச்சனை தான். ஒரு நாளைக்கு தண்ணீருக்காகவும் வேலைக்காகவும் அவங்க பல மைல் நடக்கிறாங்க, பக்கத்து ஊருக்கு போகிறாங்க, இல்லை பக்கத்து நாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அதுதான் கிளைமேட் இன்டியூஸ் மைக்ரேஷன், புலம்பெயர்வது என்பது. கிளைமேட் ரெஃப்யூஜி சொல்கிறாங்க. காலநிலை அகதிகளாக தான் நிறைய பேர் வெளியூருக்கு போகிறாங்க. பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் மாசு குறைக்கணும். இப்போ காலநிலை மாற்றத்தை அந்த பசுமையில் வாய்க்கலை குறைக்கணும்னா இந்த நம்ம அதிகமாக மண்ணு கீழே கிடைக்கக்கூடிய புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும்.
செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அரசியல் சதுரங்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். காய் நகர்த்தும் தலைவர்கள், வெடித்து கிளம்பும் விளைவுகள், ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் ஒரு மணி செய்திகள். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. காலை செய்திகளில் தவிர்க்க முடியாத சக்தி சூப்பர் 30. 30 நிமிடங்களில் முழு வேகத்தில் முக்கிய செய்திகள். உங்கள் காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் விரைவு செய்திகள். எளிமையாக, மிக முழுமையாக. சூப்பர் 30 தினமும் காலை 6:30 முதல் 7 மணி வரை ஸ்பீட் நியூஸின் புது அனுபவம் உங்கள் தந்தி டிவியில். எங்களுடைய இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். DMK and Congress party, they are going like brothers. நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோடு தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலா மாறிட்டு இருக்கும். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? 3வது முனை பிஜேபி இருந்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கோ யாருக்குமே நல்லது இல்லை. Supplies to herald the festive season. Straight through the beautiful. இது ஒரு பிரம்மாண்டமான காட்சி, ஒரு அழகான காட்சி. And get ready for better action. சென்னையில் வான் சாகச நிகழ்ச்சியை காண ஏராளமான பொதுமக்கள் சென்ற நிலையில் போதுமான ரயில்கள் இயக்கப்படாததால் வேடச்சேரியில் பொதுமக்கள் ரயில் தண்டவாளத்தில் நடந்து சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி வணக்கம். பொதுமக்களின் இந்த செயல் பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? சென்னை மெரினா கடலில் இந்திய விமானப்படையின் 92வது தினத்தை முன்னிட்டு நடந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக காலையில் முதலே வேளச்சேரி ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் நீண்டமாக காத்திருந்து ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ரயில் சேவைகள் குறைவாக இருந்ததால் அந்த ரயில்களை பிடிப்பதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த நிலையில் ரயில் நிலையத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியதால் அவர்கள் அந்த ரயில் நிலையில் எப்படியாவது முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தண்டவாளங்களில் மாறி மாறி ஆபத்தான முறையில் அவர்களை அங்கிருந்து இங்கு மாறி மாறி இருந்தார்கள். இதன் மேலும் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து தாங்கள் நிகழ்ச்சி காண முடியாது என்பதால் ஒரு சிலர் குடும்பத்துடன் அந்த ரயில்வே அருகில் உள்ள பெருங்குடி ரயில் நிலையத்துக்கு தண்டவாளத்திலே நடந்து சென்று அங்கிருந்து ரயிலில் மீண்டும் வேளச்சேரி செல்வதற்காக அவர்கள் ரயில் தண்டவாளங்களில் ஏறி சென்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்துள்ளது. இந்த சம்பவங்கள் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை எடுத்தது. மேலும் ஆபத்தான முறையில் இருந்ததால் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சரியாக செய்யப்படவில்லை என்றும் அந்த பொதுமக்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் கூடுதல் ரயில் சேவைகளை இயக்கியிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கசாலி. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தையொட்டி மெரினாவில் சாரம் குழுவின் நடத்திய சாகசத்தை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். Maintaining the Yodha formation dedicated to all the air warriors as we celebrate the 92nd anniversary of the Indian Air Force. To showcase the might of the domestic defense industry and Atmanirbhar Bharat, the Sarang team soared through the skies in the state-of-the-art, the advanced light helicopter drove. And now coming in from your right, Sarangs representing the Atmanirbharta of our nation, the India formation.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தியுடன். அரசியல் சதுரங்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். காய் நகர்த்தும் தலைவர்கள், வெடித்து கிளம்பும் விளைவுகள், ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் ஒரு மணி செய்திகள். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. செய்திகளை வழங்குவதில் புதுமை நுட்பம், சிலிர்க்க வைக்கும் கிராபிக்ஸ் காட்சிகள், இத்தகைய அனுபவம், ஒவ்வொரு தொகுப்பும் புதுவிதம், காட்சிகள் பேசும் கலர்ஃபுல் அம்சங்கள், கள நிலவரத்தை கண்முன் நிறுத்தும் செய்தியாளர்கள். திட்டமானது இதுவரைக்கும் ஆளுநர் மாநாட்டு பொங்கல் பண்டிகை கனமழை மக்கள் மனதை பிரதிபலிக்கும் பேட்டிகள், அரிசி சர்ச்சைகள் முதல் சுவாரஸ்யங்கள் வரை. ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. அரசியல் முதல் அறிவியல் வரை. அத்தனையும் அரை மணி நேரத்தில். இன்று பிரைம் டைம் நியூஸ் தினமும் இரவு 9 மணிக்கு. தொழிலதிபர் அவதாரம் எடுக்கும் சாமானிய பெண்கள், மாற்றி யோசித்து மகுடம் சூடும் மகளிர், சமையல் முதல் சாப்ட்வேர் வரை சரித்திரம் படைத்த பெண்களின் சாதனை பேசும் கேளடி கண்மணி. சனிக்கிழமை தோறும் மதியம் 2:30 மணிக்கு. எங்களுடைய இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். DMK and Congress party, they are going like brothers. நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோட தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலா மாறிட்டு இருக்கும். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? 3வது முனை பிஜேபி இருந்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கோ யாருக்குமே நல்லது இல்லை. 26ல மீண்டும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வராது, வரக்கூடாது. விஷச்சாராய ஆட்சி எந்த மாநிலத்துல இல்ல இந்த விஷயம் பாருங்க. 64 யூபில நடந்திருக்கு. ஏன் நீங்க அறிவாலயம் அட்வொகேட் உதயநிதியை துணை முதலமைச்சராக போறாங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைமை குடும்பத்தை மையமாக வைத்துதான் செயல்படுகின்றன, காங்கிரஸ் உட்பட. கேள்விக்கண்ட பதில் ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு. கோர முகம் காட்டும் மனித மிருகங்கள், அறிவுக்கு புலப்படாத வினோத மர்மங்கள், அதிர வைக்கும் நூதன மோசடிகள், குற்ற சரித்திரம். திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 2:30 மணிக்கு மற்றும் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணிக்கு. எங்களுடைய இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். DMK and Congress party, they are going like brothers. நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோட தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலா மாறிட்டு இருக்கும். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? 3வது முனை பிஜேபி இருந்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கோ யாருக்குமே நல்லது இல்லை. 26ல மீண்டும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வராது, வரக்கூடாது. விஷச்சாராய ஆட்சி எந்த மாநிலத்துல இல்ல இந்த விஷயம் பாருங்க. 64 யூபில நடந்திருக்கு. ஏன் நீங்க அறிவாலயம் அட்வொகேட் உதயநிதியை துணை முதலமைச்சர்
வணக்கம் நேயர்களே, தந்தியின் பிற்பகல் 2 மணி செய்தி தொகுப்பில் இணைகிறோம். செய்திகள் வழங்குவதற்காக விக்னேஷன். விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முன்பாக ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். Buy one get one free. Repose. Wake up to fresh ideas. சென்னை மெரினாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்திய விமானப்படையினர் சாகச நிகழ்ச்சி. வெயிலையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கண்டுகளிப்பு. மெரினாவில் விங் கமாண்டர் AK யாதவ் தலைமையிலான பாராசூட் குழுவினர் வானில் பறந்து சாகசம். மூவர்ண நிறத்திலான பாராசூட்டில் பறந்தும் தேசிய கொடியை பறக்க விட்டும் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். Wing Commander AK Yadav flying in the tricolored parachute carrying the Pride Indian Air Force flag depicting the motto of the Indian Air Force, touch the sky with glory. So Chennai, how's the Josh? தேசிய கொடியுடன் வானில் அணிவகுத்த சேத்தக் ரக ஹெலிகாப்டர்கள் பல வடிவங்களில் பறந்து சாகசம். அமைப்பு குழு ஃபிளைட் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்கூல் தாம்பரமை சேர்ந்தவர்கள் யோதா என்கிற அமைப்பு துவஜ் ஒன்றில் பறக்கும் விங் கமாண்டர் RS டாக்கூர் தலைமையில் இது நடந்து வருகிறது. இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட டகோடா போர் விமானம் சாகசம். 1947 முதல் 1989 வரை இந்திய விமானப்படையில் முக்கிய பங்கு வகித்த விமானத்தை வியந்து பார்த்த பார்வையாளர்கள். பட்டாம்பூச்சி போன்ற வானில் சாகசம் செய்த ஹார்வர்ட் ரக விமானம். உங்கள் முன்னால் ஹார்வர்ட் விமானம் ஒரு பலத்த கைதட்டல். சென்னை விரைவில் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ள HTT-40 ரக விமானம் தலைகீழாக சுழன்று சாகசம். குறைந்த உயரத்தில் வானில் வட்டமடித்து மிரட்டியது. He then starts to roll the aircraft to change his direction by 90 degrees by the time he's on his back. That's inverted in the barrel roll, rolling out. நீங்கள் பார்க்கும் இந்த maneuver barrel roll. இரண்டாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடிய C-295 ரக விமானத்தை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. ஸ்குவாட்ரன் சேர்ந்த திறமையான விமானிகள் C-295 உடன் ஃபிக்ஸ்ட் விங் ட்ரைனிங் ஃபேக்கல்டி சேர்ந்த 2 டார்னியர் 228 விமானங்களுடன் விக் ஃபார்மேஷனில் வருவதை பார்க்கிறீர்கள். கார்கில் போரில் பங்கேற்ற ஜாகுவார் போர் விமானங்கள் வானில் இருந்து போர் புரியும் MiG-29 ரக விமானங்களை கண்டு உற்சாகம். Machinery and 2 humans stationary in the sky. மெரினா ஃபார்மேஷனில் அதிநவீன Sukhoi 30 ரக விமானங்கள் கண்கவர் அணிவகுப்பு. Wing Commander V Nagamalai and Squadron Leader Parmeshwar to the right. கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீலகிரி அமைப்பில் அடுத்ததாக பறக்கும் 3 ஜாகுவார்கள் இந்திய விமானப்படையின் மிகவும் வலிமையான நீலகிரி ஃபார்மேஷனில் ஜாகுவார் ரக விமானங்கள் சாகசம். பறக்கும் பொழுது விமானங்கள் எரிபொருள்களை ஸ்ட்ரீமிங் செய்யும். ஜல்லிக்கட்டு காளைய அலங்காநல்லூர்ல பாத்திருப்பீங்க, வானத்துல பாத்திருக்கீங்களா? இதோ உங்க முன்னால் பார்வையாளர்களை மிரள வைத்த Su-30 MKI ரக விமானம் வானில் விதவிதமான சாகசங்களை அரங்கேற்றி மெய்சிலிர்க்க வைத்தது. Su-30 MK சோலா என்னும் பெயரில் தீப்பிழம்புகள் வெளிவருவதை நீங்கள் பார்க்கலாம். சென்னை
முன்னால் பார்த்தது வெர்டிகல் சார்லி செய்யும் சு-30 MKI. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா சென்னை? இந்திய விமானப்படையின் ALH-MKI ஹெலிகாப்டர்களின் அணிவகுப்பு. வானில் இதயத்தை செதுக்கிய சாகசத்தை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். And there comes a Cupid number 5 from your left, piercing straight through the beautiful Sarang heart. தனுஷ் ஃபார்மேஷனின் P-8I மற்றும் ரஃபேல் போர் விமானங்கள் அணிவகுப்பு. கடற்படையின் P-8I மற்றும் இந்திய விமானப்படையின் 2 ரஃபேல் விமானங்கள் லைட் ஹவுஸ் பக்கத்திலிருந்து உங்கள் முன்னால் தனுஷ் ஃபார்மேஷனில். பாண்டியன் ஃபார்மேஷனில் விண்ணை பிளந்தபடி பறந்த தேஜாஸ் போர் விமானம். Stranded beach right here in front of you, streaming fuel shortly from the right. ஜல்லிக்கட்டு காளைய அலங்காநல்லூர்ல பார்த்திருப்பீங்க, வானத்துல பார்த்திருக்கீங்களா? இதோ உங்க முன்னால். முருகனின் வேல் போல் உங்கள் அவசரகால மீட்புக்கு உதவும் C-17 மீட்பு விமானம் ஸ்காட் விமானங்களின் வியக்க வைக்கும் மகாபலி சூரிய கிரண் அணிவகுப்பு. வெற்றியை பறைசாற்றும் வகையில் வானில் வர்ணஜாலம். ஹவுக் ரக விமானத்தில் வானில் செங்குத்தாக பறந்து குட்டிக்கரணம் அளித்த சூரிய கிரண் குழுவினர் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல நெருக்கமாக பறந்து சாகசம். வெயிலையும் பொருட்படுத்தாமல் வான் சாகசத்தை கண்டுகளித்த பார்வையாளர்கள். லட்சக்கணக்கானோரின் வருகையால் வண்ணமயமானது மெரினா. Do not shift your gaze, you are in for a breathtaking surprise. And here goes number 4 pulling up for a stall turn. சென்னையில் நடந்த வான் சாகச நிகழ்ச்சி லிங்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. உலகிலேயே அதிகமானோர் கண்டுகளித்த வான் சாகச நிகழ்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியது. ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது இந்த நிகழ்வு. மக்கள் தொகை கொண்ட சாகச நிகழ்ச்சி இன்று நம் மரீனாவில் நடைபெற்ற இந்த வான் சாகச நிகழ்ச்சி இது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட். மெரினா வான் சாகச நிகழ்ச்சியை காண ஒரே நேரத்தில் மெரினாவை நோக்கி திரண்ட மக்கள். பெரும்பாலான இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் கடும் அவதி. மெரினா பகுதிக்கே செல்ல முடியாமல் ஆசை இருந்தும் நேரில் பார்க்க முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை. சென்னை வேளச்சேரி ரயில் நிலையத்தில் முண்டியடித்த மக்கள் கூட்டம். நிற்கக்கூட இடமில்லை. டிக்கெட் எடுக்கவே 1.5 மணி நேரம் காத்து கிடந்ததாக வேதனை.
மெரினா வான் சாகச நிகழ்ச்சி முடிந்து லட்சக்கணக்கானோர் வீடு திரும்பியதால் சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுவதால் பொதுமக்கள் அவதி. அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரம். ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ஆட்டோமொபைல் துறை பேரழிவை சந்தித்ததாக ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. சூறாவளிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கமலா ஹாரிஸ் என்ன செய்துவிட்டார் என குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் ஆவேசம். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் நம்பர் 2 தலைவர் ஹசீன் ஷஃபிதீன் உயிரிழந்ததாக தகவல். நஸ்ரல்லா படுகொலைக்கு பின் ஹிஸ்புல்லாவின் தலைமை பொறுப்பை ஏற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பரபரப்பு. இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டி இன்று நடைபெறுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை. மதியம் 3:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் வெற்றி கணக்கை தொடங்கும் முனைப்பில் இந்திய அணி. Coming in with a surprise to herald the festive season. Straight through the beautiful இது ஒரு பிரம்மாண்டமான காட்சி, ஒரு அழகான காட்சி. And get ready for better action. 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் விமானப்படையின் வான் சாகச நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. விமானப்படை துவங்கி 93வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் அதனை கொண்டாடும் வகையில் இன்று சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், முப்படைகளின் தளபதி அனில் சௌரா உள்ளிட்ட ஏராளமானோர் நேரில் கண்டுகளித்தனர். உடன் ஃபிக்ஸ்ட் விங் ட்ரைனிங் ஃபேக்கல்டி சேர்ந்த 2 டார்னியர் 228 விமானங்களுடன் விக் ஃபார்மேஷனில் வருவதை பார்க்கிறீர்கள். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வான் சாகச நிகழ்ச்சியை காண கலங்கரை விளக்கம் முதல் உழைப்பாளர் சிலை வரை லட்சக்கணக்கான மக்கள் திரண்டனர். இன்று விடுமுறை தினம் என்பதால் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. மெரினா கடற்கரையில் மக்கள் அலையலையாய் குடைகளுடன் திரண்டனர். இந்திய விமானப்படையின் 72 விமானங்கள் மக்களை அசர வைக்கும் வகையில் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தின. மூவர்ண பாராசூட் மூலம் வானில் இருந்து குதித்த ஆகாஷ் கங்கா பாரா ஜம்பிங் வீரர்களை கண்டு பொதுமக்கள் ஆர்ப்பரித்தனர். Right above you is Wing Commander A.K. Yadav flying in the tricolored parachute carrying the Pride Indian Air Force flag, depicting the motto of the Indian Air Force, touch the sky with glory. So Chennai, how's the Josh? I can't hear you, the Josh is missing. How's the Josh? Good. எதிரிகளிடம் சிக்கிய பிணை கைதிகளை மீட்கும் நடவடிக்கைகளை வீரர்கள் செய்து காட்டியதை மக்கள் ஆச்சரியமாக கண்டுகளித்தனர். MI-17 ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் இறங்கி பிணை கைதிகளை மீட்பது போல வீரர்கள் ஒத்திகை காண்பித்தனர். Now be skillfully slithering into the target area in buddy pairs. As the commandos land on the ground, 4 buddy pairs each from left and right flank. 12 படை வீரர்கள் இப்பொழுது இலக்கு பகுதியை நோக்கி செல்கிறார்கள். Our soldiers are cautiously moving towards the target to carry out sentry silencing procedure. They silence the sentries, absolutely capturing them with one blow.
Symbolizing victory of our brave Garud commandos, the Akash Ganga team is carrying out a display jump. This bold descent symbolizes the successful capture of the objective by our brave Garud commandos. சேட்டக் ரக ஹெலிகாப்டர்கள் தேசிய கொடிகளுடன் சாகசத்தில் ஈடுபட்டன. ரஃபேல் போர் விமானம் வானில் சீறி பாய்ந்தது. இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட டக்கோடா போர் விமானம் சாகசமும் நிகழ்த்தப்பட்டது. தலைகீழாக சுழன்று சாகசத்தில் ஈடுபட்ட HT-40 விமானத்தை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர். வானில் பறந்து கொண்டிருக்கும் போதே எரிபொருள் நிரப்புவதை செய்து காட்டியது விமானப்படை. In pre-contact position during the process of taking the fuel from the mother IL-78 MKI aircraft. The captain of IL-78 is Wing Commander Dharmendra Sunda. Squadron leader Mahendra is the co-pilot, and Wing Commander Panda along with Wing Commander Tripathi are the navigators. Along with Mirage 2000s being led by Wing Commander Himanshu Gupta to his left and Squadron leader Satyendra Kumar towards his right. அடுத்த வரிசையில் IL-78 MKI மற்றும் 2 மிராஜ் 2000 ஆகியவை உள்ளன. இது வானத்தில் பறக்கும் பொழுதே எரிபொருள் நிரப்புவதை நீங்கள் பார்க்கலாம். நட்ராஜ் அமைப்பில் வானில் நின்றபடி கீழே இறங்கி குட்டிக்கரணம் அடித்து அசத்தியது Sukhoi 30 விமானம். ஜாகுவார் ரக விமானங்கள் வானில் சீறி பாய்ந்தன. விண்ணை பிளந்து கொண்டு சென்ற தேஜஸ் போர் விமானத்தை மக்கள் கண்கொட்டாமல் பார்த்து ரசித்தனர். கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீலகிரி அமைப்பில் அடுத்ததாக பறக்கும் 3 ஜாகுவார்கள் இந்திய விமானப்படையின் மிகவும் வலிமையான தாக்குதல் விமானங்களில் ஒன்றாகும். உங்களுக்கு முன்னால் பறக்கும் பொழுது விமானங்கள் எரிபொருள்களை ஸ்ட்ரீமிங் செய்யும். ஜல்லிக்கட்டு காளைய அலங்காநல்லூர்ல பாத்திருப்பீங்க, வானத்துல பாத்திருக்கீங்களா? இதோ உங்க முன்னால் முருகனின் வேல் போல உங்கள் வலதுபுறத்திலிருந்து சீறி வருவது நமக்கே சொந்தமான 3 லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தேஜஸ் கார்த்திகேய ஃபார்மேஷனில் வெற்றிவேல் வீரவேல். வானில் பல்வேறு வடிவங்களில் பறந்து ஹெலிகாப்டர்கள் சாகசத்தில் ஈடுபட்டன. மூவர்ண புகையால் தேசிய கொடியை உருவாக்கி சூரிய கிரண் குழு வர்ணஜாலம் காட்டியது. வானில் பறந்தபடியே புகை மூலம் இதய வடிவத்தை உருவாக்கி சாகசம் செய்தது. சென்னை வான் சாகச நிகழ்ச்சி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளது. அதிக மக்கள் கண்டுகளித்த விமான சாகச நிகழ்ச்சி என்ற பெருமையை பெற்றுள்ளது. மெரினாவில் திரண்ட மக்களை சேட்டக் ஹெலிகாப்டர் வானில் இருந்து புகைப்படம் எடுத்தது. சாகச நிகழ்ச்சி இன்று நடந்த நிகழ்ச்சி தான். ஐ ரிப்பீட், ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது இந்த நிகழ்வு. மக்கள் தொகை கொண்ட சாகச நிகழ்ச்சி இன்று நம் மரீனாவில் நடைபெற்ற இந்த வான் சாகச நிகழ்ச்சி. இது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சி. இந்த அடிமையை நீங்கள் தண்டிக்க வேண்டும். இவனுக்கு தண்டனை இல்லை. இவன் தான் தனானந்தனின் அருமை சகோதரியை காப்பாற்றி இருக்கிறார். என் அன்பு சகோதரியின் மெய்காப்பாளன் வேலையை நீ செய்வாய். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. புதைக்கப்படும் விவசாயி. உங்களுக்கு குதிரையில் சவாரி செய்ய தெரியாத பொழுது நீங்கள் ஏன் அதன் பக்கத்தில் செல்கிறீர்கள்? குதிரை மீது சவாரி செய்து காட்டு. நான் ஒப்புக்கொள்கிறேன். செய்து காட்டு.
சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. பவர்ட் பாய் லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா. உங்கள் சத்யாவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் உங்களது பழைய டிவி, ஃபிரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் புதிய தங்க நகை பிரிவு பவுனுக்கு ரூபாய் 800 தள்ளுபடி. மேலும் 1 கிராம் தங்கத்திற்கு 1 கிராம் வெள்ளி இலவசம். ஜெயச்சந்திரன் இணைந்து வழங்குவோம். இந்த பண்டிகைக்கு அசல் அல்போன்சா சாறு உள்ள மாம்பழங்கள் நிறைந்த மாசாவை கொடுங்க, பிரியமானவங்களாக்கிக்கங்க. உங்கள் லலிதாவில் தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டிற்கு 5000 ரூபாய் குறைவு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சூப்பர் காம்போ ஆஃபர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மிக்ஸ் 1+1 ஆஃபர் மற்றும் மனம் சொல்லும் உந்தன் அழகை மின்னும் ராம் தங்க நகை மாளிகை. Catch us on TV, Thanthi1 app, Thanthi1.com and YouTube. அரசியல் சதுரங்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். காய் நகர்த்தும் தலைவர்கள், வெடித்து கிளம்பும் விளைவுகள், ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் 1 மணி செய்திகள். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. காலை செய்திகளில் தவிர்க்க முடியாத சக்தி சூப்பர் 30. 30 நிமிடங்களில் முழு வேகத்தில் முக்கிய செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை ஒட்டி மெரினாவில் சூகோய் 30 விமானம் நடத்திய சாகசத்தை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். 1, 2, 3, 4 and a snap roll. And there it goes, pitching up, going over the top, inverted, stops and rolls and dives down again. Watch the pilot turning left, executing the maximum rate turn. The pilot now spots an adversary and starts turning like a beast. நீங்கள் பார்க்கும் இந்த மனுவர் மேக்ஸ் ரேட் டர்ன். The pilot is now positioning for the signature maneuver, the red-eye turn. In this, the pilot is pushed to the other end of the envelope where the aircraft is subjected to -3.5 G. Keep watching as he shall bank right and turn left. நீங்கள் பார்க்கும் இந்த மனுவர் ரெட் ஐ டர்ன். Keep looking straight ahead as the pilot now positions for an aerial salute to the guest. இப்பொழுது உங்கள் முன்னால் நமது நாட்டின் பெருமை தேஜஸ் உங்கள் முன்னால் வெர்டிகல் சார்லி செய்ய உள்ளார். And here it approaches towards you from the front. Keep looking. And here he pulls up, showing off its angles and delta platform. ஒரு மயில் தனது தோகையை விரித்து அழகாக ஆடுவது போல் உங்கள் முன்னால் தேஜஸ். Continue looking out straight ahead. The aircraft will come for a very tight offensive turn, displaying its superior aerodynamic design and abilities like turning tight on a racetrack in the sky. Watch it as it turns effortlessly in a radius of just a few hundred meters, which looks unbelievable for a fighter plane. வானத்தை வண்ணம் அடித்தபடி செல்வது உங்கள் முன்னால் தேஜஸ் விமானம் அழகாக செய்யும் இந்த மனுவர் மினிமம் ரேடியஸ் டர்ன்.
The pilot will now position for the next maneuver, the slow speed march. என்னதான் ஃபாஸ்டா வந்தாலும் ஸ்லோவா வரதுக்கான ஒரு அழகே தனி அழகுதான். உங்கள் முன்னால் ஸ்லோ ஸ்பீட் மார்ச். Look as the aircraft effortlessly glides past you at a staggering speed of just 200 km/h. எப்படி திருவாரூருக்கு தேர் அழகோ அதே போல் உங்கள் முன்னால் அழகாக வருவது நமது நாட்டின் பெருமை தேஜஸ். ஒரு பலத்த கைத்தட்டுடன் வரவேற்கலாமா சென்னை? வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்றார் பாரதி. ஆம், வானை அளந்து செயல்பட வேண்டிய சாகசம்தான் நாம் இப்பொழுது கண்டு கழிக்கிறோம். மின்னல் மாதிரி டக்குன்னு வரவிருப்பது உங்கள் முன்னால் தேஜஸ் விமானம் நமது நாட்டின் சுதேசிய பெருமையை வெளிப்படுத்துகிறது. And here it goes, rolling towards the blue yonder, illustrating the Indian Air Force's motto, touch the sky with glory. உலகம் சுற்றும் வாலிபனை பத்தி கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. தினம்தோறும் உலகத்தை சுற்ற வைக்கும் வாலிபன் இதோ உங்கள் முன்னால். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா சென்னை? A big round of applause for the display put up by the Tejas. ஒப்பந்ததாரரிடம் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் திமுக கவுன்சிலர் கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலை கூவம் நதிக்கரையோரம் 56 கோடி ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் இணைப்பு குழாய் அமைக்கும் பணிகளை தனியார் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் 144வது வார்டு திமுக கவுன்சிலர் ஏ ஸ்டாலின் தனது ஆதரவாளர்களுடன் சென்று பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என குடிநீர் வடிகால் வாரிய உதவி பொறியாளர் மற்றும் ஒப்பந்ததாரரை மிரட்டுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து கோயம்பேடு போலீசார் விசாரணை நடத்தியதில் திமுக கவுன்சிலர் ஏ ஸ்டாலின் ஒப்பந்ததாரரிடம் பணிகளை மேற்கொள்ள 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஏ ஸ்டாலின் கட்சி கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கல்யாணமும் ஆகிடுச்சு. இப்போ மருமகளும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. கண்டேராவ உங்களோட வாரிசா அறிவிக்கலாம் இல்லையா? வாரிசாக அறிவிக்கப்படுவானா கண்டேரா? அக்கா தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அதுக்கு பின்னால ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அகல்யா. என்ன செய்ய போகிறார் துவாரகா? அகல்யா பாய் நாளை மாலை 6 மணிக்கு இணைந்து வழங்குவோம். லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா. இந்த தீபாவளிக்கு அன்னப்பிளவு உள்ள குழந்தைகளுக்கு ஸ்மைல் ட்ரெயின் திட்டத்தில் மாதம் 800 ரூபாய் கொடுத்து உதவுங்கள். 9711635635 கால் பண்ணுங்க. பாண்டிய நாட்டின் இளவரசிகளுக்காய் மாமதுரையின் மங்கள பட்டுக்கள் சாந்தா சில்க்ஸ், அழகின் கம்பீரம், KK நகர் மதுரை, மனம் சொல்லும் உந்தன் அழகை மின்னும் ராம் தங்க நகை மாளிகை. நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் கைவீசு மற்றும் பெஸ்ட் மணி கோல்டு வாங்க உங்க நகையை மார்க்கெட் விலைக்கே விற்பனை செய்து இரட்டிப்பு லாபம் பெறுங்க. Catch us on TV, Thanthi1 app, Thanthi1.com and YouTube. காலை செய்திகளில் தவிர்க்க முடியாத சக்தி சூப்பர் 30. 30 நிமிடங்களில் முழு வேகத்தில் முக்கிய செய்திகள். உங்கள் காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் விரைவு செய்திகள். எளிமையாக, மிக முழுமையாக.
சூப்பர் 30 தினமும் காலை 6:30 முதல் 7 மணி வரை ஸ்பீட் நியூஸின் புது அனுபவம் உங்கள் தந்தி டிவியில். என்னோட இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். DMK and Congress party, they are going like brother. நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோடு தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலா மாறிட்டு இருக்கும். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? மூணாவது முனை பிஜேபி இருந்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கோ யாருக்குமே நல்லது இல்லை. 26ல மீண்டும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வராது, வரக்கூடாது. விஷச்சாராய ஆட்சி எந்த மாநிலத்துல இல்ல இந்த விஷயம் பாருங்க. 64 யூபில நடந்திருக்கு. ஏன் நீங்க அறிவாலயம் அட்வொகேட் உதயநிதியை துணை முதலமைச்சராக போறாங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைமை குடும்பத்தை மையமாக வைத்துதான் செயல்படுகின்றன, காங்கிரஸ் உட்பட. கேள்விக்கண்ட பதில் ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு. ஒரு செய்தி கூட விடுபடாத ஒரு நாளின் மொத்த செய்திகள். அரசியல், சினிமா, விளையாட்டு, பங்கு சந்தை, தமிழகத்தை உலுக்கிய குற்றங்கள், தேசிய செய்திகள், உலகம், சர்ச்சைகள், சுவாரஸ்யங்கள், இவை மட்டுமல்ல, நீங்களும் பங்கேற்கும் சாமானியர்களின் குரல் ஒலிக்கும் வித்தியாசமான விறுவிறு செய்தி தொகுப்பு. எத்தனை நாள் தான் நியூஸ் பாப்பீங்க? நியூஸுக்குள்ள நீங்களும் வாங்க. 7 மணி பிரைம் டைம், ஒரு நாள் ஒரே மணி நேரத்தில் தினமும் இரவு 7 மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் காணத் தவறாதீர்கள். செய்திகளை வழங்குவதில் புதுமை நுட்பம், சிலிர்க்க வைக்கும் கிராபிக்ஸ் காட்சிகள், இத்தகைய அனுபவம். ஒவ்வொரு தொகுப்பும் புதுவிதம். காட்சிகள் பேசும் கலர்ஃபுல் அம்சங்கள், கள நிலவரத்தை கண்முன் நிறுத்தும் செய்தியாளர்கள். திட்டமானது இதுவரைக்கும் ஆளுநர் மாநாட்டு பொங்கல் பண்டிகை, கனமழை, மக்கள் மனதை பிரதிபலிக்கும் பேட்டிகள், அரிசி, சர்ச்சைகள் முதல் சுவாரஸ்யங்கள் வரை. ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. அரசியல் முதல் அறிவியல் வரை அத்தனையும் செய்திகள் தொடர்கின்றன. அதிமுக 53வது தொடக்க நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி கிடையாது என்று நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்ட அதிமுக பாஜகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் விமர்சித்து வருகிறது. அதே போன்று அதிமுகவை பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் ஆந்திராவில் பாஜக கூட்டணியில் உள்ள ஜனசேனா கட்சியின் தலைவரும் ஆந்திர மாநில துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசியுள்ளார். மேலும் அதிமுகவின் 53வது ஆண்டு தொடக்க விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருக்கு பதிலளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது தலைமையிலான அதிமுகவிற்கு வாழ்த்து கூறிய பவன் கல்யாணுக்கு நன்றி என்று கூறியுள்ளார். பாஜக கூட்டணியில் உள்ள கட்சியின் தலைவருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்து நட்பு பாராட்டி இருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. இளைஞர் அணியை சிந்தாமல் சிதறாமல் சிரித்தபடியே அழைத்துச் செல்லும் சாமர்த்தியசாலி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்று திமுக எம்பி திருச்சி சிவா புகழாரம் சூட்டியுள்ளார். ஊரெல்லாம் வந்தோம், இளைஞரணி அமைப்பை வளர்த்தோம். இன்றைக்கு அந்த அமைப்பை கொஞ்சம் கூட சிந்தாமல் சிதறாமல் இன்னும் பொலிவோடு என் தம்பி அழைத்துச் செல்லும். அதுதான் பரவசமாக இருக்கிறது. ஒன்றை தரலாம், ஆனால் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? யாருக்கு பின்னால் எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவன்தான் தலைவன். விரும்பப்படுகிறவர்கள் எல்லாம் அல்ல, வேடிக்கைக்காக ஆள் சேர்ப்பவர்கள் எல்லாம் அல்ல. அதட்டாமல் உருட்டாமல் சிரித்துக் கொண்டே எல்லோரையும் பின்னால் நடக்க வைக்கிற சாமர்த்தியம் என் தம்பிக்கு தான். பரவசமாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 6வது போட்டியில் வங்கதேசத்தை இங்கிலாந்து வீழ்த்தியது.
ஷார்ஜாவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து 7 விக்கெட் இழப்புக்கு 118 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய வங்கதேசம் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 97 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 21 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இங்கிலாந்து தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஒரு செய்தி கூட விடுபடாத ஒரு நாளின் மொத்த செய்திகள். அரசியல், சினிமா, விளையாட்டு, பங்கு சந்தை, தமிழகத்தை உலுக்கிய குற்றங்கள், தேசிய செய்திகள், உலகம், சர்ச்சைகள், சுவாரஸ்யங்கள், இவை மட்டுமல்ல, நீங்களும் பங்கேற்கும் சாமானியர்களின் குரல் ஒலிக்கும் வித்தியாசமான விறுவிறு செய்தி தொகுப்பு. எத்தனை நாள் தான் நியூஸ் பாப்பீங்க? நியூஸுக்குள்ள நீங்களும் வாங்க. 7 மணி பிரைம் டைம், ஒரு நாள் ஒரே மணி நேரத்தில் தினமும் இரவு 7 மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் காண தவறாதீர்கள். செய்திகளை வழங்குவதில் புதுமை நுட்பம், சிலிர்க்க வைக்கும் கிராபிக்ஸ் காட்சிகள், இத்தகைய அனுபவம், ஒவ்வொரு தொகுப்பும் புதுவிதம், காட்சிகள் பேசும் கலர்ஃபுல் அம்சங்கள், கள நிலவரத்தை கண்முன் நிறுத்தும் செய்தியாளர்கள். திட்டமானது இதுவரைக்கும் ஆளுநர் மாநாட்டு பொங்கல் பண்டிகை கனமழை மக்கள் மனதை பிரதிபலிக்கும் பேட்டிகள், அரிசி, சர்ச்சைகள் முதல் சுவாரஸ்யங்கள் வரை. ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. அரசியல் முதல் அறிவியல் வரை. அத்தனையும் அரை மணி நேரத்தில். இன்று பிரைம் டைம் நியூஸ் தினமும் இரவு 9 மணிக்கு. தொழிலதிபர் அவதாரம் எடுக்கும் சாமானிய பெண்கள், மாற்றி யோசித்து மகுடம் சூடும் மகளிர், சமையல் முதல் சாப்ட்வேர் வரை சரித்திரம் படைத்த பெண்களின் சாதனை பேசும் கேளடி கண்மணி, சனிக்கிழமை தோறும் மதியம் 2:30 மணிக்கு. எங்களுடைய இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். DMK and Congress party, they are going like brothers. நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோடு தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலா மாறிட்டு இருக்கும். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? 3வது முனை பிஜேபி இருந்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கோ யாருக்குமே நல்லது இல்லை. 26ல மீண்டும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வராது, வரக்கூடாது. விஷச்சாராய ஆட்சி எந்த மாநிலத்துல இல்ல இந்த விஷயம். பாருங்க 64 யூபில நடந்திருக்கு. ஏன் நீங்க அறிவாலயம் அட்வொகேட் உதயநிதியை துணை முதலமைச்சராக போறாங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைமை குடும்பத்தை மையமாக வைத்துதான் செயல்படுகின்றன, காங்கிரஸ் உட்பட. கேள்விக்கென்ன பதில் ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு. கோர முகம் காட்டும் மனித மிருகங்கள், அறிவுக்கு புலப்படாத வினோத மர்மங்கள், அதிர வைக்கும் நூதன மோசடிகள், குற்ற சரித்திரம். திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 2:30 மணிக்கு மற்றும் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணிக்கு. எங்களுடைய இலக்குங்கிறது அவர்களும் அவங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். செய்திகள் தொடர்கின்றன. முல்லை பெரியாறு அணையில் கேரள போலீசாருக்கு 150 HP திறனில் மீட்பு விரைவு படகு வழங்கப்பட்டுள்ளதற்கு தமிழக விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 1982 முதல் பெரியாறு அணை பாதுகாப்பில் கேரள போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அணைப்பகுதியில் காவல் நிலையம் உள்ள நிலையில் 60 பேர்கள் மாற்றுப் பணியாக வல்லக்கடவு, வண்டிப்பெரியார் காவல் நிலையங்களில் பணியில் உள்ளனர். அணை பாதுகாப்பு போலீசாருக்காக இருந்த